So good evening, எல்லாருக்கும். I welcome you all for the editorial session. ஐயோ editorial இல்லையா மறந்து. So good evening everyone. I welcome you all for the today's budget discussion session. Actually 5 editorials of the week session வந்து like every year நம்ம 2020 ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். Prelims க்கு 1 month முன்னாடி we used to take a pause. So 20, 21, 22 மூணு வருஷமும் வந்து we took a break in 1 month and அதே மாதிரி தான் 23யும் இந்த வாட்டி we are going to take a break in 5 editorials of the week session just for the prelims sake. ஏன்னா preliminary-ல நீங்க எல்லாரும் ஒரு வேகத்துல 50 நாள் இருக்கும்போது editorials mains point of view டிஸ்கஸ் பண்ணா it won't be suitable. ஸோ அதனால we are taking a pause for the editorials. இதுக்கப்புறமா எப்போ கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னா will be continuing it from June first week. ஸோ June first week ஆரம்பிக்கும் போது வழக்கம் போல will be continuing every week. ஸோ அடுத்த 2024 எழுத போறவங்களும் அந்த June first week சைக்கிள்ல இருந்து you can start continuing it. Okay. So that will be feasible. இப்போ உங்களுக்கு கூட June first weekல இருந்தா நீங்களும் பார்க்க ஆரம்பிச்சீங்க, ஞாபகம் இருக்கா? இப்போ இந்த கரண்ட் பேட்ச் நீங்களா வந்தவங்களும் we took a break and we started again in the June 12th. எனக்கு இன்னும் டேட் ஞாபகம் இருக்கு. ஸோ அதே மாதிரி we'll be starting from June for the next academic year. ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் பிரேக் டைம்ல ப்ரிலிம்ஸுக்கு நல்லபடியா யூஸ் பண்ணிட்டு படிங்க. ஸோ இந்த டைம்ல வந்து நீங்க எடிட்டோரியல் படிக்கலாமா அப்படிங்கிற இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. எல்லா எடிட்டோரியலும் ஃபுல் நியூஸ் பேப்பரும் பார்க்கறதோட you stick only to those two Hindu editorials. ஓகே, பிலிம்ஸ் முதன நாள் வரைக்கும் கூட நீங்க அந்த ஹிந்து எடிட்டோரியல்ஸ் அந்த லோகோ கீழே இருக்க அந்த 2 ஆர்டிகளை படிக்கலாம். ஓகே, ஃபுல் பேப்பர் படிக்கிறீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் அந்த 2 ஆர்டிகளாவது படிச்சிருங்க. இந்த லாஸ்ட் 2-3 வீக்ஸ் உங்களுக்கு அந்த ஃபுல் பேப்பர் படிக்கிற பொறுமை இருக்காது, படிச்சா நல்லது. பட் படிக்க முடியல, எனக்கு வேற ஷெட்யூல் இருக்கு அப்படின்னா ஸ்டடி அட்லீஸ்ட் தி ஹெட்லைன்ஸ் அண்ட் ஹிந்து லோகோ கீழே இருக்கிற அந்த 2 குட்டியா எடிட்டோரியல்ஸ். ஓகே, ஏன்னா தட் வில் கீப் யூ அப்டேட்டட் இன் தி கரண்ட் ட்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல வில் மீட் ஆஃப்டர் தி பிலிம்ஸ். ஓகே, so with this we'll start the today's session. Last week வந்து நம்ம வந்து 110th editionல we discussed the economic current affairs. இன்னைக்கு வந்து we'll be discussing the budget. So already வந்து we discussed the economic survey session detailed வந்து 7 part videos நம்ம பண்ணியிருக்கோம், கரெக்டா? We discussed all the 12 chapters in 7 parts and we have posted, and this will be the 8th video in that playlist. So 7 economic survey and 1 budget. Okay, இதுல இருந்து surely we can expect some direct questions, but indirectா நிறைய கொஸ்டின் கெஸ் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல இருந்து டைரக்டா அப்படியே வேர்ட் மாறாம வரும் அப்படின்னா பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா இன்டைரக்டா நிறைய கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். ஸோ தட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் வாட்சிங் தி பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக் சர்வே. ஸோ இன்னைக்கு டுடே வில் பி தி 8th வீடியோ இன் தட் சீரீஸ். ஸோ வித் திஸ் வில் ஸ்டார்ட் தி டுடேஸ் செஷன். ஸோ பட்ஜெட்ல இருந்து இன்னைக்கு நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படிங்கிறத I'll give the brief. ஸோ பொதுவா வந்து பட்ஜெட்ல வந்து வாட் இஸ் பட்ஜெட் அப்படிங்கிறது we have to understand. பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அடுத்த வரக்கூடிய ஃபினான்ஷியல் இயருக்கு கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் தான் பட்ஜெட்ல இருக்கும், கரெக்டா? ஸோ தட் இஸ் ஹவ் பட்ஜெட் கோஸ். ஸோ அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் என்னென்ன புதுசா கொண்டு வர போறாங்க, ஆல்ரெடி இருக்கிற ஸ்கீமை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி இருக்கிற ஸ்கீம்ஸ்க்கு எவ்வளவு ஃபைனான்ஷியல் அலோகேஷன்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதா ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லுவாங்க. ஃபைனலா ஷி வில் பி டாக்கிங் அபவுட் தி டாக்ஸஸ்ல என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம், டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ்ல இப்படிதான் போகும். அது கூட நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ ஃபிஸ்கல் பாலிசி ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட், மீடியம் டேர்ம் ஃபிஸ்கல் பாலிசி ஸ்டேட்மெண்ட், எக்ஸ்பெண்டிச்சர், FRBM ஆக்ட் கீழே ஒரு 4 டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுவாங்க. அதை தாண்டி ஒரு 20 டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம பட்ஜெட் செஷன்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் கிளாஸ் ரூம்லயே. ஸோ அதுல இருந்து நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அவங்க அதுல சப்மிட் பண்ணி எல்லாத்தையும் பார்க்க போறோமானா கிடையாது. அந்த என்டையர் பட்ஜெட்டையுமே நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோமானா கிடையாது. அதுல இருந்து எது எக்ஸாமுக்கு தேவையோ அது மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, இப்போ பட்ஜெட்ல வந்து அவங்க வந்து they would have just discussed about இப்போ PM பிராணம் ஸ்கீம் பத்தி சொல்லியிருப்பாங்க, கரெக்டா? பிரணாமன் நம்ம அன்னைக்கு சொன்னோம், இவர் தான் கரெக்டா சொன்னார் பிராணம் அதுன்னு. ஸோ இப்போ PM பிராணம் ஸ்கீம் பத்தி சொல்லியிருப்பாங்க. அது எதை பத்தி? ஃபர்டிலைசர், நேச்சுரல் ஃபார்மிங் பத்தி. ஸோ அந்த ஃபர்டிலைசர்ஸ் பத்தின அந்த ஸ்கீம் வந்து அவங்க வந்து ஒரு பேராகிராஃப்ல சொல்லியிருப்பாங்க. பட் அந்த ஸ்கீம்னா என்ன, அதோட ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது வில் டிஸ்கஸ். ஸோ அப்படி போகலாம். இப்போ வந்து அப்பர் பத்ரா ப்ராஜெக்ட் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்காங்க. நம்ம அதுல என்ன படிக்கணும்னா அப்பர் பத்ரா ப்ராஜெக்ட்க்கு 5000 கோடி கொடுத்துருக்காங்கிறது நம்ம படிக்க தேவையில்ல. வாட் இஸ் பத்ரா ரிவர், வாட் இஸ் அப்பர் பத்ரா ப்ராஜெக்ட், பத்ரா ரிவர் இஸ் ட்ரிபியூட்டரி ஆஃப் விச் ரிவர், துங்கபத்ரா ரிவர். ஸோ துங்கபத்ரா ரிவர் எங்க ஆரிஜினேட் ஆகுது, இந்த ஒர்க் தான் பட்ஜெட்ல பண்ணணும். பட்ஜெட்னா மேம் அவங்க படிச்ச அந்த டாக்குமெண்ட் உட்காந்து அதுல இருக்கிற அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் படிக்கிறது பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் இல்லை. அப்பர் பத்ரா ப்ராஜெக்ட்னு ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா துங்கபத்ரா வரைக்கும் படிச்சு முடிச்சிடணும். உங்களுக்கு புரியுதா? ஸோ துங்கபத்ரால இருந்து படிச்சுட்டு கிருஷ்ணா பேசினா இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிட்டு ஜியோகிராஃபியை முடிச்சிடணும். ஸோ இப்படிதான் வந்து யூ ஹேவ் டு ஸ்டடி. உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த மாதிரி டைமென்ஷன்ஸ்ல ஐ வில் கிவ் யூ தி பெர்ஸ்பெக்டிவ் டுடே. ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வாட் இஸ் நீடட் ஃபார் தி எக்ஸாம், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் தி என்டையர் செஷன் இஸ் கோயிங் டு கோ. ஓகே,
ஸோ அப்படிதான் வந்து ஐ வுட் பிளான். த சேம் திங் வி டிட் லாஸ்ட் இயர் ஆல்சோ. லாஸ்ட் இயர் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், அதே பேட்டர்ல தான் இன்னைக்கும் இருக்கும். த சேம் திங் வில் டிஸ்கஸ் அபவுட் தி ஸ்கீம்ஸ், அது ரிலேட்டடா பேக்ரவுண்ட் என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு வில் கீப் இட் எக்ஸாம் சென்ட்ரிக். மிச்சபடி இதுல இருக்க நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி நம்ம வந்து we would have discussed in economic survey. ஸோ லாஸ்ட் 1 இயரோட என்டையர் பர்ஃபார்மன்ஸையும் வி டிஸ்கஸ் அஸ் எக்கனாமிக் சர்வே வீடியோ அண்ட் அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கு. அந்த எக்கனாமிக் சர்வேவையும் இந்த பட்ஜெட் வீடியோயும் சேர்ந்து பார்க்குறப்போ தான் இது எஃபெக்டிவா இருக்கும். ஸோ அந்த 8 வீடியோஸ் அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கிறதையும் ப்ரிலிம்ஸ் சென்ட்ரிக்கா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் ஃப்ரம் தி எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, ஸோ வித் திஸ் வில் ஸ்டார்ட் தி டுடேஸ் செஷன். ஸோ அப்புறம் இன்னொன்று, ஃபைனலா வந்து சிசாட்க்கு வந்து ஒரு மாடியூல் வந்து கிங் மேக்கர் சைஸ் அகாடமில வி ஹவ் ஸ்டார்டட். ஸோ இன்னில இருந்து அடுத்த ஒரு 5 சண்டேக்கு வில் பி ஹேவிங் கிளாஸஸ். ஓகே, 6 hours கிளாஸஸ் போகுது. ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் யூ கேன் ஆல்சோ ஜாயின் தட். ஸோ அங்கே கிளாஸ் போட்டு ஏன் பட்ஜெட் செஷன் நடத்துறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இன்னைக்கு மட்டும் தான் கிளாஸ் இருக்கும், அடுத்த வாரத்துல இருந்து இருக்காது. பிளஸ் இன்னைக்கு இருக்க செஷன் யூடியூப்ல இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹேவிங் தி டிஸ்கிரிப்ஷன். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி சிசாட்ல வீக்கா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் என்ரோல் டு தட் மாடியூல். கிங் மேக்கர் ஸ்டூடெண்ட்ஸ் யூ கேன் என்ரோல். நான் அவுட் சைடர்ஸ்க்கு சொல்றேன், if you want to enroll you can also join that module. So that is one announcement. ஒன்னுல வந்துரும். So first வந்து start with the GDP growth product projections. So இது நம்ம எக்கனாமிக் சர்வேலே பார்த்தோம். ஸோ வாட் இஸ் த ஜிடிபி growth projection அப்படிங்கிறத பட்ஜெட்ல எடுத்தோன்னு சொல்லுவாங்க. ஸோ 2019-20 we had 3.7%. ஆக்சுவலி நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணும்போது நான் 4% சொன்னேன், கரெக்டா? ரிவைஸ்ல இட் ஹஸ் கம் டு 3.7 அப்படிங்கிறது we have to understand. இப்போ நான் அடுத்த வருஷம் பேட்ச்க்கு 3.7 சொல்லுவேன். ஓகே, ஸோ அதே மாதிரி நெகட்டிவ் பேண்டமிக் அப்போ -7% போச்சு அப்படிங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் கிளாஸ்ல. பட் இட்ஸ் ரிவைஸ் எஸ்டிமேட்ஸ்ல இட் இஸ் -6.6 அப்படின்னு ரிவைஸ் பண்ணிருக்காங்க. நம்ம -7 படிச்சிருப்போம், இப்போ அது -6.6 ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து பேண்டமிக்கோட நெக்ஸ்ட் இயர்ல வி ரெக்கவர் டு 9% அப்படின்னு பார்த்திருப்போம், கரெக்டா? இப்போ அதை ரீஅட்ஜஸ்ட் ஆகி 8.7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி அப்போ வந்து நமக்கு அந்த டெம்பரரி டேட்டால ப்ரொவிஷனல் டேட்டால வி வில் ஹேவ் அ டேட்டா. ஸோ அந்த இயர் முடிஞ்ச பிறகு தான் நமக்கு ஆக்சுவல் டேட்டா கிடைக்கும். அந்த ஆக்சுவல் டேட்டா வச்சு தி வில் பி ரிவைசிங் தி வேல்யூ. ஸோ இதான் வந்து ரிவைஸ்டு வேல்யூ. ஸோ அதே மாதிரி கரண்ட் இயருக்கு வி ஆர் ப்ரொஜெக்டிங் 7. ஸோ இந்த பட்ஜெட் பிரசென்ட் பண்ணும்போது கரண்ட் இயர் இன்னும் முடியல, இன்னும் 2 மாசம் இருக்கு. ஸோ அப்போ 7 ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. அடுத்த வருஷம் பட்ஜெட்ல இந்த வேல்யூ அப்டேட் பண்ணுவாங்க. உங்க லாஜிக் புரியுதா? இப்போதைக்கு வந்து கரண்ட் இயர், அதாவது 22-23 பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் பிரசென்ட் பண்ணும்போது இந்த வருஷத்துல 7% ஜிடிபி growth நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோம். அடுத்த வருஷம் அதோட ரிவைஸ்டு வேல்யூவை அடுத்த வருஷம் பட்ஜெட்ல சொல்லுவாங்க. ஸோ அப்கமிங் இயர் 2023-24 we are projecting it to 6 to 6.8. ஸோ IMF வந்து 6.5ல இருந்து 6.9 வரைக்கும் IMF, வேர்ல்ட் பேங்க் அண்ட் வேரியஸ் அதர் ஆர்கனைசேஷன்ஸ் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் 6 to 6.8 வரைக்கும் கொடுத்துருக்கோம். வர்ஸ்ட் கேஸ் சினாரியோல 6, கொஞ்சம் மீடியம் கேஸ் சினாரியோல 6.8. பட் நம்ம சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் சொன்னது என்ன அப்படின்னா, பெட்டர் கண்டிஷன்ஸ்ல இட் மைட் ஆல்சோ எக்ஸீட் 7 அப்படிங்கறத அவர் சொல்றாரு. நம்ம எப்பவுமே வர்ஸ்ட் கேஸ் சினாரியோல தான் வந்து வில் ப்ரொஜெக்ட், அதுதான் வந்து 6. ஓகே, 6 to 6.8. ஸோ தட் இஸ் தி ப்ரொஜெக்ஷன்ஸ். கிளியரா? ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா, ஜிடிபி growth rate வந்து ஸ்டெடிலி இன்க்ரீஸ், ஸ்டெடிலி டிக்ரீஸ் அப்படிங்கிற அந்த மாடல் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வருது. ஸோ அந்த மாடல் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு வந்து we have to, ஸோ பட்ஜெட் 23-24, ஸோ அதான் இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ பிஃபோர் கோயிங் இன்டு திஸ், ஸோ வாட் இஸ் த பட்ஜெட் டாக்குமெண்ட்? லைக் பட்ஜெட் டாக்குமெண்ட்ல என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் போவோம். ஸோ பட்ஜெட் பத்தின ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நம்ம வந்து GS3 மெயின் சிலபஸ்ல we are having கவர்மெண்ட் பட்ஜெட்டிங். ஸோ பட்ஜெட் அப்படின்னா பட்ஜெட் அக்கௌண்ட்ல ரெவன்யூ அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், ரெவன்யூ அக்கௌண்ட்ல ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ ரெசிப்ட்ஸ், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், அது ஃபண்டமெண்டல்ஸ்ல பார்த்துக்கணும். அதை தாண்டி பட்ஜெட் டாக்குமெண்ட்ல வரக்கூடிய அப்கமிங் இயர்க்கான டேட்டா மட்டும் இருக்குமானா கிடையாது. இட் வில் ஹேவ் டேட்டா ஆஃப் 3 years, 3 வருஷத்தோட டேட்டா இருக்கும். ஸோ ஆக்சுவல் டேட்டா ஆஃப், ஸோ ஆக்சுவலி வந்து கரண்ட் இயர், இப்போ கரண்ட் இயர் என்ன 23, வரக்கூடிய இயர் வந்து ஸோ கம்ப்ளீட் ஆன இயர். ஸோ 21-22 கம்ப்ளீட் ஆன இயரோடைய ஆக்சுவல் டேட்டா கிடைக்கும். கரண்ட் இயரோடைய ப்ரொவிஷனல் டேட்டா கிடைக்கும். வரக்கூடிய இயரோடைய எஸ்டிமேட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எவ்ரி குவார்டர் வந்து இந்த எஸ்டிமேட்ஸ் அப்டேட் பண்ணுவாங்க. அதான் ஃபர்ஸ்ட் எஸ்டிமேட், செகண்ட் எஸ்டிமேட், தேர்ட் எஸ்டிமேட் அப்படின்னு வரும். ஸோ இந்த 3 டேட்டாவுடைய விஷயம் தான் இருக்கு. ஸோ ஆக்சுவல் டேட்டா ஆஃப் தி கம்ப்ளீட்டட் இயர், கரண்ட் டேட்டா, ப்ரொவிஷனல் டேட்டா ஆஃப் தி கரண்ட் இயர் அண்ட் எஸ்டிமேட்ஸ் ஆஃப் தி அப்கமிங் இயர். ஆனா பினான்ஸ் மினிஸ்டரோட ஸ்பீச் ஃபுல்லாவுமே எதுல இருக்குன்னா, இந்த அப்கமிங் இயர்ல என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வர போறோம், என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வர போறோம், அண்ட் வாட் இஸ் த இன்க்ரீஸ்டு அலோகேஷன், வாட் இஸ் த டிக்ரீஸ் அலோகேஷன் அப்படிங்கிறது இந்த ஏரியால இருக்கு. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பட்ஜெட் நம்ம ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு, யூ வில் நோ தி கான்செப்ட்ஸ். ஸோ இதுல வந்து வில் சி தி அப்கமிங் இயர். ஸோ இந்த 3 வருஷத்தோடைய ரோலிங் டேட்டா தான் வந்து எவ்ரி இயர் கொடுக்கும். அப்போ அடுத்த வருஷம் பட்ஜெட்ல என்ன இருக்கும்? ஸோ அடுத்த வருஷம் பட்ஜெட் வந்து இட் வில் பி பிரசன்டட் ஃபார், ஆக்சுவலி அடுத்த வருஷம் பட்ஜெட் இஸ் இன்டரிம் பட்ஜெட். உங்களுக்கு புரியுதா? நெக்ஸ்ட் இயர் பட்ஜெட் வந்து இட் வில் பி an interim budget which can be done only till May month.
மே மாசம் வரைக்கும் தான் கவர்மெண்ட்க்கு அதிகாரம் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, ஏப்ரல் மே 2 மாசத்துக்காக தான் பட்ஜெட் போடுவாங்க. ஸோ மே மாசத்துல எலெக்ஷனுக்கு அப்புறமா வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் தான் ஜூன்ல இருந்து ரெஸ்ட் ஆஃப் த இயருக்கு, ரெஸ்ட் ஆஃப் தி 10 months பட்ஜெட் போடுவாங்க. ஸோ அடுத்த வருஷம் 2 பட்ஜெட் இருக்கு. ஓகே, அது ஒரே பினான்ஸ் மினிஸ்டர் பண்றாங்களா இல்ல 2 வேற வேற பினான்ஸ் மினிஸ்டர் பண்றாங்களா அப்படிங்கிறது வந்து தான் வந்து பொறுத்திருந்து நம்ம வந்து காத்திருக்க வேண்டும். இல்ல ஆனா போன வாட்டி வந்து போன 19ல வந்து ப்ரொவிஷனல் பட்ஜெட் வந்து இவர் தான் பண்ணாரு, பியூஷ் கோயல் தான் பண்ணாரு. புது பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் பண்ணாங்க. ஸோ அப்படியே 2 வேற பினான்ஸ் மினிஸ்டரும் வருவாங்க, இல்ல வேற வேற பினான்ஸ் மினிஸ்டரும் வருவாங்க. ஸோ எப்படி வருவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அடுத்த வருஷம் பட்ஜெட் இஸ் கோயிங் டு பி தி ப்ரொவிஷனல் பட்ஜெட், இன்ட்ரீம் பட்ஜெட் தான். அது வந்து 2 months இருக்கும். ஸோ அப்போ வந்து 24-25 டேட்டா இருக்கும். ஸோ 25-24 எஸ்டிமேட்ஸ் இருக்கும். 23-24 உடைய ப்ரொவிஷனல் டேட்டா இருக்கும். இந்த வருஷத்தோட ப்ரொவிஷனல் டேட்டாவோட அதோட ஆக்சுவல் டேட்டா கிடைச்சிரும். ஸோ இப்படி தான் டேட்டா வில் கோ இன் தி ரோலிங். ஓகே, இந்த மாதிரி ரோலிங்ல போ அப்படிங்கிற மாதிரி டேட்டா போகும். ஸோ நவ் வில் ஸ்டார்ட் வித் திஸ் திங். ஸோ இந்த கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் அதெல்லாம் நீங்க பேசிக்ஸ் படிச்சிருப்பீங்க. ஆர்டிகல் 112 ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். பட்ஜெட்டுங்கிற வார்த்தை எல்லாம் கிளீஷியமான விஷயங்கள். 265, 266 வந்து வில் பி ஹேவிங் பார்லிமெண்ட் இஸ் ஹேவிங் தி பவர் டு புட் எனி டாக்ஸ் ஆர் appropriate any money from the consolidated fund of India. So இந்த 3 ஆர்டிகல்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பட்ஜெட். அதுக்கப்புறம் 115ல வந்து வில் ஹேவ் தி கிராண்ட்ஸ். ஸோ அந்த கிராண்ட்ஸ்ல வந்து திஸ் இயர் வந்து வி ஹேட் தி எந்த இது கிராண்ட் அடிஷனலா நம்ம கொண்டு வந்தோம் ஃபார் சப்சிடிஸ் வி பிராட்ல, ஃபுட் சப்சிடிஸ்க்கு நம்ம அடிஷனலா கிராண்ட் வி ஆடட்ல. ஸோ ஃபுட் அண்ட் ஃபெர்டிலைசருக்கு. ஸோ டியூரிங் த COVID-19 பேண்டமிக் வி என்ஷோர்ட் தட் நோ ஒன் கோஸ். ஆக்சுவலி வந்து இந்த பட்ஜெட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேண்டமிக் அப்போ என்ன பண்ணாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பட்ஜெட்ல பிரீஃபா வந்து 14ல இருந்து 2023 வரைக்கும் 9 yearsல கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தி சொல்லிட்டு தான் அவங்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இதான் வந்து இந்த வருஷத்தோட லாஸ்ட் ஃபுல் பட்ஜெட்டுங்கிறதுனால அந்த அச்சீவ்மெண்ட்ஸும் சொல்லிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ டியூரிங் COVID-19 பேண்டமிக் வி என்ஷோர்ட் தட் நோ ஒன் கோஸ் டு பெட் ஹங்கிரி. ஸோ அதனால என்ன கொண்டு வந்தாங்க, பேண்டமிக் அப்போ 80 crore பீப்புளுக்கு வந்து 2 வருஷத்துக்கு வந்து வி பிராட் த ஸ்கீம் கால் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா. ஓகே, இந்த கரீப் கல்யாண் அன்ன யோஜனா வந்து முதல் 2 வருஷத்துக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, ஸோ வி பிராட் நம்ம ஆல்ரெடி வந்து நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்ல வி ஆர் ஹேவிங் 5 kg per person. அதுக்கப்புறமா வந்து 35 kg ஃபார் அந்தோதயா அன்ன யோஜனா ஹவுஸ் ஹோல்ட்ஸ். கரெக்டா? 5 kg ஃபார் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட். கரெக்டா? ஸோ இது ஆல்ரெடி இருக்கிறது. ஸோ இந்த 5 kg 35 kg வாங்கணும்னா யூ ஹேவ் டு பே 3 rupees ஃபார் ரைஸ், 2 rupees ஃபார் வீட் அண்ட் 1 rupee ஃபார் மில்லட் பெர் கேஜி. நம்ம 3 ரூபா பெர் கேஜின்னு கொடுத்து தான் வாங்கணும். இதோட டாப்பிங்கா, ஸோ இப்போ ஒருத்தருக்கு இருக்காருன்னா ஒரு நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்ல ஒருத்தர் 5 kg வாங்கிக்கலாம். அது கூட இந்த கரீப் கல்யாண் அன்ன யோஜனால இன்னொரு 5 kg கொடுத்தாங்க. ஓகே, அதுல இது வந்து அவர் வந்து என்ன பண்ணி 5 கிலோ அரிசி வாங்குறாருன்னா அவர் எவ்வளவு கட்டுவாரு? 15 ரூபா கொடுத்தா 5 கிலோ அரிசி பிளஸ் 5 கிலோ ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி தான் கரீப் கல்யாண் அன்ன யோஜனால எக்ஸ்ட்ராவா 5 கிலோ கொடுத்தாங்க. ஸோ இந்த வருஷம் இந்த 2023ல இருந்து கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, தே ஹேவ் ஸோ பேண்டமிக் இயர் 2020, 2021, 22 அந்த 28 மாசமும் இப்படி 10 kg வந்து சேர்ந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. 5 kg நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் பெய்டா, இன்னொரு 5 kg ஃப்ரீயா. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஃப்ரீயா கொடுத்த இந்த காம்போனன்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஆல்ரெடி கொடுத்துருக்கிற இந்த 5 kg அண்டர் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க. ஸோ இது 15 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியதா இருந்துச்சு, இது ஃப்ரீயா வந்துட்டு இருந்தது. இப்போ இந்த ஃப்ரீயா கொடுத்ததை நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்ல 3 ரூபா 2 ரூபா 1 ரூபான்னு கொடுக்கறத ஃப்ரீயா தரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து லேட்டஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கரீப் கல்யாண் அன்ன யோஜனா. அதே பேர் தான், பட் ப்ரொவிஷன்ஸ் மட்டும் மாத்திருக்காங்க. ஸோ அதான் வந்து இந்த வருஷம் பட்ஜெட்ல இருக்கிற அப்டேட். ஓகே, ஸோ கண்டினியூவிங் தி கமிட்மெண்ட் டு என்ஷோர் தி ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி. அதே கரீப் கல்யாண் அன்ன யோஜனா வந்து January 1, 2023ல ரீவேம்டா நம்ம புது மாடல்ல கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுதான் வந்து இப்போ பார்த்த விஷயம். ஸோ இது வந்து 2 lakh crore வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து பவுண்ட் பண்ணிக்க போகுது. அடிஷனலா வந்து 2 lakh crore இதனால ஆக போகுது. ஓகே, ஸோ இதை தாண்டி வந்து பட்ஜெட் ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து அச்சீவ்மெண்ட் சின்ஸ் 2014 என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சில டேட்டா வந்து கொடுக்குறாங்க. சின்ஸ் இட் இஸ் தி லாஸ்ட் பட்ஜெட்டுங்கிறதுனால தே ஆர் கிவிங் த டேட்டா. த பெர் கேபிட்டா இன்கம் ஹஸ் டபுள்டு டு 1.97 lakh. ஸோ இந்தியாவோட பெர் கேபிட்டா இன்கம் 1.97 lakh அப்படிங்கிற டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இதான் லேட்டஸ்ட் டேட்டா. ஸோ பெர் கேபிட்டா இன்கம் ஆஃப் an individual is 1.97 lakh per annum. ஓகே, the economy has become formalized. So அதனால EPFO membership வந்து it has doubled 27 crore and 7,400 crore digital payments of 126 lakh crore through UPI வந்து நடந்திருக்கு. ஸோ நம்மளோட ஃபார்மலைசேஷன்ஸ்க்காக they are giving 2 data. ஒன்னு என்ன அப்படின்னா EPFO membership டபுள் ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து 7,400 crore டிஜிட்டல் பேமெண்ட்ஸ், இது வந்து நம்ம எக்கனாமிக் சர்வேல பார்த்த டேட்டா தான். இதுக்கப்புறமா they are giving certain data. இதுவும் நம்ம எக்கனாமிக் சர்வேல பார்த்தோம். 11.7 crore ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு ஸ்வச் பாரத் மிஷன் மூலமா வி ப்ரொவைடட் டாய்லெட்ஸ். அதுக்கப்புறம் 9.6 crore பீப்புளுக்கு வி ப்ரொவைடட் தி கேஸ் லைட்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உஜ்வாலா ஸ்கீம்ல.
2,220 crore COVID vaccinations வந்து to 2 billion people we provided the COVID-19 vaccinations. So one of the biggest achievements through of the government வந்து to run the one of the largest vaccination scheme. அதே மாதிரி 47.8 crore பீப்புளுக்கு ஜன்தன் பேங்க் அக்கௌண்ட்ஸ். இது வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஸ்கீம் ப்ரொவைடிங் மேக்ஸிமம் பேங்க் அக்கௌண்ட்ஸ் டு தி பீப்புள். இன்சூரன்ஸ் கவர் ஆஃப் 44.6 crore பர்சன்ஸ் அண்டர் சுரக்ஷா பீமா அண்ட் ஜீவன் ஜோதி பீமா. ஸோ சுரக்ஷா பீமா வந்து லைஃப் இன்சூரன்ஸ், ஜீவன் ஜோதி வந்து ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ். ஸோ 2 lakhs வரைக்கும் லைஃப் இன்சூரன்ஸ், ஆக்சிடென்ட். இது இட்ஸ் பார்ட் ஆஃப் தி ஜன்தன் ஸ்கீம். ஸோ ஜன்தன் ஸ்கீம் இஸ் அ பேக்கேஜ். ஜன்தனை நீங்க உள்ள போனீங்கன்னா ஜன்தன்ல ஒரு பேசிக் அக்கௌண்ட்டை தாண்டி 5,000 ரூபாய் ஓவர் டிராஃப்ட் இருக்கு, சுரக்ஷா பீமாவும் வந்துடும், உங்களுக்கு வந்து ஜீவன் ஜோதி வந்துடும். ஸோ சுரக்ஷா பீமால உங்களுக்கு 2 lakh வரைக்கும் லைஃப் இன்சூரன்ஸ், டெத் நடந்துச்சுன்னா இவங்க ஃபேமிலி மெம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ ஜீவன் ஜோதியில they'll be providing the accidents. ஆக்சிடென்ட்னால பர்மனன்ட் டிசபிலிட்டி வந்துச்சுன்னா 2 lakh தருவாங்க, பார்ஷியல் டிசபிலிட்டி வந்துச்சுன்னா 1 lakh தருவாங்க. ஸோ ஆல் திஸ் திங்ஸ் இஸ் தேர். ஸோ அதை தாண்டி வந்து யூ கேன் ஆல்சோ they will give an option to enroll either to அட்டல் பென்ஷன் ஆர் லகு அந்த மாந்தான் செட் ஆஃப் பென்ஷன் ஸ்கீம்ஸ்ல எது வேணா ஒன்று எடுத்துக்கலாம். கேஷ் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் 2.2 lakh crore people அண்டர் PM கிசான் ஸ்கீம்ல வந்து நம்ம கொடுத்துருக்கோம் 11 crore farmers. ஸோ இது வந்து ஆன்சர் ரைட்டிங், மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல it might be useful when writing the answers to various schemes related ஆன்சர் எழுதும்போது இது தேவைப்படலாம். அதுக்காக தான் I'm just discussing. Okay. ஸோ விஷன் ஃபார் அம்ரித் கால். ஸோ அம்ரித் கால் அப்படிங்கிறது வந்து இது அடுத்த 25 years, 75th இயர்ல இருந்து 100th year இந்தியன் எக்கனாமி போக இந்த 25 years தான் இந்தியா இஸ் கோயிங் டு பிகம் அ டெவலப்டு கண்ட்ரி. இந்த 25 years நம்ம சரியா பிளான் பண்ணோம்னா வில் பி அ டெவலப்டு கண்ட்ரி அப்படிங்கிறத we are seeing here. ஸோ அதுக்கு வந்து we have to create an empowered and inclusive economy அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அவர் விஷன் ஃபார் அம்ரித் கால் ஷுட் இஸ் டெக்னாலஜி ட்ரிவன் அண்ட் நாலேஜ் பேஸ். இந்தியன் எக்கனாமியை அடுத்த 25 வருஷத்துல டெக்னாலஜி ட்ரிவன் எக்கானமியா நம்ம மாத்த போறோம். ஸோ டெக்னாலஜி ரிலேட்டடான நிறைய அப்டேட்ஸ், ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இண்டஸ்ட்ரி 4.0, இந்த மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டிங், பேட்டரி, இந்த மாதிரி ஃபியூச்சர் டெக்னாலஜிஸை ஃபோக்கஸ் பண்ண போறோம். அதே மாதிரி நாலேஜ் பேஸ்ட் எக்கானமியா மாத்த போறோம். நாலேஜ் பேஸ்ட் எக்கானமினா so knowledge and innovation and research is going to be given priority. New education policy, அதே மாதிரி வந்து adult education mission. So இந்த மாதிரி எல்லாத்துலயும் வந்து we are providing the knowledge. So economy with strong public finances and robust financial sector. So to achieve this Jan Bhagiyadari through Sabka Saath Sabka Prayas அப்படிங்கிறது சொல்றாங்க. Jan Bhagiyadariனா என்ன அப்படின்னா, what is Jan Bhagiyadari? People's participation. Janna people's, Bhagiyadariனா participation. People's participation ஓட நம்ம பண்றோம். இந்த மாதிரி டேர்ம்ஸ்க்கு நம்ம மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் வில் அண்டர்ஸ்டாண்ட் ஃபியூ கொஸ்டின்ஸ் ஆர் கோட்ஸ் ஆர் வாட் எவர் கிவன். கொஸ்டின்ல எது வந்துச்சுன்னா நமக்கு மீனிங் தெரியலன்னா கஷ்டமாயிடும். ஓகே. சப்கா சாத் சப்கா பிரயாஸ்னா எல்லாரு கூடயும் எல்லாரோட முன்னேற்றத்துக்கும் அப்படிங்கிறது தான் சப்கா சாத் சப்கா பிரயாஸ். ஸோ வாட் இஸ் த விஷன் ஃபார் அம்ரித் கால்? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் சிட்டிசன்ஸ் வித் ஃபோக்கஸ் ஆன் யூத். ஸோ லைக் இந்த 2047ல நம்ம 100th year ரீச் பண்ணும்போது இதே 25 years வரைக்கும் தான் நமக்கு டெமோகிராபிக் டிவிடெண்ட் பாக்கி இருக்கு. கரெக்டா? ஸோ இது அதே டைம்ல தான் 100வது வருஷமும் இருக்கு. ஸோ கரெக்டா இந்த வருஷத்துக்குள்ள டெமோகிராபிக் டிவிடெண்டை நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா நம்ம டெவலப்டு நேஷன் ஆக முடியாது. ஸோ அதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ அப்போ யூத் தான் வந்து நம்மளுடைய அல்டிமேட் ஃபோக்கஸா இருக்க போறாங்க. அவங்களுக்கு குட் ஹெல்த், குட் எஜுகேஷன் அண்ட் குட் ஜாப்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதனால வந்து we have to focus on the job creation. ஸ்ட்ராங் ஸ்டேபிள் மேக்ரோ எக்கனாமிக் என்வாரன்மெண்ட். மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டேபிளா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை ஃபோக்கஸ் தான் இந்த பட்ஜெட் இருக்க போகுது அப்படிங்கிறது they are telling. ஓகே. ஸோ இந்த 3 பாயிண்ட் இந்த விஷன் ஃபார் அம்ரித் கால் இருக்குல்ல, அடுத்த 2047 வரைக்கும் எந்த ஆன்சர் எழுதினாலும் இது எழுதலாம். உங்களுக்கு புரியுதா? இதே கான்செப்ட் தான் இருக்க போகுது. ஸோ அதனால வந்து இட் இஸ் கோயிங் டு பி தி சேம் வேர்ட். ஸோ அதனால நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த 25 வருஷத்துக்கு இதை ஆன்சர்ல எழுதலாம். சரியா? ஸோ இந்த 100 வருஷத்துல நம்ம வந்து ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸை சரியா பயன்படுத்திக்கிட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னு ஒரு 4 ஏரியா ஃபோக்கஸ் பண்றாங்க. அந்த 4 ஏரியா வந்து எதுன்னு we have to understand. What are all the transformative opportunities for Amrit Kaal for India at 100? ஃபர்ஸ்ட் வந்து எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன். ஸோ உமன் எம்பவர்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் உமன் எம்பவர்மெண்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த growth வந்து நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னா we have to if 1/2 of the population ஓட கான்ட்ரிபியூஷன்ல மட்டும் வச்சு நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது. another half of the population also should contribute. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்கு மென்னுக்கு இருக்கிற லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் எவ்வளவு இருக்கோ அது ஈக்குவலண்டாவே உமன் ஆகிட்டாலே நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். தட் இஸ் ஒன்லி திங். அதை பண்ணிட்டாலே போதும் அப்படின்னு தான் சொல்றாங்க. புதுசா வந்து எம்ப்ளாய்மெண்ட் உருவாக்கத்தோட இருக்கிற அந்த ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் மென்னுக்கு ஈக்குவல் ஆக்கினாலே நம்ம வந்து ஈஸியா கேன் அச்சீவ் தி growth சொல்லுவாங்க. ஸோ அதனாலதான் உமன் எம்பவர்மெண்ட் இஸ் பீங் ஃபோக்கஸ். ஸோ அந்த உமன் எம்பவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்றதுக்காக கவர்மெண்ட் வந்து இந்த வருஷம் வந்து நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷனுக்கு ஃபைனான்சியல் அலோகேஷனை அதிகப்படுத்திருக்காங்க. ஆக்சுவலா கொஞ்ச நாளா வந்து இந்த NRL ஆலமுக்கு வந்து அலோகேஷன் குறைஞ்சது. இந்த வருஷம் வந்து அதை ஏத்திருக்காங்க.
ஓகே, நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், தீனதயாள் அந்தோதய யோஜனா, நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். ஸோ இது என்ஆர்எல்எம் அப்படிங்கிறது எது கொண்டு வந்தாங்க? இது 2011 நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் அப்படின்னு 2 மிஷன் கொண்டு வராங்க. 2015 இட் வாஸ் ரீநேம் டு தீன்தயாள் அந்தோதய யோஜனா, நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். ஸோ இதுல என்ன ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னா பாவர்ட்டி அலிவியேஷன் தான். பாவர்ட்டி அலிவியேஷன் த்ரூ வாட்? பாவர்ட்டி அலிவியேஷன் த்ரூ ஜாப் கிரியேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஓகே, ரூரல் ஏரியாவில் இருக்க பீப்புளுக்கு ஜாப்ஸ் கிரியேட் பண்ண போறோம், ஸ்கில் கொடுக்க போறோம். அதே மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப் கிரியேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதுக்கு நம்ம எந்த மீடியம்ல போறோம்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படிங்கிற மீடியம்ல போறோம். செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் உருவாக்க போறோம். நாட் ஒன்லி உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், இன் ஜெனரல் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் உருவாக்கி அவங்களுக்கு ஸ்கில் கொடுத்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி போக போறோம் அப்படிங்கிறதா என்ஆர்எல்எம்மோட அப்ஜெக்டிவ். மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கீழே வருது. ஸோ 81 lakh செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இது வரைக்கும் உருவாக்கி இருக்கோம். இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் எல்லாருமே லார்ஜ் ப்ரொடியூசர் என்டர்பிரைசஸ் அண்ட் கலெக்டிவ்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு தான் கவர்மெண்ட் சொல்றாங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படிங்கிறது ஒரு குட்டி குரூப்பா இருக்கு. இந்த இப்ப இருக்கிற இந்த 81 lakh செல்ஃப் ஹெல்ப் குரூப்பையும் லார்ஜ் ப்ரொடியூசர் என்டர்பிரைசஸா மாத்தணும். அவங்களுக்கு இன்னும் ஹேண்ட் ஹோல்டிங் பண்ணி இப்ப எப்படி வந்து ஒரு ஸ்டார்ட் அப் சின்னதா ஆரம்பிச்சு அது ஒரு யூனிகானா மாறுது. யூனிகான்னா என்ன? ஸோ 1 billion வேல்யூ வந்து ரீச் பண்றது ஸ்டார்ட் அப். That is called as unicorn, a startup which is reaching the valuation of $1 billion. ஸோ அதே மாதிரி ஒரு குட்டியா ஆரம்பிச்சு எப்படி அது அந்த அளவுக்கு வேல்யூவேஷனுக்கு போதோ அதே மாதிரி இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸையும் அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு போகணும். சின்னதா இருக்க கம்பெனியை லார்ஜ் ப்ரொடியூசர் என்டர்பிரைசஸ் அண்ட் கலெக்டிவ்ஸா மாத்துறோம். எப்படி மாத்துறோம்னா அவங்களுக்கு இப்போ எனி செல்ஃப் ஹெல்ப் குரூப் இஸ் கோயிங் டு டூ சம் பிசினஸ். அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்க்கு ரா மெட்டீரியல் சப்போர்ட், டிசைன் அண்ட் குவாலிட்டி. ஸோ அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து நல்ல டிசைன் அண்ட் குவாலிட்டி கொடுக்கணும். இப்போ நான் வந்து சிம்பிளா சொல்றேன். இப்போ கடலை மிட்டாய் வந்து நம்ம வாங்குறோம். ஓகே, சாதாரண கடலை மிட்டாயில் ஒண்ணுமே இல்லை, வெறும் கடலை மிட்டாய் மேல கவரை போட்டு மேல ஜஸ்ட் வந்து லேபிள் ஒட்டி தராங்க. இப்போ வந்து நான் என்கிட்ட ஒரு பாக்கெட் இருக்கு, ஒரு எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, அதே கடலை மிட்டாய் தான். கடலை மிட்டாய் ஒரு குட்டி குட்டி ராக்கெட்ஸ்ல சாக்லேட்ஸ் மாதிரி போட்டு இங்க பாருங்க பிராண்டிங் போட்டு, ஸோ மணி மார்க் அப்படின்னு போட்டு ஒரு லோகோவை போட்டு பிராண்டிங் பண்ணி குட்டி குட்டி பாக்கெட்ஸா போட்டு இந்த மாதிரி ப்ரொஃபஷனலா பண்ணா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இப்ப அந்த வெறும் சாதா பாக்கெட்ல ரயில்வே ஸ்டேஷன்ல விற்கிற மாதிரி இருக்கிறது எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இதையும் எக்ஸ்போர்ட் பண்ண எதை வாங்குவாங்க? இதான வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் தரது மட்டும் இல்லாம டிசைனிங் அண்ட் இதுவும் வந்து கொடுக்கணும். ஸோ அதான் வந்து தே ஆர் டூயிங். ஓகேவா? கடலை மிட்டாய் அப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியல் சப்போர்ட், டிசைன், குவாலிட்டி, மார்க்கெட்டிங். ஸோ ஆன்லைன்ஸ் ஆஃப் யூனிகார்ன்ஸ் பண்றதா வந்து ஃபர்ஸ்ட் வந்து எய்ம் ஆஃப் தி கவர்மெண்ட். கிளியரா? ரெண்டாவது வந்து ரெண்டாவது முக்கியமான ஸ்கீம் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா ஆர்டிசன் சப்போர்ட்ஸ். ஸோ பிஎம் விகாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பிரதான் மந்திரி விஸ்வகர்மா கௌஷல் சம்மன். ஸோ இந்த விஸ்வகர்மா அப்படிங்கிற கேரக்டர் வந்து மித்தாலஜில என்ன கேரக்டர்? மித்தாலஜில, இந்து மித்தாலஜில ஒரு முக்கியமான கேரக்டர், காட் ஆஃப் கிராஃப்ட்ஸ் ஆர் காட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி ஆர் கிரியேஷன். ஸோ விஸ்வகர்மா இஸ் நோன் டு கிரியேட் இந்திரபிரஸ்தா. மகாபாரதத்துல பாண்டவாசோடைய அந்த இந்திரபிரஸ்தாவை அவர் தான் கட்டுவாரு. ராவணாவுடைய லங்காபுரியும் அவர் தான் கட்டியிருப்பாரு. கிருஷ்ணாவோட துவாரகாவையும் அவர் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ ஹி இஸ் அ கன்ஸ்ட்ரக்டர், சிவில் இன்ஜினியர், அந்த காலத்து சிவில் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஸ்வகர்மாவுடைய நேம்ல தான் வந்து தே ஆர் கிரியேட்டட் திஸ் ப்ரோக்ராம். ஸோ விஸ்வகர்மா இஸ் அபவுட் தி இஸ் அ காட் ஆஃப் கிராஃப்ட்ஸ்ங்கிறதுனால இந்தியாவில் இருக்கிற ஹேண்டி கிராஃப்ட்ஸ் அண்ட் ஆர்டிசன்ஸ் பீப்புளை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து தே ஆர் கிவிங் தி ட்ரைனிங். ஓகே, ஸோ ஸ்கில்டு ட்ரெடிஷனல் ஆர்டிசன்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் பீப்புள். நம்ம பொதுவாக கிராஃப்ட்ஸ் மென்னு தான் பார்ப்போம். இப்போ இந்த பட்ஜெட்ல இருந்து இதுக்கு பேர் வந்து கிராஃப்ட்ஸ் மென்னு இல்லாமல் கிராஃப்ட்ஸ் பீப்புள்னு இருக்கு. ஸோ ஜெண்டர் நியூட்ரலா மாத்திருக்காங்க. கிராஃப்ட்ஸ் பீப்புள். ஸோ ட்ரெடிஷனல் ஆர்டிசன்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் பீப்புள் ஆர் சிம்பிள்ஸ் ஆஃப் தி ட்ரூ ஸ்பிரிட் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா. ஸோ அவங்க தான் ஆத்ம நிர்பர். இந்தியாவில் இருக்கிற ட்ரெடிஷனல் ஆர்டிசன்ஸ் இருக்காங்க, கிராஃப்ட்ஸ் பீப்புள் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு எம்ப்ராய்டரி கொண்டு வராங்க, ஒரு ஷால் கொண்டு வராங்க, ஸோ ஒரு சில்க் கொண்டு வராங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளுடைய ட்ரெடிஷனலா இருக்கிற அந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். ஸோ அதுல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இஃப் யூ ஆர் டெவலப்பிங் இட், ஸோ தட் இஸ் கோயிங் டு லீட் டு தி ஆத்ம நிர்பர். ஸோ இவங்கள தான் இந்த ஸ்கீம்ல ஃபோக்கஸ் பண்ண போறோம். இவங்களுக்கு இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் என்ன பண்ண போறோமோ அதை தான் பண்ண போறோம். ஸோ இந்த பிஎம் விகாஸ் அப்படிங்கிற ஸ்கீம்ல the new scheme will enable to improve the quality, scale and reach the products. So இதே quality, scale and so products ஓட மார்க்கெட்டிங் ஆகும், integrating them with the international markets. அதே மாதிரி இப்போ இங்க வந்து நம்ம ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் எப்படி வந்து ஒரு லார்ஜ் என்டர்பிரைசஸா மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, இந்த மாதிரி குட்டி குட்டி ஆர்டிசன்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள எல்லாரும் இப்போ ஒரு எம்ப்ராய்டரி பண்றவங்க, இந்த மாதிரி ஒரு ஷால்ஸ் பண்றவங்க, ஸோ ஆல் திஸ் பீப்புள் இவங்க எல்லாருமே வந்து நம்ம எம்எஸ்எம்இ வேல்யூ செயின்ல லிங்க் பண்ணி விட்டா then they will be scaling up. அதே லாஜிக்ல பண்றோம். ஸோ அது மூலமா we can link it. ஸோ இதை வந்து அப்படியே ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் ஸ்கீம்ல லிங்க் பண்ணிடலாம். The components of the scheme will include not only financial support but also access to advanced skill training, knowledge of modern digital techniques. ஸோ ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ ஸ்கில் ட்ரைனிங்னா அடுத்தடுத்த இந்த கிராஃப்ட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கும் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய அந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ்ல ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறோம்.
இப்போ வந்து இப்போ சிம்பிளா வந்து இப்போ நம்ம பஷ்மினா ஷால் எடுத்துக்கலாம் காஷ்மீர்ல. பஷ்மினா வீவர்ஸே இப்போ நம்ம காஷ்மீர்ல வந்து அடுத்த ஜென்ரேஷன்ல யாருமே கத்துக்கல அப்படின்னா அந்த ஒரு கிராஃப்டே அப்படியே இல்லாம போயிடும். பஷ்மினா ஷால் இஸ் ஒன் ஆஃப் தி குளோபலி டிமாண்டட் ஷால் வெரைட்டி இன் தி யூரோப்ல இருக்க விண்டர்லாம் இப்போ நமக்குலாம் அது தேவைப்படாது, ஏன்னா நம்ம சென்னைக்கு அது தேவைப்படாது. பட் விண்டர் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்கும் இங்க இருந்தா எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ அந்த பஷ்மினா ஷால் வந்து அடுத்த ஜென்ரேஷன் நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும்ல, அது வீவ் பண்றது. ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங், நாலேஜ் ஆஃப் மாடர்ன் டிஜிட்டல் டெக்னிக்ஸ். ஸோ அது எப்படி ஆன்லைன்ல விற்கிறது. ஸோ நம்ம லடாக்ல இருக்க ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் பத்தி பார்த்துருந்தோம் எக்கனாமிக் சர்வேல, ஞாபகம் இருக்கா? ஸோ எஃபிஷியன்ட் கிரீன் டெக்னாலஜிஸ், பிராண்ட் ப்ரொமோஷன்ஸ். ஸோ பிராண்ட் ப்ரொமோஷனுக்கு ஹெல்ப் பண்றோம் இப்போ நம்ம அந்த மணி மார்க் கடலை மிட்டாய் மாதிரி. ஸோ லிங்கேஜ் வித் தி லோக்கல் அண்ட் குளோபல் மார்க்கெட்ஸ், டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி. அந்த ஒர்க்கர்ஸ்க்குலாம் சோஷியல் செக்யூரிட்டி இந்த மாதிரி தான் என்ஷோர் பண்ண போறது பிஎம் விகாஸ். ஓகே, ஸோ பிஎம் விகாஸோடைய அப்ஜெக்டிவ் வந்து இதுதான். ஸோ இதுல நம்ம யார் யார் ஃபோக்கஸ் பண்ண போறோம்னா ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் ஓபிசி, உமன் அண்ட் பீப்புள் பிலாங்கிங் டு வீக்கர் செக்ஷன். இந்த ஆர்டிசன்ஸ் தான் பண்றோம். ஆக்சுவலி இதே மாடல்ல வீக்கர் செக்ஷன் அட்ரஸ் பண்ணி, வீக்கர் செக்ஷன்ல இருக்கிற கிராஃப்ட்ஸ்மேன் அட்ரஸ் பண்ணி இன்னொரு ஸ்கீம் இருந்தது. என்ன ஸ்கீம்? பிஎம் உஸ்தாத் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருந்தது. மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ்ல தேர் வாஸ் அ ஸ்கீம், சேம் ஸ்கீம், பட் இட் வாஸ் ஃபார் மைனாரிட்டி ஆர்டிசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது, பிஎம் உஸ்தாத் ஸ்கீம். அந்த பிஎம் உஸ்தாத் ஸ்கீம் உடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் பிஎம் விகாஸ். ஓகே, ஸோ த சேம் கான்செப்ட் தான். ஆக்சுவலி இது வந்து எந்த மினிஸ்ட்ரி அப்படிங்கிறதுல கொஞ்சம் இன்னும் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா கைட்லைன்ஸ் லான்ச் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணல. பிரைம் மினிஸ்டர் இப்போதைக்கு ஒரு வெபினார்ல தான் பேசியிருக்காரு. ஸோ ஃபுல் ஸ்கீம் லான்ச் பண்ணும்போது தான் தெரியும். பட் மோஸ்ட் ப்ராபப்லி இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ ஆர் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று இருக்கும். பட் ஸ்டில் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். நெக்ஸ்ட் வந்து டூரிசம். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்டான பொட்டன்ஷியல் இது இந்தியாவோடைய டூரிசம் பொட்டன்ஷியல். ஸோ இந்த மாதிரி ஏரியாஸை ஃபோக்கஸ் பண்ணா நம்ம வந்து அந்த அமிர்த் நம்ம 100th இயர்ல ஒரு டெவலப்டு கண்ட்ரியா ரீச் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். ஸோ டூரிசம் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ஏரியா. இந்தியாவில் வந்து இன்னும் வந்து டொமஸ்டிக் டூரிசம் நம்ம வந்து அன்லீஷே பண்ணல. ஸோ நிறைய லொகேஷன்ஸ் வந்து நம்ம வந்து அன்லீஷே பண்ணல. ஸோ அது எல்லா இந்தியா இஸ் ஹேவிங் ஆல் டைப்ஸ் ஆஃப் வெதர், ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ஆன் ஆல் டைப்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ்ங்கிறதுனால வி ஹேவ் டு எக்ஸ்ப்ளோர் இட் அப்படின்னு சொல்றாங்க. அது மூலமா we are going to create jobs. So நம்ம வந்து domestic as well as foreign tourists attract பண்ண போறோம். Opportunities for jobs and entrepreneurship for youth. இதன் மூலமா jobs we are going to create. Promotion of tourism will be taken up on mission mode. Okay, with active participation of states, convergence of the programs and public private partnership. 87th editionல நம்ம என்ன பேசணும்? இத தான் பேசியிருக்கோம். எதுக்குள்ள? National Tourism Policy 2022. ஞாபகம் இருக்கா? நேஷனல் டூரிசம் பாலிசி 2022 பத்தின டீடைல்டு half an hour கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுல இது எல்லாமே சப்ஹெட்டிங்ஸ், ஞாபகம் இருக்கா? ஸோ இதை தாண்டி நிறைய இன்னும் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நேஷனல் டூரிசம் பாலிசியில டிஜிட்டல் டூரிசம் பத்தி பேசியிருப்போம். அந்த ஏகப்பட்ட விஷயங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்கு. ஸோ கோ அண்ட் see the நேஷனல் டூரிசம் பாலிசி. ஸோ அந்த நேஷனல் டூரிசம் பாலிசி மூலமா ஜாப் கிரியேஷனும் பண்ண போறோம். இன்னொன்று வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இன்னொன்று சொல்லியிருப்பாரு. ஸோ தேக்கோ அப்னா தேஷ் அப்படிங்கிற அந்த விஷயத்துல இந்தியாவில் இருக்கிறவங்க இந்தியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவில் இருக்கிற லொகேஷன்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்து நம்ம ஃபாரின் டூருக்கு போகலாம். யுவர் யூடியூப் ஆப் இஸ் பாஸ்ட். ஓகே, டிஜிட்டல் வெல்பீயிங். ஸோ பாஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ பிரைம் மினிஸ்டர் வந்து இந்தியாவில் இருக்கிற லோக்கல் கம்யூனிட்டிஸை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவுக்குள்ள லோக்கல் டூரிசம் ஃபர்ஸ்ட் எக்ஸாஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பேண்டமிக்னால அது பண்ண முடியல. 15 லொகேஷன்ஸ்குள்ள நீங்க போகணும் அப்படின்னு. ஸோ அதோட அந்த எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இது. ஸோ டூரிசம் இஸ் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் ஃபோர்த் வந்து கிரீன் growth, கிரீன் ஃபியூவல், கிரீன் எனர்ஜி, கிரீன் ஃபார்மிங், கிரீன் மொபிலிட்டி, கிரீன் பில்டிங்ஸ் அண்ட் கிரீன் எக்யூப்மெண்ட். ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம அடுத்த 25 வருஷத்துல ஃபோக்கஸ் பண்ண போறோம். இந்த 4 இடத்த ஃபோக்கஸ் பண்ணா இந்த 4 தான் வந்து ஃபியூச்சர். இந்த 25 வருஷத்துலயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை பண்றதுனால நம்ம அமிர்த் கால ரீச் பண்ணலாம். ஸோ கிரீன் ஃபியூவல்லாம் என்னென்ன வரப்போகுது? கிரீன் ஹைட்ரோஜன் கொண்டு வந்தோம், எத்தனால் பிளெண்டிங் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து பயோகேஸ் அண்ட் கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறமா வந்து கிரீன் எனர்ஜி இல்ல ரெனியூபிள் எனர்ஜி வருது. கிரீன் ஃபார்மிங்ல ஆர்கானிக் ஃபார்மிங், நேச்சுரல் ஃபார்மிங், அதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் வந்து வி ஆர் brought. கிரீன் மொபிலிட்டியில வி ஆர் பிரிங்கிங் இன் a lot of e-vehicles and metro construction and all these things. ஸோ அந்த e-vehiclesல ஓடுற பஸ் அண்ட் e-vehiclesல ஓடுற ட்ரெயின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். கிரீன் பில்டிங்ஸ் கோட்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்கோம். கிரீன் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ இதோட பாலிசிஸ் வந்து கொண்டு வரும். ஸோ இது மூலமா we are reducing the carbon intensity. ஸோ இந்த 4 ஏரியா தான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஏரியாஸ் ஃபார் அமிர்த் கால் அப்படின்னு சொல்றாங்க. கிளியரா? ஸோ இந்த 4 ஏரியாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் பிஎம் விகாஸ் ஸ்கீம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த வருஷம் இப்போ வந்து நம்ம அடுத்த 25 வருஷத்தோட தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இப்போ கரண்ட் இயரோட ஃபோக்கஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்க போறோம். கரண்ட் இயர்ஸோட ஃபோக்கஸ் வந்து 7 ஏரியாஸ் ஆஃப் ஃபோக்கஸ் அப்படின்னு சொன்னா அதான் வந்து சப்தரிஷி அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ அது வந்து சப்தரிஷி கான்ஸ்டலேஷன் அப்படின்னு சொல்றது இந்த அர்சா மேஜர் கான்ஸ்டலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வேர் இஸ் திஸ் அர்சா மேஜர் கான்ஸ்டலேஷன்? நார்தன் பார்ட் ஆஃப் தி ஸ்கைல பார்த்திருக்கீங்களா? நார்தன் பார்ட் ஆஃப் தி ஸ்கைல யூ வில் ஹேவ் திஸ் கான்ஸ்டலேஷன் 1 2 3 4 5 6 7. ஓகே,
7 ஸ்டார் கொண்ட இந்த கான்ஸ்டலேஷன் வந்து நார்தன் பார்ட் ஆஃப் தி ஸ்கைல இருக்கும், எப்பவுமே இருக்கும். ஸோ இந்த கான்ஸ்டலேஷன்ல இருந்து நீங்க அப்படியே வந்து ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா யூ வில் ஹேவ் போல் ஸ்டார். ஆக்சுவலி நான் கொஞ்சம் வேற டைரக்ஷன்ல வந்திருக்கேன். இது வந்து நைட் 1 மணிக்கு இருக்கிற அலைன்மெண்ட். ஸோ நீங்க ஈவினிங் பாத்தீங்கன்னா இது இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இந்த இந்த முதல் 2 ஸ்டாரை லிங்க் பண்ணி அப்படியே நேரா கொண்டு வந்தீங்கன்னா கீழே இருக்கிற ஒரு ஸ்டேபிள் ஸ்டார் தான் போல் ஸ்டார். இந்த ஸ்டார் எப்பவுமே நார்தன்ல தான் இருக்கும். ஸோ திஸ் ஸ்டார் இஸ் கன்சிடர் டு பி தி நார்தன் ஸ்டார். இதை தான் வந்து செயிலர்ஸ் வந்து திசை காட்டியா பயன்படுத்தினாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம அடுத்த 25 வருஷத்துக்கு நமக்கு திசை காட்டியா இருக்கக்கூடாது இந்த 7 ஏரியாஸ் அப்படின்னு சொல்றதுனாலதான் இதை வந்து சப்த ரிஷி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப நம்ம அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அப்படின்னு சொல்றது அது இதுதான். இதுக்கு பக்கத்துலதான் வந்து அந்த அருந்ததி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அது மித்தாலஜில. ஸோ அந்த அதுதான் வந்து இந்த கான்செப்ட். ஸோ அந்த 7 ஏரியா தான் இந்த 7 ஏரியாஸ். இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், ரீச்சிங் தி லாஸ்ட் மைல்ஸ், யூத் பவர், ஃபினான்ஷியல் செக்டர் ரிஃபார்ம்ஸ், கிரீன் growth, அன்லீஷிங் தி பொட்டன்ஷியல் த்ரூ வேரியஸ் கவர்னன்ஸ் ரிஃபார்ம்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இந்த 7 ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த 25 வருஷத்துக்கு போறோம். இந்த இனிமேல் வரக்கூடிய பட்ஜெட் எல்லாமே இந்த தீம்ல தான் போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த வருஷத்துல இந்த 7 ஏரியாஸ்ல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறது வில் சி. அவ்வளவுதான். ஸோ அப்போ பட்ஜெட்டோட தீம் இந்த 7 சப் டாபிக்ஸ்குள்ள தான் வரப்போகுது. ஸோ நம்ம ஆன்சர் ரைட்டிங்குமே மைண்ட்ல இதை வச்சுக்கோங்க. பாயிண்ட் ஜென்ரேட் பண்றதுக்கு இனிமேல் யோசிக்கும் போதெல்லாம் இந்த 7 ஏரியாஸை யோசிக்கலாம். இன்க்ளூசிவ் growth இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரீச்சிங் தி லாஸ்ட் மைல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அன்லீஷிங் தி பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது ஹியர் தே ஆர் மீனிங் அபவுட் தி ease of doing business and governance related reforms. ஓகே, கவர்னன்ஸ் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் நம்ம பண்ணாலே இந்தியாவோட பொட்டன்ஷியல் அன்லீஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது அன்லீஷிங் தி பொட்டன்ஷியல். மிச்சம் எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். ஓகே, இந்த அன்லீஷிங் தி பொட்டன்ஷியல் மட்டும் வித்தியாசமா இருக்கும். ஸோ தட் இஸ் தி டிஃபரன்ஸ். ஸோ கிளியரா இந்த 7 ஏரியாவை தான் இனிமேல் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ யாராவது ஒருத்தர் யூடியூப் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஸ்கிரீன் ஷேர் ஆகுதான்னு பாக்குறதுக்கு யாரோ ஒருத்தர் பண்ணுங்க போதும். ஏன்னா சம்டைம்ஸ் என் மொபைல் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. யூடியூப் வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்யாது. பாக்குறீங்களா? நீங்களும் இந்த டிஜிட்டல் வெல்பீயிங் ஆப்பை யூஸ் பண்ணுங்க. அதுவே 1/2 அன் ஹவர்ல ஆஃப் ஆயிடும். ஷார்ட்ஸ் பார்த்துட்டே இருந்தா அப்படியே போயிடும். சரியா? அப்கோர்ஸ் அதை போய் நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரையாரிட்டி 1 இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட். உங்களுக்கு புரியுதா? ஸோ ப்ரையாரிட்டி 1 வந்து இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட். ஸோ இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்ல வில் ஸ்டார்ட் வித் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர்ல டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த டிபிஐ அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். எங்க பார்த்தோம்? எக்கனாமிக் சர்வேல 12th சாப்டர் இதுதான், டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கறதா வந்து ஃபுல் சாப்டர் ஃபுல்லா பார்த்தோம். இந்தியா வந்து என்னென்ன டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிருக்கோம். பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல டிஜிட்டல் யூபிஐல இருந்து ஆரம்பிச்சு we saw a lot of e-commerce கொண்டு பார்த்தோம், கிரெடிட் கொண்டு பார்த்தோம், கிரெடிட் எனேபிள்மெண்ட். ஸோ ஆல் திஸ் திங்ஸ் ஆர் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அக்ரிகல்ச்சர்ல அதே மாதிரி டிபிஐஸ் உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த டிபிஐனா நான் வந்து எக்கனாமிக் சர்வேல 12th சாப்டர்ன்றேன். ஸோ அது பார்த்தா தானே அந்த லிங்க் வரும். இப்போ நான் அந்த 12th சாப்டர் போய் டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இதுல இருக்க லிங்க். ஸோ முந்தின நாள் எக்கனாமிக் சர்வேல பார்த்தவங்களுக்கு இந்த டிபிஐ அடுத்த நாள் பட்ஜெட்ல என்ன சொன்னாங்கிறது புரியும். ஸோ தட் இஸ் ஹவ் தே ஆர் டிசைனிங் இட். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ அது இந்த டிபிஐயோட எக்ஸ்பிளேஷன் தான் 12th சாப்டர்ல இருக்கு, which you can see. ஸோ டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் அக்ரிகல்ச்சரை நம்ம உருவாக்க போறோம். ஓப்பன் சோர்ஸ், ஓப்பன் ஸ்டாண்டர்ட், இன்டர்ஆப்பரபிள் பப்ளிக் குட். அக்ரிகல்ச்சர்ல இப்போ ஒரு அக்ரிகல்ச்சர் ஆல்ரெடி இருக்கிற ஒரு டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னது? ஈனாம். நீங்க என்ன சொன்னீங்க? லோன் இல்ல நான் அக்ரிகல்ச்சர் சென்ட்ரிக்காக சொன்னது ஈனாம் தான். ஈனாம் இஸ் கன்சிடர் டு பி a very important DPI. ஏன்னா அது மூலமா ஆல் தி APMCs நம்ம லிங்க் பண்றோம். அது மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. ஒன் ப்ராமினன்ட் திங் இஸ் ஈனாம், linking all the APMC under the single portal, e-national agricultural market. ஸோ அந்த மாதிரி ஓப்பன் ஸ்டோர்ட், ஓப்பன் ஸ்டாண்டர்ட் அண்ட் இன்டர்ஆப்பரபிள் பப்ளிக் குட்ஸ் நிறைய உருவாக்கி அக்ரிகல்ச்சரல் ரிஃபார்ம்ஸ் வந்து பண்ண போறோம். ஸோ இன்க்ளூசிவ் ஃபார்மர் சென்ட்ரிக் சொல்யூஷன்ஸ் த்ரூ ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ். ஸோ எந்தெந்த ஏரியாலலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராப் பிளானிங், ஹெல்த், இம்ப்ரூவிங் தி ஆக்சஸ் டு ஃபார்ம் இன்புட்ஸ். ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சரல் ரா மெட்டீரியல்ஸா இருக்கட்டும், ஆர் மெஷினரியா இருக்கட்டும், சீட்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தோட ஆக்சஸ்க்கும் வந்து ஒரு ஆப் கொண்டு வராங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஓலா மாதிரி ஒரு கான்செப்ட்ல, ஓலா மாதிரியான ஒரு கான்செப்ட்ல ஃபார்ம் மெஷினரியை ரெண்ட் பண்றதுக்கு ஒரு ஆப் இருந்தா இமேஜின் பண்ண முடியுதா? ஸோ அந்த மாதிரி டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வராங்க. ஸோ கிரெடிட்டுக்கு, இன்சூரன்ஸ்க்கு அண்ட் கிராப் எஸ்டிமேஷன், மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ். மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் எந்த கிராப் எவ்வளவு ரூபாய்க்கு விற்க போகுது, எந்த கிராப் எவ்வளவு ரூபாய்க்கு மார்க்கெட்ல சேல் ஆகுது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் சோயிங் அண்ட் ஹார்வெஸ்டிங் ரொம்ப முக்கியம். அக்ரி ஸ்டார்ட் அப்ஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அக்ரிகல்ச்சர்னா நம்ம வெறும் ஃபார்மிங் மட்டும் யோசிக்காம அலீட் ஆக்டிவிட்டிஸ் யோசிங்க. அதையும் தாண்டி அக்ரி ஸ்டார்ட் அப்ஸ் யோசிங்க. இப்போ மில்லட்ஸ் மிஷன் அப்படின்னா அதுல என்ன பண்றாங்க? மில்லட்ஸை வச்சு பிஸ்கெட் செஞ்சு வித்துருங்கன்றாங்க. ஸோ மில்லட்ஸ் வச்சு பிஸ்கெட் செய்யற ஒரு கம்பெனி அக்ரி ஸ்டார்ட் அப் தான். உங்களுக்கு புரியுதா? ஸோ அந்த மாதிரி அக்ரி ரிலேட்டட் ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸை சப்போர்ட் பண்றது தான் அக்ரிகல்ச்சரல் ஆக்சலரேட்டர் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒன்று உருவாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்க போறோம். அந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஸ்டார்ட் அப்ஸ் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அவங்கள சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஃபண்ட். ஸோ இந்த அக்ரிகல்ச்சரல் ஆக்சலரேட்டர் ஃபண்ட் இஸ் அ ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஸோ ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்னா என்ன?
இது ஒரு ஃபண்டு. இந்த ஃபண்டுல இருக்க பணத்தை வச்சு இவங்க யார் கொடுக்க போறாங்க? ரீஃபினான்சிங். ஸோ நம்ம ரீஃபினான்சிங் பார்த்துருக்கோம்ல. ஸோ திஸ் ஃபண்ட் இஸ் கோயிங் டு ஃபண்ட் தி அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹூ ஆர் லெண்டிங் டு தி அக்ரி ஸ்டார்ட் அப். ஸோ இதுல இருந்து டைரக்டா அக்ரிகல்ச்சரல் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு லோன் போகாது. இவங்க ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தருவாங்க. எஸ்பிஐக்கு தருவாங்க, இல்ல நபார்டுக்கு தருவாங்க, இல்ல ஆர்ஆர்பிக்கு தருவாங்க. அந்த ஆர்ஆர்பி தான் வந்து அதுக்கு தேவைப்படுறவங்க கிட்ட லோன் வாங்கிக்கலாம். ஸோ இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் கான்செப்ட். அதான் அக்ரிகல்ச்சரல் ஆக்சலரேட்டர் ஃபண்ட் ஃபார் ஸ்டார்ட் அப் என்ஹான்ஸ்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே தான் ஆரம்பிக்கிறாங்க. என்ஹான்சிங் ப்ரொடக்டிவிட்டி, அதோட ஃபுல் டீடைல் ஃப்ரேம் ஒர்க் வந்து இட்ஸ் அவைட்டட். என்ஹான்சிங் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் காட்டன் கிராப். ஸோ எக்ஸ்ட்ரா லாங் ஸ்டேபிள் காட்டன். ஸோ காட்டன் கிராப் கல்டிவேஷன்ல வந்து ஆல்ரெடி ரீசென்ட் டைம்ஸ்ல இருக்க இஷ்யூஸ் வந்து வி ஆர் ஃபேசிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஜிஎம்ஓ. ஜிஎம்ஓ வந்ததுல இருந்து காட்டன் கிராப்ஸ்ல நிறைய இஷ்யூஸ் வந்துருச்சு. ஸோ ஜிஎம்ஓஸ் ஆரம்பத்தில் ஜிஎம்ஓஸ் வேர் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அந்த பேசிஸ்னால கொஞ்சம் காட்டன் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலி வந்து ரீசெண்டா வந்து காட்டன் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியாவும் டிக்ளைன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அந்த காட்டன் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா டிக்ளைன் ஆனதை இன்க்ரீஸ் பண்றதுக்காக வந்து தேர் டேக்கிங் தி ஸ்டெப். ஸோ அதனால வந்து தேர் பிரிங்கிங் இன் நியூ டைப்ஸ் ஆஃப் லாங் காட்டன் வெரைட்டிஸ். ஸோ அதே மாதிரி கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச் வந்து காட்டனுக்குள்ள கொண்டு வராங்க. இப்போ நம்ம வந்து கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச்னா ஒரு குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸை கிளஸ்டர் பண்ணி அதுல இருந்து ஒரு கோஆபரேட்டிவ்ஸ் மாதிரி ஐடியால. ஸோ ஃபார்மிங் காட்டனுக்காக அது ஒன்று தனியாக கொண்டு வராங்க த்ரூ பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் ஹவு இட் இஸ் கோயிங் டு கோ. பட்ஜெட்ல ஜஸ்ட் அனௌன்ஸ் தான் பண்ணுவாங்க. ஒரு சில ஸ்கீமுக்கு டீடைல்டான இது வந்துருச்சு. ஒரு சில ஸ்கீம் வேற அனௌன்ஸ்மெண்ட் தான் இருக்கும், இனிமேல் தான் வரும். இப்போ பிஎம் மித்ரா அப்படிங்கிறது போன வருஷம் அனௌன்ஸ் பண்ணது. ஆனா இந்த வருஷம் தான் லான்ச் பண்ணாங்க. உங்க லாஜிக் புரியுதா? போன வருஷம் நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்கும்? வெறும் இது வந்து ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், அவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கும். டெக்ஸ்டைலுக்கு ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், அதை தாண்டி எதுவும் தெரியல. பட் இப்போதான் அதோட டீடைல்டு கைட்லைன்ஸ் தெரியுது. ஸோ அந்த மாதிரி தான் பட்ஜெட்ல ஒரு பேர் சொல்லிடுவாங்க, அதோட டீடைல் கைட்லைன்ஸ் கொஞ்ச நாள் கழிச்சு தான் வரும். பட் ஒரு சிலது இப்பயே வந்திருக்கும், அதை வந்து நம்ம. So Atmanirbhar Bharat Clean Plant Program. So this is a very important thing. What is clean plant? So clean plant அப்படிங்கிறது வந்து இட்ஸ் a scientific concept. ஸோ நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிஸ்கசிங் அபவுட் பிரீடர் சீட், சர்டிஃபைட் சீட்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர்ட் சீட். ஞாபகம் இருக்கா? நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து செமினார் எடுத்தாங்க. ஞாபகம் இருக்கா? பிரீடர் சீட், சர்டிஃபைட் சீட்ஸ். ஸோ இந்த சீட்ஸை பத்தி பார்த்தோம். அது வந்து சீட்ஸுக்கு. இப்போ சாதாரணமான ஒரு கிராப்ஸுக்கு வந்து நம்ம ஐசிஎம்ஆர் வந்து தே வில் ஸ்டார்ட் தி நியூக்ளியர் சீட்ஸ். அந்த நியூக்ளியர் சீட்ஸ் வந்து பிரீடர் சீட்ஸ் வந்து ரெஜிஸ்டர்ட் சீட்ஸ், ஃபவுண்டேஷன் சீட்ஸ், சர்டிஃபைட் சீட்ஸ் அப்படின்னு ஃபைனலா சர்டிஃபைட் சீட்ஸ் தான் ஃபார்மர் கிட்ட வரும். ஸோ அது ஒரு ஹைரார்கி வச்சிருக்கும். ஸோ தட் இஸ் அ டிஃபரண்ட் ஸ்டோரி. அது எதுக்குன்னா நார்மல் கிராப்ஸ்க்கு இருக்க சீட்ஸ். ஆனா ஹார்டிகல்ச்சர்ல இருக்கிறது எல்லாமே சீடு போட்டு வரதா இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் ட்ரீயா இருக்கட்டும், மேங்கோ ட்ரீயா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ட்ரீஸ். ஸோ ட்ரீக்கெல்லாம் வந்து நீங்க வந்து சாப்லிங்ஸ் தான் வைக்க போறீங்க, கரெக்டா? ஸோ இப்போ சீட்ஸ்க்கு எப்படி நாம பியூரிட்டி, அந்த பெடிகிரி பாக்குறோம். பெடிகிரினா பியூரிட்டி, ஜெனடிக் பியூரிட்டியை பாக்குறதுக்காக we are having all this seeds. அதே மாதிரி நாளைக்கு நம்ம வந்து பிளான்ட் கல்டிவேஷன்ஸ்க்கு போறோம். ஆப்பிள் ட்ரீ, மேங்கோ ட்ரீ ஆர் போமோகிரானேட் ட்ரீ, அந்த லிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரீஸ்க்கெல்லாம் நம்ம போகும்போது அதோட சாப்லிங்ஸ்ல பியூரிட்டி கொண்டு வர போறோம். ஸோ இந்த கிளீன் பிளான்ட் ப்ரோக்ராம்ல நம்ம என்ன கொண்டு வர போறோம் அப்படின்னா, சேம் கான்செப்ட் ஆஃப் சர்டிஃபைட் சீட்ஸ் ஃபார் சீட்ஸையே வந்து ஹார்டிகல்ச்சரல் சாப்லிங்ஸ்க்காக கொண்டு வர போறோம். இந்தியா ஃபுல்லா we are going to establish the clean plant centers. Okay, disease free quality planting material of high value horticultural crops. So 2200 crores வந்து நம்ம கொடுத்திருக்கோம். A clean plant means the plant that has been tested for several things before planting. Okay, testing is made in the following things. So plants will be checked for any viruses. அந்த plant வந்து ஏதாவது வைரஸ், பாக்டீரியா ஆர் ஃபங்கை ஆர் எனி பிளான்ட் இன்ஃபெக்ஷன்ல அஃபெக்ட் ஆயிருக்கா? ஸோ லீவ்ஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஸ்டெம்ஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா, போர்ஸ் இருக்கா, பெஸ்ட் ஏதாவது இருக்கா, ஸோ வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை ஏதாவது வந்திருக்கா? அண்ட் தோஸ் பிளான்ஸ் இன்ஃபெக்டட் வித் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் நாட் பிளான்டட். ஸோ பிளான்ஸ் ஆர் எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ஸ் ஆர் புட் அண்டர் திஸ் கேட்டகரி. இந்தியன் எக்கனாமிக்கு முக்கியமான பிளான்ஸ் எடுத்துன்னு வரோம். அதே மாதிரி சம் ஆஃப் தெம் ஷல் ஹேவ் மெயின்டைன் அண்டர் கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸ். ஸோ ஒரு கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸ்ல இந்தியாவுக்கு முக்கியமான பிளான்ஸ், இந்தியன் அக்ரிகல்ச்சர் எக்கானமி முக்கியமான பிளான்ஸ், டிசீஸ் ஃப்ரீயா இல்லாத பிளான்ஸை வந்து ஒரு கண்ட்ரோல்டு என்வாரன்மெண்ட்ல வளர்த்து அதுல பெடிகிரி எடுக்கிறோம். பெடிகிரினா ஜெனடிக் பியூரிட்டி. ஸோ ஜெனடிக் பியூரிட்டி இருக்கிற அந்த சாப்லிங்ஸ் எடுத்து அதை ரெப்ளிகேட் பண்ணி ஃபார்மர்ஸ் கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை வழங்கன்னு சொல்லும் போது நமக்கு ஹார்டிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி வரும். ஸோ சீட்ஸுக்கு நம்ம எப்படி அந்த ஐசிஏஆர் உடைய நியூக்ளியர் சீட்ஸ்ல இருந்து சர்டிஃபைட் சீட்ஸ் வரைக்கும் அந்த ஹைரார்கி இருக்கும். ஸோ அதை பத்தி போய் படிங்க. ஓகே, எல்லாத்தையும் நான் டிஸ்கஸ் பண்ணா சங்கீத சுரங்கள் ஆயிடும். ஸோ அதனால வந்து 10 மணி வரைக்கும் போகும். ஸோ அதனால வந்து டைப்ஸ் ஆஃப் சீட்ஸ் வந்து படிங்க. அதே கான்செப்ட்ஸ்ல ஹார்டிகல்ச்சரல் பிளான்ஸ் கொண்டு வரதான் இந்த கிளீன் பிளான்ஸ் ப்ரோக்ராம். கிளியரா? ஸோ ஆத்ம நிர்பர் பாரத் இந்தியாவில் வந்து ஒரு ஆக்சுவலா ஸ்டார்டிங் வந்து 10 சென்டர் ஆரம்பிக்க போறாங்க. 10 சென்டர்ல எல்லாமே ஃப்ரூட்ஸ் வச்சு தான் ஆரம்பிக்க போறாங்க. ஆப்பிள், போமோகிரானேட், மேங்கோ, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வச்சு தான் they are going to start. அதை வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இது வந்து அக்ரிகல்ச்சருக்கு. அடுத்து வந்து இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ஸ்ரீ அண்ணா மில்லட்ஸ் ப்ரோக்ராம். இது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா we can expect a question regarding millets. ஸோ மில்லட்ஸ் பத்தி என்னென்ன டைமென்ஷன்லாம் படிக்கணுமோ படிங்க. நம்ம ஆல்ரெடி அதை வந்து எங்க படிச்சிருக்கோம்?
105வது எடிஷன்ல டீடைல்டா வந்து we have discussed. So போய் பாருங்க. ஸோ குளோபல் ஹப் ஃபார் மில்லட்ஸ், இந்தியாவை வந்து குளோபல் ஹப் ஆஃப் மில்லட்ஸா மாற்ற போறோம். ஏன்னா 20% ஆஃப் தி குளோபல் ப்ரொடக்ஷன் நம்ம தான் பண்றோம். ஸோ இந்தியா வேர்ல்டு லார்ஜஸ்ட் மில்லட் ப்ரொடியூசர் நம்ம தான் இருக்கும். யுனைடெட் நேஷனே இது குளோபல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். இது அப்போ இந்த வருஷம் வந்து இயர் ஆஃப் மில்லட்ஸ். இந்த டிகேட் வந்து என்ன டிகேட்? யூஎன் வந்து 2021 to 29 வந்து டிகேட் ஆஃப் சம்திங்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இல்ல, எக்கோசிஸ்டம் ரீஸ்டோரேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன், டிகேட் ஆஃப் எக்கோசிஸ்டம் ரீஸ்டோரேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அது டிகேடுக்கு, இயருக்கு வந்து மில்லட்ஸ்க்கு. ஸோ வேர்ல்டு வைடா மில்லட் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து க்ரோ பண்றாங்க. எதுக்கு ஃபோக்கஸ் பண்றோம்? ஏன்னா மில்லட்ஸ் இஸ் நாட் ஓன்லி நியூட்ரிஷனல் கிராப்ஸ், பட் இட்ஸ் ஆல்சோ கிளைமேட் ரெசிலியன்ட் கிராப். ஸோ கிளைமேட் சேஞ்ச் அடாப்டேஷனுக்கு இது ஒரு முக்கியமான கிராப்பா பாக்குறாங்க. ஓகே, ஸோ அதனால குளோபல் வைஸ்ல இதை ப்ரொடக்ட் பண்ணலாம். அதே மாதிரி குளோபல் வைடா நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல ஒரு முக்கியமான டிசீஸான டயபெட்டிஸ், இந்த டயபெட்டிஸோட கண்ட்ரோல் பண்றதுக்கும் மில்லட்ஸ் இஸ் அ வெரி குட் ஸ்டேபிள் இன்ஸ்டெட் ஆஃப் ரைஸ் ஆர் வீட். ஸோ அதுல வந்து ஜோவார், ராகி, பாஜ்ரா, குட்டு, ரம்டானா, கங்னி, குட்கி, கோடோ, சீனா, சாமா, இதை பத்தி எல்லாம் பாருங்க. ஏன்னா பட்ஜெட்ல இவங்க சொல்லி இருக்கிற இந்த கிராப்ஸ், இப்போ இதை பத்தின பேக்ரவுண்ட் ஒர்க் தான் டு டூ. இதை பத்தி பேக்ரவுண்ட் ஒர்க் வந்து கூகுள்ல வந்து நீங்க ஒன்னொன்னா எடுத்து போட்டு வாட் இஸ் த மீனிங், வாட் இஸ் த மீனிங், வாட் இஸ் த மீனிங் அப்படிங்கிறது பார்க்கணும். உங்களுக்கு புரியுதா? ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு. நம்ம ஜஸ்ட் இது படிச்சுட்டு போறது பட்ஜெட் இல்ல. கிளியரா? ஸோ 105th எடிஷன்ல we would have discussed in detail about the millets. போய் பாருங்க. The agriculture. ஸோ மில்லட்ஸ் பத்தி என்னென்ன டைமென்ஷன்லாம் படிக்க முடியுமோ படிங்க. The agricultural credit target is increased to 20 lakh crore. ஆக்சுவலி வந்து 2015ல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அப்போ டார்கெட் வந்து 8 lakh crore தான் ஏதோ. இந்த வருஷம் 8 lakh crore டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். ஒரு வருஷமும் டார்கெட் ஏறிட்டே போகுது அக்ரிகல்ச்சரல் கிரெடிட். கொஞ்ச நாள் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 16 lakh crore இருந்தது, இப்போ 20 lakh crore ஆயிடுச்சு அக்ரிகல்ச்சரல் கிரெடிட். ஸோ அடுத்த வருஷத்துக்கு நம்ம வந்து 20 லட்சம் கோடி வந்து ஃபார்ம் லோன்ஸ் கொடுக்க போறோம். அதான் வந்து பிளான், கவர்மெண்டோட டார்கெட். த்ரூ ஆல் இந்தியாவில் இருக்க டோட்டல் அக்ரிகல்ச்சரல் லோன்ஸோட வேல்யூ அவ்வளோ இருக்க போகுது அப்படின்னு சொல்றோம். ஓகே, அண்ட் எவ்ரி இயர் வி ஆர் அச்சீவிங் தி டார்கெட். கிளியரா? ஸோ இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் பில்லர் வந்து அக்ரிகல்ச்சர். ஸோ இதுல வந்து நம்ம இந்த கிளீன் பிளான் ப்ரோக்ராம் பத்தி பாருங்க, ஆக்சலரேட்டர் ஃபண்டை பத்தி பாருங்க, அண்ட் மில்லட்ஸும் பாருங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து மத்ஸ்ய சம்பதா யோஜனாக்கு ஒரு 6000 கோடி வந்து அலோட் பண்ணிருக்காங்க. மத்ஸ்ய சம்பதா யோஜனா இஸ் ஆல்ரெடி லான்ச் ஸ்கீம். ஃபிஷரி செக்டர் ப்ளூ எக்கானமில நம்மளுடைய ஃபிஷரி செக்டரோட ப்ரொடக்டிவிட்டிக்காக லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம். ஸோ மரைன் ஃபுட் ப்ராசஸிங் ஸ்கீம். அது ஃபுட் ப்ராசஸிங் செக்டர்ல மரைன் ஃபுட் ப்ராசஸிங். ஸோ ஃபிஷரிஸ்ல இருக்கிற ப்ராசஸிங் லைக் ஷ்ரிம்ஸ், ஃபிஷஸ் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ். ஸோ இதுல வந்து ஃபிஷர்மேன், ஃபிஷ் வெண்டர்ஸ் அண்ட் மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரினர்ஸை டெவலப் பண்றதுக்காக we have allocated some 6,000 crore. மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேஷன் அப்படின்னு கோஆபரேஷன் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் 2019ல. அதுல வந்து சஹகர் சே சம்ரிதி, ஸோ கோஆபரேட்டிவ் ரெவல்யூஷன்ஸ், கோஆபரேட் டெவலப்மெண்ட் த்ரூ கோஆபரேஷன் அப்படிங்கிறது தான் அதோட எய்ம். ஸோ அதுல நம்ம இந்த வாட்டி என்ன பண்ணிருக்கோம்னா, பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டிஸ் வந்து 63,000 கிரெடிட் சொசைட்டிஸை we have digitized. ஓகே, ஸோ கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணிருக்கோம். ஸோ வாட் இஸ் பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டி? ஸோ நம்மளுடைய கோஆபரேட்டிவ் பேங்கிங்ஸ் அப்படிங்கிறது வந்து we are classifying into urban and rural. ஸோ ஆக்சுவலி கோஆபரேட்டிவ் பேங்கிங் இந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு. அர்பன் கோஆபரேட்டிவ்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு, கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸும் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு. கோஆபரேட்டிவ் செக்டர்ஸ் பத்தி பாருங்க. ஸோ ரீசெண்டா ஏதோ ஜனவரி அண்ட் டிசம்பர் மந்த்ஸ்ல தான் இருக்கும் அது. ஓகே, ஸோ பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து தே ஆர் தி ஃபங்க்ஷன் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் பாடி. வந்து என்னது? செல்லுன்னு கரெக்டா? ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஹியூமன் பாடி. அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கோஆபரேட்டிவ் ஹைரார்கி ஆஃப் இந்தியா வந்து இந்த பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டி. இப்போ நம்ம வந்து ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்குல்ல, ஸ்டேட் லெவல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்கும். ஸ்டேட் லெவல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் கீழே we will be having district central cooperative banks. every district. இந்த டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ்ஸ் பேங்க் கீழே இருக்கிற அடுத்த லெவல் தான் பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டிஸ். உங்களுக்கு புரியுதா? ஸோ என்டையர் ஸ்டேட்டுக்கு we are having state cooperative banks. அந்த ஸோ ஆல் தி என்டையர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் will have district central banks. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்டையும் சேர்த்து they will be regulating. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கீழேயும் we are dividing it into blocks or village basisல, வில்லேஜ் பேசிஸ் இல்ல பிளாக் பேசிஸ்ல we are starting the primary agricultural credit societies. ஸோ இவங்க தான் வந்து they are facing the farmers or rural people யாரா இருந்தாலும் any rural loans it is being done through primary agricultural credit societies. இதுக்கான ஃபண்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருந்து வரும், டிஸ்ட்ரிக்ட்டுக்கான ஃபண்ட் ஸ்டேட்ல இருந்து வருது. ஸோ இதுலயே வந்து மல்டி ஸ்டேட் இருந்ததுன்னா அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட ரெகுலேஷன்ஸ் வந்துடும். மல்டி ஸ்டேட், சிங்கிள் ஸ்டேட்னா இதான் ஹையரார்கி. ஸோ அதுல ஃபார்மர்ஸ் கூட டைரக்டா இருக்கிறது தான் இந்த இது. இவங்க வந்து they are giving the both short term and medium term loan. ஷார்ட் டேர்ம்னா less than 1 year loans, மீடியம் டேர்ம்னா less than 5 years loan. 5 yearsக்கு மேல இருந்தா லாங் டேர்ம் லோன் அப்படின்னு இங்க நம்ம பேசுறோம். ஸோ ஷார்ட் டேர்ம் அண்ட் மீடியம் டேர்ம் லோன்ஸ் எல்லாமே கொடுக்கறது தான் இவங்களோட வேலை.
இப்போ அக்ரிகல்ச்சர்ல லாங் டேர்ம் லோன்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து வில் பி கோயிங் டு ஸ்டேட் கோஆபரேட்டிவ்ஸ் லெவல். ஸோ அந்த மாதிரி ஹையரார்கி மேலே போகும். இவங்க வந்து ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் தராங்க. ஸோ திஸ் இஸ் இட் கோஸ். ஒரு ஃபார்மராக இருக்கட்டும், ரூரல் ஏரியாஸ். ஸோ இந்த சொசைட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து டிஜிடைஸ் பண்ணியிருக்கோம் அஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ இந்த ஹையரார்கி பற்றி போய் படிங்க, கோஆபரேட்டிவ்ஸ் பற்றி போய் படிங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டி இஸ் பீங் ரெஜிஸ்ட்ரேட்டிவ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இவங்க தான் வந்து ப்ரொவைடிங் தி கிரெடிட் அண்ட் அதர் சர்வீசஸ் டு ஃபார்மர்ஸ் அண்ட் ரூரல் ஏரியாஸ். ஸோ இவங்க வந்து என்னென்ன விஷயங்கள் பண்றாங்கன்னா, இன்புட் ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் கேஷ் ஆர் கைண்ட் காம்பனன்ட். ஸோ கேஷ் லோன்ஸ் ஆர் கைண்ட் ஃபார்மேட்ல நீங்க வந்து அக்ரிகல்ச்சரல் இன்புட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து யூ ஆர் கெட் லோன்ஸ், ஃபார்ம் லோன்ஸ் வாங்கிக்கலாம். அக்ரிகல்ச்சரல் இன்புட்ஸ் இங்க வந்து விற்கிறாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெர்டிலைசர்ஸா இருக்கட்டும், ஆர் வந்து சீட்ஸா இருக்கட்டும். இப்போ ரூரல் ஏரியாவில் ஒரு சீடோ ஃபெர்டிலைசர் வாங்கினா அது வந்து கோஆபரேட்டிவ்ஸ் பிரைமரி அக்ரிகல்ச்சர் சொசைட்டியில் வாங்கிக்கலாம். ஸோ ஹையரிங் பேசிஸ். ஸோ அக்ரிகல்ச்சரல் மெஷினரிஸை ஹையர் பண்ற ஃபெசிலிட்டிஸ் இங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஃபார்மர் வந்து ஒரு கூட ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா அதுக்கான ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூஸ்ட் பண்றதுக்கு வந்து யார் ஹேவிங் அ காம்பனன்ட். கிளியரா? ஸோ அதுதான் வந்து பிஏசிஎஸ் உடைய வேலை. இப்போ நம்ம பட்ஜெட்ல பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டின்னு வார்த்தை தான் இருக்கு. நீங்க அடுத்த லெவல்ல இப்போ நான் வந்து ஹையரார்கி நடத்தினேன், இவங்களுடைய 3 அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு நடத்துறேன். இதுதான் ப்ரிலிம்ஸ் வரும். ப்ரிலிம்ஸ்ல இதான் கேட்பான். உங்களுக்கு புரியுதா? இவங்க என்னென்ன பண்றாங்கன்னு தான் கேட்பாங்க. ஸோ இவங்களுக்கு எவ்வளவு காசு கொடுத்துருக்காங்கன்னு கேட்க போறது இல்லை. பட் இதை பத்தின பேக்ரவுண்ட் ஒர்க் தான் கொஸ்டின் வரும். ஸோ இதுதான் வந்து we have to study with respect to prelims. ஸோ டீசென்ட்ரலைஸ் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. ஸோ இவங்க மூலமா we are planning to create a decent இந்தியன் அக்ரிகல்ச்சர்ல இருக்க ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ ஸ்டோரேஜ் தான். நிறைய ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ல ஒரு முக்கியமான இஷ்யூ வந்து ஏபிஎம்சிஸ்ல ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை வளர்க்கறதுக்காக they are going to give loans here. ஸோ எல்லா அக்ரிகல்ச்சரல் சொசைட்டிஸ்க்குமே இந்த ஃபினான்ஷியல் அலோகேஷன் மூலமா we are going to create the storage. Government will also facilitate setting up of large number of cooperative societies, fisher societies and dairy cooperatives. எந்தெந்த பஞ்சாயத்துலாம் இன்னும் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணலையோ அந்த பஞ்சாயத்து எல்லாத்துக்குமே எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க. ஸோ அதுதான் வந்து அடுத்த ஒரு காம்பனன்ட் ஃபார் கோஆபரேட்டிவ்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சர் கிரெடிட் வந்து இட் ஹஸ் பீன் இன்க்ரீசிங் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். ஸோ இதை நான் ஏன் காட்டுறேன் அப்படின்னா, த கிரெடிட் கோயிங் டு அக்ரிகல்ச்சர் செக்டர் இஸ் ஸ்டெடிலி இன்க்ரீசிங் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தா கரெக்ட். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ்ல அப்படிதான் கேட்கறாங்க. லோன்ஸ் கிவன் டு தி அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஃபார்மிங் இஸ் ஸ்டெடிலி இன்க்ரீசிங்னா அது கரெக்ட். ஏன்னா பேண்டமிக் இயர்லயும் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. நம்ம எப்போ பேண்டமிக்ல ஒரு ஷிஃப்ட் ஜோல்ட் பார்ப்போம், இல்ல ஜோல்ட்டே இல்லை. அதே மாதிரி தான் இங்க வந்து ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் இஸ் நாட் ஸ்டெடிலி, இட் இஸ் இன்க்ரீசிங் தான். ஓவராலா பார்த்தா இட் இஸ் இன்க்ரீசிங் தான், பட் இட் இஸ் இன் தி அப் ட்ரெண்ட் தான். ஓகே, ஸோ ரெண்டுமே வந்து இட் இஸ் இன்க்ரீசிங். ஸோ இந்த வருஷம் வந்து we have reached the 320 million metric tons. 320 million metric tons of food grains. Food grains na rice, wheat and coarse and pulses அது எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதான் வந்து இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட். இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்ல we saw the அக்ரிகல்ச்சரல் பார்ட்டை பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து ரீச்சிங் தி இல்ல ஆக்சுவலி இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்ல இன்னும் நிறைய இருக்கு. நீங்க பார்த்துருந்தீங்கன்னா பட்ஜெட் ஸ்பீச்ல அவங்க நிறைய சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து இந்த இதுக்கு இவ்வளவு ரூபாய், அந்த இதுக்கு அவ்வளவு ரூபாய், அதுக்கு இவ்வளவு ரூபாய். ஸோ அது நமக்கு தேவையில்லை. நான் எது எக்ஸாமுக்கு தேவையோ அதை மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணி நடத்துறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரீச்சிங் தி லாஸ்ட் மைல். ரீச்சிங் தி லாஸ்ட் மைல்னா இன்க்ளூசிவ் டெவலப்மெண்டோட அடுத்தது. ஸோ நம்ம வந்து we have to take benefits to the last mile. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸ் ப்ரோக்ராம். ஆல்ரெடி எகனாமிக்ஸ் சர்வேல we discussed this. ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் உடைய சக்சஸை வந்து கண்டினியூ பண்ற மாதிரி ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸ் ப்ரோக்ராம கொண்டு வரும். ஸோ லைக் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், கவர்மெண்ட் கொண்டு வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்ட்ரக்சர்ட் ஸ்கீம் வந்து ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு. நீத்தி ஆயோக் லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம்ல 117 ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொன்னா நல்லா இல்லாதனால யூஃபமிசம் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு அவங்கள சொல்றோம். ஸோ அந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அங்க நம்ம என்ன பண்ண போறோம், கன்வர்ஜென்ஸ் collaboration of all the government schemes and competition. So government schemes எல்லாத்தையும் அந்த இடத்துல கன்வெர்ட் பண்ண போறோம், both central and state levelsல. ஸோ அந்த ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் உடைய சக்சஸ்ல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் காம்படிஷன். அதுல வந்து நம்ம வந்து ரேங்கிங் கொடுப்போம். இதே மாடல்ல நம்ம என்ன பண்ண போறோம், இந்தியாவில் இருக்கிற 500 டிஸ்ட்ரிக்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அதுல இருக்க 500 பிளாக்ஸ் வந்து செலக்ட் பண்ண போறோம். we are going to cover 500 blocks. அதுல 117 டிஸ்ட்ரிக்ட்ஸ் பார்த்தோம்ல, இல்ல 500 பிளாக்ஸ் வந்து செலக்ட் பண்றோம். இது வந்து மோஸ்ட்லி வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி பிளாக்ஸ் ஆர் பீன் செலக்டட் ஃப்ரம் 6 states. என்ன ஸ்டேட்ஸ்? யூபி, பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ் அண்ட் வெஸ்ட் பெங்கால், ஒடிஷா. இங்க இருக்கிற ரீஜன்ல இருந்து தான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி இது வந்து we have selected. ஸோ இதுல வந்து we are going to provide the important schemes related to health, nutrition, education, agriculture இது எல்லாமே. ஸோ அதோட ரேங்கிங்ல வந்து நம்ம என்னென்ன பார்ப்போம், என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் இருக்கும், ஹெல்த், எஜுகேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்,
அப்புறமா வந்து ஹெல்த் எஜுகேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இந்த 5 இதுக்குமே ரேங்கிங் கொடுப்பாங்க. கரெக்டா? ஸோ அதை வச்சு தான் வந்து they will be implementing. ஸோ அது ஆஸ்பிரேஷன் பார்க்க. நம்ம இன்னொன்று எக்கனாமிக்ஸ் லெவல் பார்த்தோம். என்னது? மிஷன் உட்கிரஷ்னு ஒன்று பார்த்தோம். மிஷன் உத்கிரஷ் அப்படிங்கிறதுல வந்து 2 இருக்கு. ஓகே, உத்கிரஷ் 2022 அப்படின்னு ஒன்று இருக்கு. அது வந்து முடிஞ்சிடுச்சு ஆக்சுவலா. உத்கிரஷ் 2022 அப்படிங்கிறது 2019ல ஆர்பிஐ லான்ச் பண்ண 3 இயர்ஸ் ரோட் மேப். அடுத்த 3 இயர்ஸ்க்கு நம்ம ஆர்பிஐயோட ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி உத்கிரஷ் 2022 அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க 2019ல. அதே பேர்ல இப்ப மிஷன் உத்கிரஷ் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. மிஷன் உத்கிரஷ் அப்படின்னா என்ன அப்படின்னா, கவர்மெண்டோடைய மினிஸ்ட்ரிஸ் ஒரு 15 மினிஸ்ட்ரிஸ் இருக்க போறாங்க. எடுத்துக்கிறேன், அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, அந்த மினிஸ்ட்ரி ரிலேட்டடா அந்த இப்ப வந்து ஹெல்த் மினிஸ்ட்ரி அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற எந்த பிளாக்ல இல்லைன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இல்ல எந்த பிளாக் தான் எந்த பிளாக்ல வந்து ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் ரொம்ப லோவஸ்டா இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. ஸோ அந்த ஏரியால ஹெல்த் மினிஸ்ட்ரி தலைமையில ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போகுது. இப்ப மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னா எஜுகேஷன்ல எந்த பிளாக்ஸ் பின்தங்கி இருக்கு இந்தியால அப்படின்னு பார்த்துட்டு அதுல ஒரு 10 பிளாக் இல்ல 15 பிளாக்ஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த பிளாக்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து பார்த்துக்கிட்டு ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. அந்த மாதிரி ஒரு மினிஸ்ட்ரியும் அவங்களோட மினிஸ்ட்ரி ரிலேட்டட் ஏரியாஸ்ல எது மோஸ்ட் பின்தங்கின பிளாக்கோ அந்த பிளாக்காக இதே பேட்டர்ன்ல கன்வர்ஜென்ஸ் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸையும் அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்டோட ஃபுல் கோஆபரேஷனோட ரேங்கிங் செட்டப்போட நம்ம பண்ண போறோம். அதே மாதிரி பிரபாரி ஆஃபீஸர் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருக்கு. வேர் தி ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வில் பி டைரக்ட்லி ஹேவிங் லிங்க்ஸ் வித் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஸோ டைரக்ட் கான்டாக்டாக. ஸோ அதுதான் வந்து மிஷன் உத்கிரஷ். ஸோ உத்கிரஷ்ல 2 இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பிரதான் மந்திரி பிவிடிஜி டெவலப்மெண்ட் மிஷன். ஸோ பிவிடிஜினா என்ன? பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ். இந்தியாவில் வந்து 700க்கும் மேற்பட்ட ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருந்தாலும் 75 ஷெட்யூல் ட்ரைப்ஸ் தான் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்களோட டெவலப்மெண்ட்காக ஆல்ரெடி மிஷன் இருக்கு. அந்த மிஷனை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான், புதுசா லான்ச் பண்ணல. ஓகே, ஸோ இப்போ பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்க்கு ஒரு ஸ்கீம் வருதுன்னா இப்போ அதை பத்தி தான் நெக்ஸ்ட் ஆஃப் டு ஸ்டடி. ஓகே, ஸோ பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்னா 1973ல தேபார் கமிஷன் அப்படிங்கிற அந்த கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸ்ல தான் ட்ரைபல் குரூப்ஸ் இந்தியாவில் இருந்தாலும் அதுல ஒரு சில ட்ரைபல் குரூப்ஸ் ரொம்ப வல்னரபிளா இருக்கு. ட்ரைபல் குரூப்ஸே வல்னரபிள் தான். அதுல ஒரு சிலது மோஸ்ட் வல்னரபிளா இருக்கிறது தான் வந்து நம்ம பிரிமிட்டிவ் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த பிரிமிட்டிவ் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படிங்கிறது தேபார் கமிஷன் 1973. ஸோ இந்த இயர் ரொம்ப முக்கியம், கமிஷன் ரொம்ப முக்கியம். இதான் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வரும் இல்ல குரோனாலஜில வரும். 2006ல தான் we are renaming them to PVTG. ஓகே, மோஸ்ட் வல்னரபிள் அண்ட் ஜெனரலி they are living in the remote areas having poor infrastructure and administrative supports. ஸோ இவங்களை எதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்றோம்? டிக்ளைனிங் ஆர் ஸ்டாக்னன்ட் பாப்புலேஷன். பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, வளரவே இல்லை. இப்போ சென்டினலிஸ்லாம் பாத்தீங்கன்னா 49 பேர் தான் எதாவது இருப்பாங்க. சென்டினலிஸ் அப்படிங்கிற அந்த ட்ரைபல் குரூப்ல, சென்டினலிஸ் ஐலாண்ட்ல இருக்கிற அந்த ட்ரைபல் குரூப்ல 49 பேர் தான் இருக்காங்களே. இப்போ அவங்களுக்கு ஹியூமன் கான்டாக்டே இல்லை. நீங்க பார்த்திருப்பீங்க அந்த இதெல்லாம். ஹியூமன்ஸ் யார் போனாலும் அம்பு விடுவாங்க. ஸோ we have totally isolated them. We are not having any contacts. Low levels of literacy, pre-agricultural level of technologies and economic backwardness. Human contact இல்லாத tribes வந்து இன்னும் அந்தமான்ல இருக்கு. ஸோ இதை வச்சு we are identifying 75 ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் இப்போ பேக்ரவுண்ட் ஒர்க். இது வந்து பட்ஜெட்ல இல்லை, பட் நம்ம போய் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். இது வந்து ஒரு டேட்டா நல்லா இருந்தது. ஸோ அதனால I'm just taking. இது வந்து 2011 சென்சஸ் படி தான் வந்து we are having நல்ல வேலை ரெட் பட்டன் நமக்கு இல்லை, இந்த பட்டன் நமக்கு இந்த ஆஃப் ஆயிருக்கும். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து ஆக்சுவலி இது பாருங்க, ஹூஸ் கேட்டகரைசிங் தெம் அப்படின்னு பார்த்தா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஸோ இதுதான் வந்து ட்விஸ்ட் இல்லை. ஏன்னா அவங்க வந்து எதை வச்சு பண்றாங்கன்னா சென்சஸ் வச்சு பண்றாங்க. சென்சஸ் வச்சு தான் they are finding the PVTGs. ஸோ இந்தியாவில் வந்து 12 PVTGs are having population above 50,000. The remaining groups மிச்சம் இருக்கிற அந்த 63யுமே வந்து they are having less than 50,000 தான் பாப்புலேஷன். உங்களுக்கு புரியுதா? So remaining groups are having population of 1,000 or less. So மிச்சம் இருக்கிற 63 ட்ரைபல் குரூப்ஸுமே பாப்புலேஷன் 1000க்கும் கம்மியா தான் இருக்கு. ஸோ சஹாரியாஸ் ஆர் தி ஹையஸ்ட் பாப்புலேஷன்ஸ். ஸோ அந்த பிவிடிஜிலே ஹையஸ்ட் பாப்புலேஷனா இருக்கிறது சஹாரியாஸ் அப்படிங்கிற குரூப். சென்டினலிஸ் அண்ட் அந்தமானிஸ் வந்து they are having 39 and 43 தான் பாப்புலேஷன். ஸோ இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்துங்க. ஒடிஷா இஸ் having the highest number of PVTG, whereas பஞ்சாப் அண்ட் ஹரியானா is not at all having even 1 PVTG. ஸோ இது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்படிதான் வரும் கேள்வி. ஓகே, ஸோ budget வந்து this is how you have to study. So this is background work. To improve the socio-economic conditions of PVTGs, government will saturate. அதே தான் இந்த PVTGs இருக்கிற ரீஜன்ல இதே மாடல்ல ஒரு ஸ்கீம். ஸோ ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்டே வந்து சேச்சுரேஷன் ஸ்கீம் தான். சேச்சுரேஷன் ஸ்கீம்னா என்ன? சேச்சுரேஷன்னா என்ன? போதும் போதும் ஆகிற அளவுக்கு நம்ம ஃபில்அப் பண்றது, அடிக்கிறது தான் சேச்சுரேஷன். உங்களுக்கு புரியுதா? இப்போ வந்து
எடிட்டர் நம்ம எக்கனாமிக் சர்வேல அன்னைக்கு உங்களுக்கு ஆயிருக்கும், யோ போதையா போதும் அப்படி, அதுதான் வந்து சேச்சுரேஷன். ஸோ அந்த மாதிரி போதும்னு சொல்ற அளவுக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை லான்ச் பண்றது தான் ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ட்ஸ். அதே மாதிரி தான் இந்த ஏரியாஸ்லயும் வந்து they are going to do. So it will saturate the PVTG families and habitation with basic facilities like safe housing, clean drinking water, sanitation, improved access to education, health, nutrition, road, telecom, all these things, basic things. Okay, 15,000 crore will be available to implement these schemes. Okay, இதான் வந்து இதுல இருக்க கிளியரா. இப்போ நெக்ஸ்ட் வந்து வாட்டர் இன் தி ட்ராட் ப்ரோன் ரீஜன். இந்தியாவில் இருக்கிற ஒரு ட்ராட் ப்ரோன் ரீஜன்ல இன்னொரு முக்கியமான ரீஜன் தான் வந்து சவுத் வெஸ்டர்ன் கர்நாடகா. சவுத் வெஸ்டர்ன் கர்நாடகாவில் இருக்கிற ரீஜன். ஸோ பத்ரா அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ட்ரிபியூட்டரி ஆஃப் விச் ரிவர்? கிருஷ்ணாவோட சப் ட்ரிபியூட்டரி. துங்கபத்ராவுடைய துங்கா ரிவர் அண்ட் பத்ரா ரிவர், இந்த ரெண்டு ரிவர் சேர்ந்தது தான் துங்கபத்ரா. துங்கான்னு ஒரு ரிவர் இருக்கு, பத்ரான்னு ஒரு ரிவர் இருக்கு. இந்த ரெண்டு ரிவரும் வந்து எந்த ஏரியால சேரும்? ஷிமோகா அப்படிங்கிற ஊர்ல தான் வந்து ஒன்னு சேர்ந்து துங்கபத்ரா அப்படின்னு மாறும். துங்கபத்ரா அப்படிங்கிற ரிவர் போய் எது கூட சேரும்? கிருஷ்ணா அப்படிங்கிற ரிவர் கூட சேரும். கிருஷ்ணா கிட்ட ரைட் பேங்கா லெஃப்ட் பேங்கா? ரைட் பேங்க். கிருஷ்ணாவோட ரைட் பேங்க் வந்து துங்கபத்ரா, கிருஷ்ணாவோட லெஃப்ட் பேங்க் தான் பீமா. ஸோ முக்கியமான ரெண்டு தான் நான் சொல்றேன். ஸோ இந்த கிருஷ்ணா தான் போயிட்டு இட் வில் மீட் இன் பே ஆஃப் பெங்கால் இன் ஆந்திர பிரதேஷ். ஸோ எந்த ஒரு ரிவரா இருந்தாலும் ஆரிஜின் பாயிண்ட், ஸ்டேட்ஸ், ட்ரிபியூட்டரிஸ், நேஷனல் பார்க்ஸ். ஸோ இந்த துங்கபத்ரா போய் கிருஷ்ணால சேர்ற இடத்துல பேர் தான் வந்து சங்கமேஸ்வர் அப்படின்னு நினைக்கிறேன். அங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டெம்பிள் கூட இருக்கு, இந்தியா ஆந்திர பிரதேஷ் பார்டர். ஸோ இந்த மாதிரி தான் எப்படி ஸ்டடி. ஸோ அதுல இந்த துங்கான்னு ஒரு ரிவர் இருக்கு, பத்ரான்னு ஒரு ரிவர் இருக்கு. இந்த ரெண்டு ரிவர் ஒன்னு சேர்ந்து தான் துங்கபத்ரான்னு ஆரம்பிக்கும். ஸோ இந்த இதுல நம்ம என்ன பண்றோம்னா இந்த துங்கா ரீஜன்ஸையும் பத்ரா ரீஜன்ஸையும் கனெக்ட் பண்றோம். உங்களுக்கு புரியுதா? அப்படி கனெக்ட் பண்ற ப்ராஜெக்ட்ஸ் தான் இந்த அப்பர் பத்ரா ப்ராஜெக்ட்ஸ். இது வந்து லிஃப்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட். லிஃப்ட் இரிகேஷன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு லிஃப்ட் இரிகேஷன் இருக்கு. என்னது? தெலுங்கானால பொட்டிசீமா, நீங்க என்ன சொல்றீங்க? காளீஸ்வரம் லிஃப்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட், பொட்டிசீமா ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட்ஸ் இன் இது. ஸோ காளீஸ்வரம் லிஃப்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட் இங்க இருக்கா, தெலுங்கானால இருக்கிறது. ஸோ இங்க என்ன பண்ண லிஃப்ட் இரிகேஷன் என்ன அப்படின்னா, இப்போ ரெண்டு ரிவரும் வந்து ஒரே சி லெவல்ல இருந்துச்சுன்னா அப்படியே நீங்க கெனால வெட்டினா கனெக்ட் ஆயிடும். கரெக்டா? இங்க ஒரு ரிவர் போகுது, இங்க ஒரு ரிவர் போகுது, ஒரே லெவல்ல இருக்கு. ஸோ இப்போ ஒரு ரிவர் வந்து பிலோ தி சி லெவல் இருக்கு, ஒரு ரிவர் வந்து கொஞ்சம் மலை மேல இருக்கு. ஸோ ஆனா மலை மேல இருக்கிற இந்த ரிவர் தான் கொஞ்சம் ட்ராட் ஹிட்டா இருக்கு. கீழே இருக்க ரிவர்ல தண்ணி இருக்கு அப்படின்னா, இப்போ இதுல நீங்க வந்து ரிவர் லிங்கிங் பண்ணுச்சுன்னா இங்க இருக்க தண்ணி இங்க எப்படி கொண்டு போவீங்க? ஸோ இங்க இருக்க தண்ணியை இங்க ஒரு மோட்டர் போட்டு எடுத்துன்னு போய் இங்க லிங்க் பண்றது தான் லிஃப்ட் இரிகேஷன். ஸோ யூ ஆர் டேக்கிங் தி வாட்டர் ஃப்ரம் தி ரிவர் அட் தி லோவர் சி லெவல் அட் தி லோவர் ஆல்டிடியூட் டு ஹையர் ஆல்டிடியூட். ஸோ எப்பவுமே வந்து நம்ம ரெண்டு இதை லிங்க் பண்ணா ஹையர் ஆல்டிடியூட் வந்து லோவர் ஆல்டிடியூட் தான் தண்ணி வரும். பட் இந்த கெனால்ல நம்ம கீழே இருந்து தண்ணியை மேல கொண்டு போறோம், கொண்டு போயிட்டு அது துங்கால சேர்க்கிறோம். இதுதான் வந்து இந்த ப்ராஜெக்ட், லிஃப்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட். இதான் வந்து நம்ம வந்து காளீஸ்வரம்ல பண்ணிருப்போம். காளீஸ்வரம் ப்ராஜெக்ட் ஆஃப் தெலுங்கானா. ஸோ அதான் அப்பர் பத்ரா ப்ராஜெக்ட்ஸ். எதுக்கு வந்து இந்த வருஷம் இந்த ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க? ஏன்னா இந்த வருஷம் கர்நாடகால எலெக்ஷன் இருக்கு. போன வருஷம் 2021 வந்து காவேரிக்கு அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? பிரைம் மினிஸ்டர் வந்து காவேரியில வந்து கொள்ளிடம் ப்ராஜெக்ட். ஸோ அதான் ட்ரெண்டு. ஸோ அப்பர் பத்ரா ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ஆக்சுவலி வந்து பத்ரா ரிவர் பத்தி இப்போ நான் எப்படி பேக்ரவுண்ட் இரிகேஷன் பண்ணணும்னு சொல்ற பாருங்க. லிஃப்ட் இரிகேஷன் ஸ்கீம் டு இம்ப்ளிமெண்ட் இன் தி சென்ட்ரல் ரீஜன் ஆஃப் தி கர்நாடகா ஸ்டேட்ஸ். இதோட அப்ஜெக்டிவ் என்ன? டு ப்ரொவைட் சஸ்டைனபிள் இரிகேஷன் ஃபெசிலிட்டி இன் தி காரிஃப் சீசன், டு ரீசார்ஜ் தி கிரவுண்ட் வாட்டர் அண்ட் ப்ரொவைட் ட்ரிங்கிங் வாட்டர். இது வந்து இரிகேஷன் மட்டும் இல்ல, கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் இருக்கு, ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கு. 367 டேங்க்ஸ் வந்து லேக்ஸ் வந்து நம்ம கட்ட போறோம் இதுல. ஸோ பிளான் என்ன அப்படின்னா, நம்ம இது மூலமா வந்து நம்ம வந்து we are going to irrigate some 2 lakh hectares of land through micro irrigation in the districts of Chikmagalur, Chitradurga, Tumkur and Devanagari. Okay, Chikmagalur, Tumkurல எது ஃபேமஸ்? ஸ்டீல், அயன் அண்ட் ஸ்டீல் ரிசோர்ஸ் வந்து முக்கியமான. சிக்மகளூர், சித்ரதுர்கா, டும்கூர் பெல்ட்னு ஒரு பெல்ட்டே இருக்குல்ல. நம்ம 12th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரபி வெரி இம்பார்ட்டன்ட் புக் படிங்க. ஜியாகிரபி எல்லாருமே இந்த வருஷம் வருது, இருங்க. எங்க சாபம்லாம் வந்து பலிக்கும், உங்களுக்கு புரியுதா? வரும் ஒரு நாள். ஜியாகிரபியில இந்த வருஷம் 15 கேள்வி வரும். ஓகேவா? சும்மா சொல்ல ஆசைப்படுறவங்க எல்லா வருஷம் பாலிட்டிலையும் எக்கனாமில மட்டும் தான் வரணுமா? ஜியாகிரபியில வரக்கூடாதா? ஓகேவா? எக்கனாமில குறைஞ்சாலும் பரவாயில்ல. ஜஸ்ட் ஜோக்கிங், ஐ நோ யுவர் டிஃபிகல்டிஸ். இது வந்து ஒரு 8 வருஷம் ஆதங்கம், ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி அது வந்தாலும் தப்பா தான் போட போறோம். என்னோட கஷ்டம் அது.
ஏன்னா ஜாகிரபி ஆப்ஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஜாகிரபியில தப்பா போடுவாங்க. தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஸோ இட் இஸ் கோயிங் டு லிஃப்ட் தி வாட்டர்ஸ் ஃப்ரம் தி துங்கா ரிவர் டு தி எக்ஸிஸ்டிங் பத்ரா ரிவர். நான் மாத்தி சொல்லிட்டேன், துங்கா ரிவர்ல இருந்து பத்ரா ரிவர் நான் மாத்தி சொல்லிட்டேன். பத்ரா டு துங்கான்னு, துங்கா ரிவர் டு பத்ரா ரிவர். ஓகே, ஸோ அஜம்புரா இன் தி துங்கபத்ரா பேசின் ஆஃப் கிருஷ்ணா பேசின். ஸோ இதை வந்து நேஷனல் ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு லைன் இருக்கும் பட்ஜெட்ல, we are giving a national project recognition to the upper Bhadra project. அப்போ கொஸ்டின் வந்து நேஷனல் ப்ராஜெக்ட்னா என்னங்கிறதுல தான் வரப்போகுது. உங்களுக்கு புரியுதா? வாட் இஸ் நேஷனல் ப்ராஜெக்ட்? இப்போ இந்த ரிவர் லிங்கிங் அண்ட் ரிவர் மேனேஜ்மெண்ட் எல்லாமே ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு விஷயம். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதுக்கு ஃபண்டிங் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நேஷனல் ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒரு ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் ஆர் ரிவர் ப்ராஜெக்ட்ஸ், ரிவர் பேசின் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நேஷனல் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டோம்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் கிவ் தி ஃபண்டிங். ஓகே, ஸோ அவங்க கிட்ட இருந்து ஃபண்டிங் வரும். ஸோ அந்த ஃபண்டிங் வர்றதுக்காக தான் நேஷனல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது. ஸோ நேஷனல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது எதுல இருந்து வரப்போகுது அப்படின்னா, ஸோ வாட் இஸ் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, எதுக்கெல்லாம் நேஷனல் ஸ்டேட்டஸ்க்கு வாட் இஸ் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா டு கம் டு ரெகக்னைஸ் ப்ராஜெக்ட் ஆஸ் அ நேஷனல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது அடுத்த லெவலில் படிக்கணும். உங்களுக்கு புரியுதா? கொஸ்டின் இதுல இருந்தா வரும், அப்பர் பத்ரால இருந்து கூட வராது. நேஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ரிவர் பேசின்ஸ்னா என்ன அப்படின்னு கேள்வி வரும். உங்களுக்கு புரியுதா? ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஃபார் தி இன்க்ளூஷன் இன் தி நேஷனல் ப்ராஜெக்ட். First one, the international. It should be an international project where usage of water in India is required by a treaty and where planning and early completion of project is necessary. Maybe the best example Indus River water இருக்கட்டும், Indus River water or அந்த அதே மாதிரி பிரம்மபுத்திரா, இது எல்லாமே வந்து இன்டர்நேஷனல் ட்ரீட்டி வந்து ரெகுலேட் பண்ணுது. ஆர் தீஸ்தா ரிவர் இஷ்யூ ஆர் கங்கா வித் ரெஸ்பெக்ட் டு பங்களாதேஷ். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இன்டர்ஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ் வேர் விச் இஸ் டிராகிங் டியூ டு நான் ரெசல்யூஷன் ஆஃப் இஷ்யூஸ். ரெண்டு ஸ்டேட்டுக்கு நடுவில் ஒரு ரிவர்னால சண்டை அப்படின்னா அது நேஷனல் ப்ராஜெக்ட்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபண்டிங் பண்ணலாம். லைக் காவேரி ஆறு நம்ம இங்க அங்க பாத்தீங்கன்னா சட்லஜ் பஞ்சாப் ஹரியானாக்கு சண்டை வரும், சட்லஜ் ரவியில. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு நடுவில் இன்டர்ஸ்டேட் இஷ்யூஸ் ரிலேட்டிங் டு ஷேரிங் காஸ்ட், எவ்வளோ காஸ்ட், ரீஹாபிலிட்டேஷன், ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பவர் ப்ரொடக்ஷன்ஸ், ரிவர் இன்டர்லிங்கிங் ப்ராஜெக்ட். ஸோ ரிவர் இன்டர்லிங்கிங் ப்ராஜெக்ட்ஸையும் ரெகக்னைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஆப்ஷன்ல இது இருக்கும், ரிவர் இன்டர்லிங்கிங் அப்படின்னு. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கேன் பி ரெகக்னைஸ்ட் அஸ் நேஷனல் ப்ராஜெக்ட்? இன்டர்ஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ், இன்ட்ரா, இங்க இன்டர்னு இருக்கு, இங்க இன்ட்ரா, ஸ்டேட்டுக்குள்ள இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் கூட கொடுக்கலாம். இப்போ பத்ராங்கிறது இன்ட்ரா, உங்களுக்கு புரியுதா? ஸோ with an additional irrigation potential of more than 2 lakh hectares. இப்போ பார்த்தோம்ல 2.2 lakh hectares இருக்கு. இப்போ நம்ம அப்பர் பத்ரா வந்து 2.2 lakh hectares. ஸோ 2 lakh hectaresக்கு மேல இருந்தா அண்ட் வித் நோ டிஸ்பியூட் ரிகார்டிங் தி வாட்டர் அப்படிங்கிறதுக்கும் நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம அப்பர் பத்ராங்கிறது இந்த கண்டிஷன்ல தான் வருது. இன்ட்ரா ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா ஆஃப் 2.2 lakh hectares. கிளியரா? ஸோ இந்த கிரைட்டீரியால தான் உள்ள வருது. எக்ஸ்டென்ஷன், ரெனோவேஷன் அண்ட் மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் எனி ரீஸ்டோரேஷன் ஆஃப் பொட்டன்ஷியல் ஆஃப் 2 lakh hectares. ஸோ இதுல நம்ம நோட் பண்ண வேண்டியது பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 2 lakh hectare தான். 3 lakh வைக்கலாம், இல்ல 5 lakh வைக்கலாம் ஸ்டேட்மெண்ட்ல. சோ இது எலிஜிபிலிட்டி மட்டும். இது யார் அப்ரூவல் பண்ண போறா அப்படின்னா, அட்வைசரி கமிட்டி ஆன் இரிகேஷன், ஃப்ளட் கண்ட்ரோல் அண்ட் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ், ஓகே, அண்ட் ரிவர் டெவலப்மெண்ட் அண்ட் கங்கா ரெஜுவினேஷன். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ், ரிவர் டெவலப்மெண்ட் அண்ட் கங்கா ரெஜுவினேஷன் அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி மினிஸ்ட்ரி கீழே இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்க தான் வந்து ஒரு ப்ராஜெக்ட்க்கு நேஷனல் ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்க போறாங்க. இது வரலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம்ல, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அப்ரூவிங் தி எம்எஸ்பி அப்படின்னு பார்த்தோம்ல, விச் மினிஸ்ட்ரி. ஸோ விச் மினிஸ்ட்ரி அப்படின்னு கேட்கலாம். ஸோ தட் இஸ் திஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் கிராண்ட் அண்டர் தி நேஷனல் ப்ராஜெக்ட் இஸ் கிவன். ஸோ அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அப்பர் பத்ரா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி இவ்வளோ கதை இருக்கு. உங்களுக்கு புரியுதா? இப்போ நீங்க போய் நான் ஆல்ரெடி சொன்னேன், துங்கபத்ரா பத்தி படிங்க, துங்கா பத்தியும் படிங்க, பத்ரா பத்தியும் படிங்க, கிருஷ்ணா பத்தியும் படிங்க. ஸோ இதுதான் ஜாகிரபியில நீங்க இப்போ படிக்க வேண்டியது. உங்களுக்கு புரியுதா? இப்படிதான் ஜாகிரபி கொஸ்டின்ஸை வி கேன் எக்ஸ்பெக்ட். ஆக்சுவலி பொட்டிசிமா ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணும்போது பிரிலிம்ஸ்ல அது ஒரு கொஸ்டின் யூபிஎஸ்சில, விச் இஸ் தி ஃபர்ஸ்ட் இன்ட்ராஸ்டேட் ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. ஸோ கிருஷ்ணா கோதாவரி ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட். ஸோ சம் 17லயோ 16லயோ கேட்ட கேள்வி அது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தா தெரியும். அந்த வருஷத்துல சந்திரபாபு நாயுடு கொண்டு வந்த ப்ராஜெக்ட். ஸோ அப்போ அந்த வருஷம் அவர் கொண்டு வந்தாரு, அந்த வருஷம் அது கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு. ஸோ தட்ஸ் ஹவ் த கொஸ்டின்ஸ் ஆர் கமிங். So Tungabhadra River, it is a sacred river in the South India, flows through Karnataka, Andhra Pradesh and Telangana. 3 ஸ்டேட் இருக்கு. இதோட ஏன்ஷியன்ட் நேம் வந்து பம்பா. பம்பா பொன்னா ரன்னா ஞாபகம் இருக்கா? 3 இம்பார்ட்டன்ட் கன்னடா போயட்ஸ். அதுல பம்பா அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு ரிவர் இருக்கு. ஸோ துங்கபத்ராவோடைய பழைய பேர் தான் பம்பா. கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் 2 rivers. ரெண்டுமே வந்து ஆப்வியஸ்லி ஃப்ரம் வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஆரிஜினேட் ஆர் ரிவர் தான். Flows east and joins the Krishna and goes to Bega. So Sangameshwaram temple located at the confluence of Tungabhadra with Krishna. துங்கபத்ரா கிருஷ்ணா சேர்றதுல தான் சங்கமேஸ்வரன் டெம்பிள் இருக்கு.
Of course, obviously it will be Shivan temple. Historic city of Hampi. Hampi is one of the important architectural marvel of India. So architectural city of Hampi is located on the banks of Tungabhadra river. Hampi temples are also beautiful. It's a very important location. Halabedu and Hampi and Krishnadevaraya architecture and Hosaleswara architecture. Major tributaries வந்து Tunga, Kumudavati, Varada, Bhadra, Vedavati, Handri. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. இதுல எது ரைட் பேங்க் எது லெஃப்ட் பேங்க், ஓகே, அது பார்த்துக்கலாம். ஓகே, வராதா அப்படிங்கிற ஒரு ரிவரே இருக்கு. மேபி காவேரிக்கு அந்த பேர் வச்சிருக்கலாம் வராதான்னு, பட் வராதாங்கிற பேர்ல இன்னொரு ரிவர் இருக்கு. ஸோ துங்கா, குமுதவதி, வராதா, பத்ரா, வேதவதி அண்ட் ஹன்றி. நானும் மனப்பாடம் பண்ணிக்கிறேன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா? ஸோ ஒரு அப்பர் பத்ரா பின்னாடி ஒரு 15 நிமிஷம் பேசிக்கிட்டு இருக்கேன் நான். இந்த மாதிரி தான் வந்து டூ தி பேக்ரவுண்ட் ஒர்க். கிளியரா? So now we are coming to third priority, that is infrastructure and investment. So infrastructure and investment, this we already saw in the economic survey. Capital investment outlay is being increased for the third year in a row to 33%. So போன வருஷம் வந்து 7 lakh crore தான் capital expenditure இருந்தது. இந்த வருஷம் we have increased the capital expenditure to 10 lakh crore. So அதான் 33, இது வந்து 3.3% of GDP and 33% இது 3 times 2019ல நம்ம allocate பண்ணதோட 3 மடங்கு அதிகம். அப்போ 3 lakhs தான் பண்ணியிருக்கோம். So capital expenditure is on the rise and effective capital expenditure வந்து 13.7 lakh. So effective capital expenditure வந்து இன்னொரு 3.7 lakh crore add ஆயிருக்கு. So இந்த மாதிரி தான் increase ஆயிட்டே போகுது. So which will be 4.5% of GDP. So what is effective capital expenditure? ஞாபகம் இருக்கா? எக்கனாமிக் சர்வேலையும் பேசணும். capital expenditure plus grants for the creation of capital assets. ஞாபகம் இருக்கா? ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே கிராண்ட்ஸ் இருக்கும், விச் இஸ் அதை வச்சு ஸ்டேட் கவர்மெண்ட் கேபிட்டல் அசெட்ஸ் கிரியேட் பண்ணா அதான் கிராண்ட்ஸ். இதை வச்சு நம்ம எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட் இஸ் ஈக்குவல் டு ரெவன்யூ டெபிசிட் மைனஸ் ஜிஓசிஏ. இதான் வந்து எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட் பழைய கான்செப்ட். இதே காம்பனெண்ட் தூக்கி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கூட ஆட் பண்ணும்போது எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வருது, விச் இஸ் 13.7 lakh crore. இந்த வருஷமும் வந்து we have increased. ஸோ இதனால வந்து we are going to increase the, அதான் இதெல்லாம் நம்ம எக்கனாமிக் சர்வேல பேசின அதே ஓல்டு கதைகள் தான். So இது அடுத்த முக்கியமான டாபிக். We have merged the two departments under Department of Economic Affairs. Ministry of Finance கீழ, Department of Economic Affairs கீழ we are having two departments called Department of Infrastructure Policy and Planning, Infrastructure Support and Development Division. இந்த ரெண்டு டிவிஷனையும் நம்ம merge பண்ணி Infrastructure Finance Secretariat அப்படின்னு ஒரு புது செக்ரட்டேரியட்டை உருவாக்கியிருக்கோம். புரியுதா? சோ இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் எப்படின்னா எந்த மினிஸ்ட்ரியோட பேர் மாறி இருக்கு அப்படிங்கறத வச்சு கொஸ்டின் வரலாம். இது ஒரு ஸ்டேட்மெண்டா வரலாம். So Department of Economic Affairs கீழ, so Infrastructure Finance and Secretariat is under which department அப்படிங்கறதே கேட்கலாம். Ministry of Finance கீழ இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் தான் Department of Economic Affairs. அந்த Department of Economic Affairs கீழ இருக்கிற ஒரு டிவிஷன் தான் இது. இப்போ நீங்க ஐஏஎஸ் ஆஃபீஸரோட ஹைரார்கி பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் செக்ரட்டரின்னு ஒருத்தர் இருப்பாரா, அது கீழ நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி இருப்பாரு. அதே மாதிரி ஒரு டிவிஷனுக்கும் ஒரு செக்ரட்டரி, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே இதோடைய ஹெட்ல வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஸோ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வச்சு ஒரு செக்ரட்டரி இருக்கு, ஒரு ஹைரார்கி இருக்கு. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் கீழே இருக்கிற ரெண்டு டிவிஷன்ஸை மர்ஜ் பண்ணி தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் செக்ரட்டேரியட் அப்படின்னு பண்ணியிருக்கோம். இது கீழே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்சிங், செக்டரல் ஸ்டடிஸ் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் அப்படின்னு 3 சப் டிவிஷன்ஸ் இருக்க போது. ஸோ என்ஹான்சிங் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் செக்ரட்டேரியட்டோட ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ரோலே வந்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பை வந்து ஃபோக்கஸ் பண்றது. ஓகே, பிபிபி மாடல்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இப்போ நம்ம கொண்டு வர போறோம். அந்த பிபிபி மாடல் ப்ராஜெக்ட்ஸ்ல பப்ளிக் பிரைவேட்டுக்கு நடுவில் அக்ரிமெண்ட்ஸ், கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு, நிறைய மாடல்ஸ் இருக்கு. பில்ட், ஆப்ரேட், டிரான்ஸ்ஃபர், ஹைபிரிட் ஆன்யூட்டி மாடல், இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு பிபிபி ப்ராஜெக்ட்டை நீங்க சைன் பண்றதுக்கு முன்னாடி அதோடைய கான்ட்ராக்ட் சைனிங்ஸ்லாம் இருக்கு, அதுல நிறைய ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்கு. அதுல வந்து அதை வந்து ஷார்ட்டா வந்து அதை எப்படி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது விஜய் கேல்கர் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வேஸ்ட் பண்ணி 3P இந்தியா அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 3P இந்தியா அப்படிங்கிற அந்த கம்பெனியோடைய ரீவாம்டு வெர்ஷன் தான் இந்த பர்டிகுலர் இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபைனான்சிங் செக்ரட்டேரியட். இதோட வேலையை என்ன அப்படின்னா, இந்தியன் கவர்மெண்ட் எதெல்லாம் பிபிபி ப்ராஜெக்ட் பண்றாங்களோ அதோடைய அக்ரிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் டிராஃப்ட் பண்றது, பிபிபி ப்ராஜெக்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்றது, அதை ஃபுல்லா வந்து மானிட்டர் பண்ணி கோஆர்டினேட் பண்றது. தட் இஸ் கோயிங் டு பி தி ரோல் ஆஃப் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் செக்ரட்டேரியட். கிளியரா? ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் செக்ரட்டேரியட் will have 3 sections. ஸோ இது வந்து ஒரு புது இது கிரியேட் பண்ணியிருக்கும். ஸோ பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் ரயில்வேஸ், ரோட்ஸ், அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பவர், அது எல்லாமே பண்ணியிருக்கும். கிளியரா?
இது வந்து அடுத்த டாபிக். நெக்ஸ்ட் வந்து ஹார்மனைஸ்டு மாஸ்டர் லிஸ்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு மாஸ்டர் லிஸ்ட்டை வந்து நம்ம உருவாக்கி இருக்கோம். ஸோ ஹார்மனைஸ்டு மாஸ்டர் லிஸ்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து மாத்தி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் ஹார்மனைஸ்டு மாஸ்டர் லிஸ்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? ஸோ இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன? இட் கேன் பி ரோட், இட் கேன் பி ரயில், இட் கேன் பி அர்பன். இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற அந்த ஒரு டெஃபினேஷன்ல 1000 டைப்ஸ் இருக்கு. ஸோ டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சானிடேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு இருக்குல்ல. இதெல்லாம் நான் சொல்றது பிராட். இப்போ டிரான்ஸ்போர்ட் கீழே உங்களுக்கு என்னென்ன இருக்கு? ரோடு, ரயில், இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அப்படின்னு பிரியும். எனர்ஜி கீழே என்ன வரும்? பவர் டிரான்ஸ்மிஷன், பவர் டிஸ்ட்ரிபியூஷன் வரும். ஸோ இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்து நேமிங் இருக்குல்ல. இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் நீங்க லோன் வாங்க போறீங்க, அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ்ல இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா அதுக்கு பிபிபிக்குள்ள வரலாம், சாரி ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் உள்ள வரலாம், இல்ல அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கம்மி பண்ணலாம். இப்போ கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நமக்கு வந்து கம்மி இதுல நம்ம லோன் தர போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல. ஸோ அப்போ எது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட், எது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத ப்ராஜெக்ட்? இப்போ ஒரு பிரைவேட் செக்டர் கம்பெனி ஒரு லோன் வாங்குறாங்க, நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக லோன் வாங்குறேன் அப்படின்னு கேட்கறாங்க. அவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக லோன் வாங்குறாருன்னா அது ஒரு எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீழே வருது அப்படின்னு ரெகுலேட் பண்றதுக்காக ஒரு மாஸ்டர் லிஸ்ட்டை உருவாக்குறாங்க. இருக்கிற எல்லா டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் லிஸ்ட் போட்டு ஒரு மாஸ்டர் லிஸ்ட்டை உருவாக்குறோம். அந்த மாஸ்டர் லிஸ்ட்டை வந்து இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்ல ரீசெண்டா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டா வந்து 2 விஷயத்தை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீழே கொண்டு வந்திருக்காங்க டெஃபினேஷன் கீழே. என்னென்ன? இந்த வருஷம் ஒன்று கொண்டு வந்தாங்க, 2022 கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்துச்சு. டேட்டா சென்டர்ஸ். டேட்டா சென்டர்ஸ்னா சர்வர். இப்போ இவ்வளோ நாளா நீங்க வந்து ஒரு சர்வர் ரூம் ஆரம்பிக்கிறீங்கன்னு வைங்களேன், அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்லேயே இல்லை. ஸோ அதுக்கு நீங்க கட்டுறதுக்கு இதுக்கு முன்னாடி லோன் வாங்குறீங்கன்னா அந்த லோன்ஸ் உங்களால வாங்க முடியாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் பெனிஃபிட்ஸ் இருக்க லோன்ஸோ இல்லை அது ரிலேட்டட் ரெகுலேஷன்ஸ்லேயே வராது. இப்போ ரீசெண்டாக தான் டேட்டா சென்டர்ஸ் அதுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா பேட்டரி. இப்போ நம்ம சோலார் பேனல் இருக்கு, சோலார் எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறோம், அது வந்து எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீழே வந்துருச்சு. ஆனா அதே சோலார் பேனல்ல இருந்து எடுக்கிற கரண்ட்டை வந்து இப்போ ஸ்டோர் பண்றோம். ஏன்னா இப்போ சோலார் கரண்ட் வந்து இட் ஷுட் பி ஸ்டோர்ட் இல்லை, ஏன்னா அது வந்து ஸ்டோர் பண்ணாதான் வந்து நைட்ல யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்? லார்ஜ் பேட்டரிஸை வச்சு எனர்ஜி ஸ்டோர் பண்றோம். ஸோ அந்த எனர்ஜி ஸ்டோரேஜ் அப்படிங்கிறதே ஒரு தனி கான்செப்ட். நிறைய பேட்டரிஸை வச்சு எனர்ஜி ஸ்டோர் பண்ணி அதை வந்து தேவைப்படும் போது ரிலீஸ் பண்றது. ஸோ அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா. ஸோ இது மாடர்ன் டே இப்போ வர காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி புதுசா ஒன்றத்தை கொண்டு வந்திருக்காங்களா. இப்போ வெஹிக்கிள் சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து இத்தனை நாளா அப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லை, இன்னைக்கு தான் அது வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி புதுசா வர காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம புது விஷயங்கள் எல்லாம் ரெகக்னைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுல இந்த வருஷம் நம்ம ஆட் பண்ணதான் டேட்டா சென்டர்ஸும் எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸும். ஸோ இது வந்து ஒரு மாஸ்டர் லிஸ்ட் இருக்கு, ஹார்மனைஸ் மாஸ்டர் லிஸ்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு நீங்க போட்டு பிஐபினே போடுங்க, இல்லைன்னா கிளியர் டாக்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்லயும் இருக்கும். நீங்க ஜஸ்ட் போட்டாலே ஏதோ ஒரு வெப்சைட் வேணும், அதை ஓப்பன் பண்ணி அந்த லிஸ்ட் சும்மா பாருங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு. நிறைய இருக்கும், எக்ஸாஸ்டிவா இருக்கும், அது சும்மா பார்த்தாலே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ அதான் வந்து ஹார்மனைஸ் மாஸ்டர் லிஸ்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். Capital outlay of 2.4 lakh crore has been provided to the railways and this is the highest ever. நான் இதை எதுக்கு போட்டேன் அப்படின்னா ரயில்வேஸ்க்கு வந்து ஹையஸ்ட் எவர் அவுட்லே வந்து நம்ம கொடுத்துருக்கோம் in the last many years. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கலாம், அதனால தான் I just added this. கிளியரா? ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இவ்வளோ இருக்கு. இல்ல இந்த செக்ரட்டேரியட் பத்தி பாருங்க, மாஸ்டர் லிஸ்ட் போய் சும்மா இப்போ நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிட்டு இன்னைக்கே முடிச்சிருங்க, வேலை ஒரே நாளில் முடிச்சிருங்க. சஸ்டைனபிள் சிட்டிஸ் ஆஃப் டுமாரோ அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருக்கு. சஸ்டைனபிள் சிட்டிஸ் ஆஃப் ஃபியூச்சர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் வந்து கொண்டு வந்த ஒரு கான்செப்ட் நோட். அந்த கான்செப்ட் நோட்டும் அவங்களும் நம்ம ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷனும் சேர்ந்து இந்தியாவில் வந்து வி ஆர் பிளானிங் டு பிரிங் தி சஸ்டைனபிள் சிட்டிஸ் ஆஃப் டுமாரோ. ஒன்றும் இல்லை, ஸ்மார்ட் சிட்டிஸ்ல இருக்கிற சிட்டிஸ் எல்லாத்தையுமே, அதே மாதிரி அம்ருத்னு ஒரு ஸ்கீம் இருக்கு, அட்டல் மிஷன் ஃபார் அர்பன் ரெஜுவனேஷன். அந்த ஸ்கீம்ஸ் கீழே இருக்கிற சிட்டிஸ் எல்லாத்தையுமே சஸ்டைனபிள் சிட்டிஸ் விச் இஸ் சூட்டபிள் ஃபார் டுமாரோவா மாற்றணும், அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கேற்ற மாதிரி லேண்ட் ரிசோர்சஸ், அதுக்கேற்ற மாதிரி அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கேற்ற மாதிரி வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல், டிராஃபிக் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸை கொண்டு வரதான் இதோட ஐடியா. அண்ட் தட்ஸ் இட். இதோட இன்டர்நேஷனல் வெர்ஷன் வந்து வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் ரிலேட்டட். ஸோ அது பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணும்போது கம் டு நோ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ இட் இஸ் லிங்க்டு டு ஸ்மார்ட் சிட்டிஸ் அண்ட் அம்ருத், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்கிங் சிட்டிஸ் ரெடி ஃபார் முனிசிபல் பாண்ட்ஸ். ஸோ இது என்ன முனிசிபல் பாண்ட்னா என்ன? இப்போ நம்ம கவர்மெண்ட் செக்யூரிட்டி அப்படின்னா என்ன? இட் இஸ் லான்ச் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட். முனிசிபல் பாண்ட்னா இட் இஸ் அ செக்யூரிட்டி லான்ச் பை அ முனிசிபல் கார்பரேஷன். முனிசிபல் கார்பரேஷனோ ஒரு முனிசிபாலிட்டியோ லான்ச் பண்ற பாண்டுக்கு பேர் தான் முனிசிபல் பாண்ட். ஸோ அந்த பாண்டை லான்ச் பண்ணோம்னா எல்லா முனிசிபாலிட்டியாலும் லான்ச் பண்ண முடியாது. இப்போ வந்து தாம்பரம் முனிசிபாலிட்டின்னு இருக்கு, அவங்களால போய் நாளைக்கு இந்த பாண்டை லான்ச் பண்ண முடியுமானா முடியாது. சரி, முடியுமா முடியாதான்னு தெரியல.
அதுக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்குன்னு நான் சொல்ல வரேன். நான் ஏதாவது சொல்லி அது கடைசியில தாம்பரம் மக்கள் கோச்சிக்க போறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தாம்பரம் முனிசிபால் இப்போ ரீசெண்டா கிரியேட் பண்ண கார்பரேஷன் வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ தாம்பரம் கார்பரேஷன் இல்ல ஆவடி கார்பரேஷன்லாம் லான்ச் பண்ணலாம் அப்படின்னா எல்லாராலையும் பண்ண முடியாது. ஒரு பர்டிகுலர் கிரெடிட் ரேட்டிங் வாங்கின ஒரு முனிசிபாலிட்டியோ ஒரு கார்பரேஷனால மட்டும்தான் அந்த பாண்டை ரிலீஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்த்துருக்கோம்ல, இப்போ நம்ம கமர்ஷியல் பேப்பர் வந்து லான்ச் பண்ணோம்னா ஒரு ஃபர்ம் வந்து கிரெடிட் ரேட்டிங் வச்சிருக்கணும். அதே மாதிரி ஒரு முனிசிபாலிட்டிக்கும் ஒரு கிரெடிட் ரேட்டிங் இருக்கு. அந்த கிரெடிட் ரேட்டிங் இருக்க முனிசிபாலிட்டியால தான் இந்த பாண்டை ரிலீஸ் பண்ணி ஃபினான்ஸ் வாங்க முடியும். ஸோ அது மூலமா வாங்கி அந்த முனிசிபாலிட்டி என்ன பண்ணும், முனிசிபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக பணத்தை ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. இது வந்து ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டி இந்த முனிசிபல் லெவல், அவ்வளவுதான். இந்த முனிசிபல் பாண்டை வந்து லான்ச் பண்ணோம்னா அப்ப எதை வச்சு அந்த கிரெடிட் ரேட்டிங் முடிவு பண்ணப்படுது? அந்த முனிசிபாலிட்டி பினான்சியலி ஸ்ட்ராங்கா இருக்கா, அந்த முனிசிபாலிட்டியோட பிஸ்கல் டெபிசிட்ஸ் எவ்வளவு இருக்கு, லைக் அந்த முனிசிபாலிட்டி இஸ் ஏர்னிங் மணியா, ஓன் சோர்ஸ் ரெவன்யூ எவ்வளவு இருக்கு. ஓன் சோர்ஸ் ரெவன்யூனா எதுல இருந்து வரும்? ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் போட்டா வரும், இந்த வீட்டு வரி ஆர் லேண்ட் டாக்ஸ் ஆர் ஆல் திஸ் இந்த வாட்டர் டாக்ஸ் மெட்ரோ டாக்ஸ் எல்லாம் போட்டா மட்டும்தான் அவங்களால ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பினான்சியலி சஸ்டைனபிள் சிட்டிஸா நம்ம டெவலப் பண்ணாதான் அவங்களால இந்த பாண்டை லான்ச் பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து நம்ம சிட்டிஸை வந்து பண்ண போறோம். ஸோ ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கவர்னன்ஸ் ரிஃபார்ம்ஸ் பண்ணி நம்ம வந்து சிட்டிஸை வந்து டெவலப் பண்ண போறோம். எல்லா சிட்டிஸ்க்குமே நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கவர்னன்ஸ் ரிஃபார்ம்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஓன் டாக்ஸ் ரெவன்யூ நிறைய வந்துடும். அந்த சிட்டிஸ்க்கு ஓன் டாக்ஸ் ரெவன்யூ வந்துருச்சுன்னா அவங்களுக்கு கிரெடிட் ரேட்டிங் கிடைச்சிருச்சுன்னா அவங்களால பாண்டை ரிலீஸ் பண்ண முடியும். அப்படிங்கிற லாஜிக்ல தான் இந்த ஸ்கீம்ஸ் மேக்கிங் சிட்டிஸ் ரெடி ஃபார் முனிசிபல் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகே, ஸோ செபி வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து நம்ம எது படிக்கணும்? இதான் படிக்கணும். வாட் இஸ் த செபி கைட்லைன்ஸ் ஃபார் முனிசிபல் பாண்ட்ஸ்? ஸோ இந்த கைட்லைன்ஸ் கீழே அந்த சிட்டி வரா மாதிரி தானே நம்ம டிசைன் பண்றோம். ஒரு முனிசிபல் பாண்டை ரிலீஸ் பண்ணணும், ஒரு முனிசிபாலிட்டிக்கு என்ன கிரெடிட் ரேட்டிங் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு கைட்லைன்ஸ் செபி கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்கா? செபி. அதுவே ஒரு கேள்வியா இருக்கலாம். ஸோ நியூ கைட்லைன்ஸ் கேன் பி மேண்டேட்டட். முனிசிபல் பாடி ஷுட் நாட் ஹாவ் அ ஹிஸ்டரி ஆஃப் டிஃபால்ட்டிங் எனி ரீபேமெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் 1 year, கடந்த ஒரு வருஷத்துல அவங்க ஏதாவது லோன் வாங்கியோ இல்ல ஏதாவது ஒரு பேமெண்ட்டை வந்து டிஃபால்ட் பண்ணாம இருக்கணும் லாஸ்ட் 1 year. ஓகே, லோன்ஸ் ஆர் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதான் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. தே ஷுட் நாட் ஹேவ் டிஃபால்ட் எனி இன் தி லாஸ்ட் 1 year. ரெண்டாவது வந்து இட் ஷுட் பொசஸ் அ பாசிட்டிவ் நெட்வொர்க் இன் ஆல் தி 3 years preceding. கடந்த 3 வருஷத்துலயும் பாசிட்டிவ் நெட்வொர்க் இருக்கும். நெட்வொர்க்னா டோட்டல் மதிப்பு ஆஃப் தட் என்டையர் முனிசிபாலிட்டி. முனிசிபாலிட்டினா நாட் தி கார்பரேஷன் இட் செல்ஃப். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எம்டிசி, மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ முனிசிபல் என்டிட்டி தானே, நம்ம முனிசிபாலிட்டி கீழ இருக்கிற ஒரு என்டிட்டி. அதே மாதிரி வந்து மெட்ரோ வாட்டர் அப்படிங்கிறது ஒரு முனிசிபல் என்டிட்டி. ஸோ அந்த என்டிட்டியோடைய பினான்சஸ்ல அவங்க வந்து நெட்வொர்க் வந்து பாசிட்டிவா இருக்கணும். உங்களுக்கு புரியுதா? இப்போ நம்மளோட எம்டிசியோ இல்லைன்னா மெட்ரோ வாட்டரோ ஒரு லோன் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க அதை டிஃபால்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ முனிசிபல் பாண்ட்னா வெறும் சென்னை கார்பரேஷன் தான் லான்ச் பண்ணலாம்னு இல்லை, மெட்ரோ வாட்டர் கூட லான்ச் பண்ணலாம். மெட்ரோ வாட்டர் லான்ச் பண்ற ஒரு பாண்டுக்கு பேரும் முனிசிபல் பாண்டு தான். ஸோ அந்த மெட்ரோ வாட்டர் ஷுட் ஹேவ் பாசிட்டிவ் நெட்வொர்க். சச் முனிசிபல் என்டிட்டி ஆர் அ குரூப் ஆஃப் கண்டினியூ அதுல இருக்கிற அந்த டைரக்டர்ஸ் வந்து தே ஷுட் நாட் பி வில்ஃபுல் டிஃபால்டர்ஸ். ஸோ அந்த முனிசிபல் என்டிட்டிக்குள்ள இருக்கிற டைரக்டர்ஸ்ல இருக்கிற அந்த மெம்பர்ஸ் யாருமே வில்ஃபுல் டிஃபால்டரா இருக்கக்கூடாது. மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து நம்ம ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் போட போறோம், அவங்க வில்ஃபுல் டிஃபால்டரா இருக்க போறது இல்லை. சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பர்டிகுலர் இதோட ஸ்டேக் ஹோல்டர்ஸை போடுவோம். இப்போ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா ஏதாவது ஒன்று இருக்கு, இல்லைன்னா வந்து மெட்ரோ வாட்டரே இருக்கட்டவங்களேன், நம்ம அந்த ஃபீல்டு ரிலேட்டடான பிசினஸ் மேனையும் சம்டைம்ஸ் போர்டு மெம்பர்ஸா நம்ம அப்பாயிண்ட் பண்ணுவோம். அப்படி அப்பாயிண்ட் பண்ணும்போது அவங்க வந்து வில்ஃபுல் டிஃபால்டரா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கிரைட்டீரியாவா இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வில்ஃபுல் டிஃபால்டர்ஸ் லிஸ்ட் பப்ளிஷ்ட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. உங்களுக்கு புரியுதா? செபி தான் அந்த கைட்லைன்ஸ் கொடுத்தாலும் இந்த வில்ஃபுல் டிஃபால்டர் லிஸ்ட் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. முனிசிபல் பாண்ட்ஸ் ஹேவிங், இப்போ இது ரிலேட்டடா நம்ம ஒன்று பார்த்தோம் பிஎஸ்எல்பிலே ஒரு கேள்வியில என்ன பார்த்தோம். ஸோ கிரெடிட் ரேட்டிங் வந்து இப்போ கமர்ஷியல் பேப்பருடைய கைட்லைன்ஸ் கொடுக்க போறது செபி தான். ஆனா எந்த கம்பெனி கேன் ரிலீஸ் கமர்ஷியல் பேப்பர் அப்படிங்கிற அந்த லிஸ்ட் வந்து யார் ரிலீஸ் பண்ண போறான்னா ஆர்பிஐ தான். அதோட கைட்லைன்ஸ் தான் செபி கொண்டு வரும். ஸோ அதே தான் இங்க புரிஞ்சுச்சா? ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். முனிசிபல் பாண்ட்ஸ் ஹேவிங் அ கிரெடிட் ரேட்டிங் ஆஃப் பிபிபி. ஸோ இது வந்து டூ மச் டெக்னிக்கல். நம்ம அந்த கிரெடிட் ரேட்டிங் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா ஏஏஏ, பிபிபி, பிபிபி பிளஸ், பிபி மைனஸ், ஏஏஏ பிளஸ். அதுல வந்து அன்பானவன், அடங்காதவன், அசராதவனுங்கிற ஸ்டேட்டஸ் தான் வந்து பெஸ்ட் ஸ்டேட்டஸ். அதுல தான் அது பெஸ்ட் ஸ்டேட்டஸா இருக்கும். அந்த படத்தை வந்து half an hour கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முனிசிபல் பாண்ட்ஸ் ஹேவிங் அ கிரெடிட் ரேட்டிங் ஆஃப் பிபிபி அண்ட் ஹையர் இஸ் டிக்ளேர்ட் அஸ் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி. ஸோ கிறிஸ்டல் ரிலேட்டடா பிபிபி ஆர் ஹையர் இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியும். புரிஞ்சுச்சா? ஸோ இதான் வந்து செபியோட கைட்லைன்ஸ். ஸோ இது வந்து பட்ஜெட்ல இல்லை, இதான் பேக்ரவுண்ட் ஒர்க். உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஸோ நெக்ஸ்ட் வந்து தே ஆர் கிரியேட்டிங் தி முனிசிபல் பாண்ட். கிளியரா? முனிசிபல் பாண்ட்னா என்ன, யார் ரிலீஸ் பண்ணலாம், செபி கைட்லைன்ஸ்னா என்ன, இந்த ஆஸ்பெக்ட்ஸ் வி ஹேவ் டு see. நெக்ஸ்ட் வந்து அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட்.
So urban infrastructure development fund is created on lines of rural infrastructure development fund. Rural infrastructure development fund யாரு கீழ இருக்கு? நபார்டு கீழ இருக்கு. urban infrastructure development யாரு கீழ இருக்குன்னு பாருங்க. நேஷனல் ஹவுசிங் பேங்க் கீழ இருக்கு. லைக் அந்த ஸ்பெஷலைஸ்ட் பேங்க் எது அப்படிங்கிறது பாக்குறோம். ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் நபார்டு கீழ இருக்கு. அந்த ஃபண்ட் வந்து எது இருக்கு? ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங்ல டிஃபால்ட் இருந்துச்சுன்னா அந்த பணம் எல்லாம் இதுக்கு போயிடும். அதே மாதிரி இதையும் அதேதான். ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங்ல இருக்க டிஃபால்ட்ஸ் தான் இதுக்கு போகுது. ஆனா இது நேஷனல் ஹவுசிங் பேங்க். ஸோ இந்த ஃபண்ட்ல இருக்க பணம் எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபண்ட்ல இருக்க பணம் வந்து யாருக்கு லோனா கொடுக்கலாம் அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் இன் டயர் 2 அண்ட் டயர் 3 சிட்டிஸ். ஸோ நாட் ஃபார் டயர் 1 சிட்டிஸ். ஸோ இந்த ஃபண்ட்ல வந்து அர்பன் ஏரியாஸ்ல இருக்க பேங்க்ஸோடைய பிஎஸ்எல் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா அந்த பணத்தை வந்து அவங்க இந்த ஃபண்டுக்குள்ள அனுப்பணும். ஓகே, ஸோ அந்த ஃபண்ட் அது மூலமா தான் இட் வில் பி ஃபண்டட். ஸோ இந்த ஃபண்ட்ல இருக்கு, இது வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். இது வந்து யாருக்கு பணம் கொடுக்க போகுதுன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு லோன் கொடுக்க போகுது. ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் லோன்ஸ் வந்து எங்க இருக்கிற சிட்டிஸ்க்கு போகுதுன்னா டயர் 2 அண்ட் டயர் 3 சிட்டிஸ். ஸோ டயர் 2 இப்போ நீங்க என்ன படிக்கணும்? டயர் 2 அண்ட் டயர் 3 சிட்டிஸ்னா என்னன்னு பார்க்கணும். ஸோ அக்கார்டிங் டு 2011 பட்ஜெட் we would have defined the 2011 census budget in 2001 censusலயே நம்ம டிஃபைன் பண்ணிருப்போம். அதே தான் நம்ம 2011 censusக்கு யூஸ் பண்ணிருப்போம். ஓகே, சோ இதான் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிட்டிஸ். சிட்டிஸ் கேன் பி கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் டயர் 1, டயர் 2, டயர் 3, டயர் 4. ஸோ 1 lakh and above டயர் 1, 50,000 to 19 இதெல்லாம் வந்து டயர் 2. ஸோ டயர் 2 and டயர் 3னா 20,000 to 1 lakh உள்ள இருக்கிற பாப்புலேஷன் வச்சு தான் நம்ம சொல்றோம். 20,000 to 49,000னா 49,999னா இட்ஸ் டயர் 3. 50 to 999 டயர் 2. ஸோ 10,000 to 20னா வந்து டயர் 4. 55 to 10னா வந்து டயர் 5 அண்ட் லெஸ் தென் 5னா டயர் 6. இது வந்து எதை வச்சு சொல்றோம்னா பாப்புலேஷன் வச்சு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரூரல், செமி அர்பன், அர்பன் அண்ட் மெட்ரோபாலிட்டன் அப்படின்னு நம்ம சிட்டியை கிளாசிஃபை பண்றோம். ஸோ எதை வந்து நம்ம ரூரல் சொல்றோம்? 10,000 கீழே இருந்தா ரூரல், 10,000 to 1 lakh வரைக்கும் இருந்தா செமி அர்பன், ஸோ 1 lakh to 10 lakhs வரைக்கும் போச்சுன்னா இட் இஸ் அர்பன், அண்ட் 10 lakhsக்கு மேல இருந்தா மெட்ரோபாலிட்டன். இது வந்து சிட்டிஸை வந்து நம்ம கிளாசிஃபை பண்றதுக்கான ஒண்ணு. இது எல்லாத்த வச்சு வந்து எல்பி கிளாசிஃபைங் இட். இப்போ ஒரே சென்டர் வந்து ரெண்டுத்துலயும் இருக்கலாம், உங்களுக்கு புரியுதா? அது வந்து அர்பன் சென்டராகவும் இருக்கலாம், அட் தி சேம் டைம் வந்து அது வந்து செமி அர்பன் சென்டராகவும் இருக்கலாம், டயர் 5 சிட்டியாகவும் இருக்கலாம்ல, டயர் 2 சிட்டிஸாகவும் இருக்கலாம். ஸோ தட் கேன் ஓவர்லாப். ஸோ பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இது ஜென்ரல் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப குழம்புதா? இல்ல எனக்கு லைட்டா குழம்புது. இல்ல, சிம்பிள் கான்செப்ட் தான், புரிஞ்சுச்சா? So states will be encouraged to leverage the resources from the grants given to the 15th finance. இப்போ அடுத்தது, இப்போ இந்த அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட்ல இருக்கிற பணம் வந்து எங்க போகுது? டயர் 1, டயர் 2 சிட்டிஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் தான் போகுது. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, கட்ட போறாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த ஃபண்ட்ல இருந்து பணம் வாங்கி அந்த ப்ராஜெக்டை கட்ட போறாங்க அப்படின்னா இது கூட வந்து அவங்க எதுல இருந்தெல்லாம் பணம் எடுத்துக்கலாம்? இதுக்குள்ள இருந்து கொஞ்சம் பணம் எடுத்துக்கலாம், 15th ஃபினான்ஸ் கமிஷன் கிராண்ட்ல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அவங்க ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் பண்ணியும் அதுல இருந்து கூட தே கேன் இன்க்ரீஸ் தி சோர்ஸ். ஸோ 15th ஃபினான்ஸ் கமிஷன் கிராண்ட்ஸே வந்து நீங்க சேர்த்துக்கணும். ஸோ 15th ஃபினான்ஸ் கமிஷன்ல நான் அர்பன் டெவலப்மெண்ட்டுக்காக கொஞ்சம் பணம் கொடுத்துருக்கேன், கரெக்டா? அதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்ல இருந்து கொஞ்சம் பணம் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு பணத்தையும் வச்சுட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. 15th ஃபினான்ஸ் கமிஷன் பாருங்க. ஓகே, 2.5 hours வீடியோ இருக்கு, பாருங்க. அதுல அர்பனுக்கு கிராண்ட் நம்ம சொல்லியிருப்போம். So urban sanitation. So all cities and towns will be enabled for 100% mechanical desludging of septic tanks and sewers. So manual scavenging avoid பண்றதுக்காக we are going to bring 100% mechanical desludging. So desludging னா என்ன அப்படின்னா அந்த manhole to machine hole scheme அப்படின்னு சொல்றாங்க. நம்ம manhole அப்படிங்கிற அந்த பேரே வந்து தப்பு. அந்த ஹோல் இருக்கு, அதுக்குள்ள மனிதன் தான் இறங்கணும் அப்படிங்கறதுனால தான் மேன் ஹோல்லே வந்தது. ஸோ அதுதான் இப்போ நம்ம அபாலிஷ் பண்ணணும்னு சொல்றோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதை மெஷின் ஹோல் அப்படின்னு தான் இனிமேல் சொல்ல போறோம். அதோட வார்த்தையே நம்ம மெஷின் ஹோல் தான் சொல்லணும். அந்த மெஷின் ஹோல்குள்ள எது போகுது? இப்போ அந்த டெம்போ வருது. இப்போலாம் என்ன பண்றாங்க, டெம்போலே அந்த மிஷின் வச்சுட்டாங்க, அந்த மிஷின் வந்து நிற்கும், அது அப்படியே உள்ள போயிட்டு எடுத்துட்டு வெளியே வந்து போட்டுரும். ஸோ அந்த குட்டி டெம்போலே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி 100% மெக்கானிக்கல் டீஸ்லெட்ஜிங் தான் இனிமேல் நடக்க போகுது. மனிதர்கள் இறங்கக்கூடாது அப்படிங்கிறதுல தான் வந்து தே ஆர் பிரிங்கிங் திஸ் மேன் ஹோல் டு மெஷின் ஹோல் மோட். ஓகே, so this is one important thing to note under urban sanitation. So நாலாவது வந்து unleashing the potential. So reforms related-ஆ இருக்க போகுது. ஜன் விஸ்வாஸ் பில் அப்படிங்கிறது வந்து லைக் டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸ்ல தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஜன் விஸ்வாஸ் பில் அப்படின்னு ஒரு பில் கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமா கிட்டத்தட்ட 39,000 கம்ப்ளைன்சஸை நம்ம ரிஃபார்ம் பண்ண போறோம். So for enhancing the ease of doing business, more than 39,000 compliances have been reduced and 3,400 legal provisions have been decriminalized.
ஸோ இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நிறைய வந்து சின்ன சின்ன எரர்ஸ் எல்லாத்தையும் சின்ன இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனிஸ் ஆக்ட் கீழேயோ ஒரு என்வாயர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழேயோ நிறைய இந்த மாதிரி ஆக்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஆக்ட்ஸ்ல நிறைய கிரிமினல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஒரு 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 கம்ப்ளைண்ட்ஸை நீங்க பிரீச் பண்ணீங்கன்னா 2 வருஷம் தண்டனை அப்படின்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கிரைம்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிரிமினலைஸ் பண்ணாம அதை டீக்ரிமினலைஸ் பண்ணி சிவில் கிரைமா மாத்திடலாம். எங்கெங்கெல்லாம் 3 வருஷம் தண்டனை இருக்கோ அது 1 வருஷம் ஆக்கலாம். எதெல்லாம் 1 வருஷம் தண்டனை இருக்கோ அது 6 மாசம் ஆக்கலாம். எதெல்லாம் 6 மாசம் தண்டனையா இருக்கோ அது ஃபைன் மாத்தலாம். ஸோ இப்படி பண்றதுனால கொஞ்சம் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி டீக்ரிமினலைசேஷன் அண்ட் சேஞ்சிங் தி லீகல் ப்ரொவிஷன்ஸ் அதுதான் வந்து ஜன் விஸ்வாஸ் பில். இந்த ஜன் விஸ்வாஸ் பில்லுக்குள்ள நம்ம நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் அமெண்ட் பண்ண போறோம். லைக் என்வாயர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், ஏர் ஆக்ட், வாட்டர் ஆக்ட், இதுல இருக்க நிறைய கம்ப்ளைன்சஸ், கம்பெனிஸ் ஆக்ட், இதுல இருக்க நிறைய விஷயத்தை டீக்ரிமினலைஸ் பண்றோம். கொஞ்சம் டோனிங் டவுன் ஆஃப் தி பனிஷ்மெண்ட்ஸ் பண்றோம். ஸோ இது மூலமா வந்து கொஞ்சம் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் பண்ண போறோம். அதான் ஜன் விஸ்வாஸ் பில். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் சப்போர்ட் மிஷன். ஸோ கிளியர். ஸோ ஜன் விஸ்வாஸ் பில் பாருங்க. ஸோ ஸ்டேட் சப்போர்ட் மிஷன். ஸோ ஸ்டேட் சப்போர்ட் மிஷன் இஸ் a very important thing. இது வந்து இட் இஸ் லான்ச் பை ஹூமனே கேட்கலாம். இட் இஸ் a மிஷன் அண்டர் நீதி ஆயோக். ஓகே. ஸோ ஸ்டேட் சப்போர்ட் மிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீதினா என்ன? நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து பிளானிங் கமிஷன் இருந்தது. ஸோ பிளானிங் கமிஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் இருந்ததுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் லெவலில் ஸ்டேட் பிளானிங் கமிஷன்ஸ் இருந்தது. கரெக்டா? ஸ்டேட் லெவல்லையும் ஸ்டேட் லெவல் 5 இயர் பிளான்ஸும் கொண்டு வருவாங்க. முன்னாடி இருந்துச்சு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஒன்று இருந்துச்சு. ஸோ 2015 அப்புறமா பிளானிங் கமிஷன் போனதுக்கு அப்புறமா நீதி ஆயோக் வந்துச்சு. பட் சென்ட்ரல் லெவல்ல நீதி ஆயோக் வந்துருச்சு, பிளானிங் கமிஷன் போயிடுச்சு. பட் எத்தனை ஸ்டேட்ஸ் நீதி ஆயோக் மாதிரியான பாடியை ஸ்டேட் லெவல்ல ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். ஓகே. ஸோ நம்ம கூட இப்போ எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ஒன்று வச்சிருக்கோம். ரகுராம் ராஜன் அவங்களோட தலைமையெல்லாம் வச்சுக்கிட்டு, எஸ்டர் த ஃப்ளோ. கரெக்டா? ஸோ அது கிட்டத்தட்ட வந்து இட்ஸ் ஜெயராமன் அப்படிங்கிற அந்த எக்கனாமிஸ்ட் தலைமையில ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அது தமிழ்நாடு லெவல்ல இருக்கு. ஸோ பிளானிங் கமிஷன் ஆஃப் தமிழ்நாடு தான் இப்போ ரீவேம்டு இன் தட் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவுன்சிலா இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து எத்தனை ஸ்டேட்ஸ் வந்து நீதி ஆயோக் கைண்ட் ஆஃப் பாடி ஸ்டேட் லெவல்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாக்குறோம். ஸோ நிறைய ஸ்டேட்ஸ் வந்து ஹெல்ப் கேட்டிருக்காங்க நீதி ஆயோக் கிட்ட. ஸோ நீதி ஆயோக் கிட்ட ஸோ அதனால நீதி ஆயோக் என்ன பண்ண போறாங்க, ஸ்டேட் சப்போர்ட் மிஷன் அப்படிங்கிற இந்த ஸ்கீமு கீழே நீதி ஆயோக் இஸ் கோயிங் டு ஹெல்ப் சம் 10 ஸ்டேட்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் சிட்ஸ், ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுக்கு பதிலா ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அட் ஸ்டேட் லெவல் கிரியேட் பண்ண போறாங்க. அதுல 10 ஸ்டேட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி, லைக் யூபி, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், பீகார் அவங்களாம் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் நம்ம ஆல்ரெடி ஒன்று உருவாக்கியிருக்கோம். 5 மெம்பர் கொண்ட குழு ஒன்று இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து மகாராஷ்டிராவோட இதுக்கு பேர் தான் மித்ரா அப்படின்னு ஒன்று இருக்கு. மகாராஷ்டிரா இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுக்கு பேர் மித்ரா அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மித்ராங்கிற பேர்ல ஏகப்பட்ட மித்ரா இருக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல்ல. ஓகே. நமக்கு மித்ரானாலே வந்து கர்ணர் தான் ஞாபகம் வராரு, துரியோதரன் கூப்பிடுவாரு மித்ரா அப்படின்னு, அதுதான் ஞாபகம் வருது. ஸோ இந்த மித்ராங்கிற பேர்லயே வந்து விஜய் டிவி பார்த்தது இல்லையா? உங்களுக்கு ஞாபகம் வராதா? மித்ரான்னு பார்த்தோன்னா கர்ணர் ஞாபகம் இல்லையா? எனக்கு அவர் தான் ஞாபகம். எந்த விஜய்? காவலனா? தெரியா? காவலன்லயும் அதே பேர் தானே ஹீரோயின் பேரு இல்லையா? தனி ஒருவனா பாருங்க, தனி ஒருவன். கேடி பில்லா கில்லாடி ரங்கா, அதுலயும் இது தேவையில்லாத கண்டென்ட். ஸோ மகாராஷ்டிரா இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதா வந்து மகாராஷ்டிராவுடைய பேரு. ஓகே. ரிசல்ட்ஸ் பேஸ்டு ஃபினான்சிங். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரிசல்ட் பேஸ்டு ஃபினான்சிங். ரிசல்ட் பேஸ்டு ஃபினான்சிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் பட்ஜெட்டிங். அதான் வந்து ரிசல்ட்ஸ் பேஸ்டு ஃபினான்சிங். பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் பட்ஜெட்டிங்கை இந்தியாவில் நம்ம லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு அபிஷியலா கொண்டு வர போறாங்க. டு பெட்டர் அலோகேட் தி ஸ்கேர்ஸ் ரிசோர்சஸ் ஃபார் தி கம்பீட்டிங் டெவலப்மெண்ட் நீட்ஸ். செலக்ட் ஸ்கீம்ஸ் தான், நாட் ஹோலிஸ்டிக்கா நம்ம கொண்டு வரல. ஸ்கீம் பை ஸ்கீமா நம்ம வந்து ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ்ல கொண்டு வரலாம் அப்படின்னா செலக்ட் ஸ்கீம் வில் பி ஆன் பைலட் பேசிஸ் பேஸ்ட் ஆன் இன்புட் அண்ட் ரிசல்ட் பேஸ்ட். இன்புட் பேஸ்ல இருந்து நம்ம ரிசல்ட் பேஸ் தான் மாற்ற போறோம். நம்ம இன்புட் பேஸ்னா என்ன? இன்கிரிமெண்டல் பட்ஜெட்டிங். வெறும் வந்து இந்த வருஷம் 10 கோடியா அடுத்த வருஷம் 20 கோடி அப்படின்னு இன்கிரிமெண்டல் பட்ஜெட்டிங்கா இல்லாம நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் தான் மாற்ற போறோம். அதான் ரிசல்ட் பேஸ். நம்ம இன்கிரிமெண்டல் பட்ஜெட்டிங், பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பட்ஜெட்டிங் பார்த்ததுக்கு இங்க வேற பேர்ல இருக்கு, அவ்வளவுதான். ஓகே. இன்புட் பேஸ்ட் அண்ட் ரிசல்ட் பேஸ்ட். விவாத் சே விஸ்வாஸ் 1 அண்ட் விவாத் சே விஸ்வாஸ் 2 அப்படின்னு 2 விவாத் சே விஸ்வாஸ் இப்போ வந்துருக்கு. ஆல்ரெடி நம்ம சப்கா விஸ்வாஸ் அண்ட் விவாத் சே விஸ்வாஸ் அப்படின்னு 2 பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண விவாத் சே விஸ்வாஸ் வந்து எதுக்கு? ஜிஎஸ்டி. ஸோ டாக்ஸ் பேமெண்ட் ரிலேட்டடான இருக்கிற பெண்டிங் லிட்டிகேஷன்ஸ் நம்ம பார்த்தோம்ல. ஒரு கேஸை வச்சுட்டு டாக்ஸே கட்டாம ஏமாத்திடுவாங்க. அந்த கேஸ் கடைசியில போயிட்டு என்ன ஆயிடும்? பெண்டிங் ஆயிட்டு டாக்ஸ் கலெக்ஷனே வராம போயிடும், கவர்மெண்ட் வர வேண்டியதே வராம போயிடுங்கிற கதையெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இன்கம் டாக்ஸ்ல என்ன நடக்குது? ஸோ அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ஜிஎஸ்டி ஸ்கீம்ஸ் அண்ட் இன்கம் டாக்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் பெண்டிங்கா இருக்கு. அதுல பல ஆயிரம் கோடியான கவர்மெண்ட் வர வேண்டிய டாக்ஸ் வந்து அந்த கேஸ்ல நிலவையில் இருக்கிறதுனால கவர்மெண்ட் வராம இருக்கு.
ஸோ அந்த மாதிரி கேஸ் எல்லாத்தையும் எடுத்து பேச்சுவார்த்தையில இருந்து ஆர்பிட்ரேஷன்ல முடிச்சிட்டோம்னா அந்த காசெல்லாம் வந்துடும். ஸோ அதுக்காக தான் விவாத் சே விஸ்வாஸ் ஸ்கீம் ஃபார் ஜிஎஸ்டி ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கும் சப்கா விஸ்வாஸ் அப்படிங்கிற ஸ்கீம் மூலமா இன்கம் டேக்ஸ் ரிலேட்டட் டிஸ்பியூட்ஸ்க்கும் கொண்டு வந்தோம் இதுக்கு முன்னாடி இருந்த பட்ஜெட்ல. இந்த வருஷம் அதே விவாத் சே விஸ்வாஸ் அப்படிங்கிறது வந்து புது ஃபார்மேட்ல வந்திருக்கு. அந்த விவாத் சே விஸ்வாஸ் முடிஞ்சிடுச்சு. இனிமேல் விவாத் சே விஸ்வாஸ் 1னா எம்எஸ்எம்இக்கு, விவாத் சே விஸ்வாஸ் 2னா வந்து கான்ட்ராக்சுவல் டிஸ்பியூட்ஸ். அதே தான் கோர்ட்ல இருக்க கேஸை வெளியே எடுத்து பேச்சுவார்த்தை வச்சு சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் இது. ஓகே, ஸோ விவாத் சே விஸ்வாஸ் 1 வந்து எம்எஸ்எம்இ வந்து நிறைய எம்எஸ்எம்இஸ் வந்து கவர்மெண்ட் கிட்ட கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ரா மெட்டீரியல்ஸ் தரேன், இது தரேன், கூட்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லி நிறைய எம்எஸ்எம்இ பண்ணிருப்பாங்கல்ல கான்ட்ராக்ட்ஸ். அந்த கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன்ஸை வந்து நிறைய எம்எஸ்எம்இஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணாம இருக்கிறதுனால கவர்மெண்ட் கேஸ் போட்டிருக்கும் அந்த எம்எஸ்எம்இ மேல. ஸோ அந்த மாதிரி கேஸ் எல்லாத்தையுமே வந்து இருக்கிற பணத்தை எல்லாத்தையுமே வந்து அந்த கேஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றோம். ஸோ கவர்மெண்ட் ரிலேட்டடாகவும் எம்எஸ்எம்இ ரிலேட்டடா இருக்கிற கேஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி we are going to bring out அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் ஸ்கீம். ரெண்டாவது வந்து கான்ட்ராக்சுவல் டிஸ்பியூட். அந்த மாதிரி கான்ட்ராக்சுவல் ஃபர்ஸ்ட் வந்து அந்த மாதிரி வந்து கிவிங் சிக்னிஃபிகன்ட் ரிலீஸ் டு எம்எஸ்எம்இ வித் ரெஸ்பெக்ட் டு தி ஃபெயிலியர் ஆஃப் தி கான்ட்ராக்ட்ஸ் டியூரிங் தி கோவிட் பீரியட். கோவிட் பீரியட்ல இந்த மாதிரி எம்எஸ்எம்இ பணம் கட்டாம இல்ல கான்ட்ராக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருந்தாங்கன்னா அந்த கான்ட்ராக்ட்ல இருக்கிற அப்படி பிடிச்சி வச்சிருக்க பணத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்றோம். இது ஃபர்ஸ்ட் ஸ்கீம். ரெண்டாவது இந்த மாதிரி கான்ட்ராக்சுவல் டிஸ்பியூட் ஏதாவது கேஸ் கோர்ட்ல பெண்டிங்கா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் 1 வந்து இட்ஸ் ஃபார் கோவிட் ரிலேட்டட் டைம். 2 வந்து இன் ஜெனரல் எனி கேஸ் பெண்டிங் ரிலேட்டட் டு எம்எஸ்எம்இ அண்ட் கவர்மெண்டா இருக்கிறோம் அந்த கேஸ் எல்லாத்தையுமே கோர்ட்ல இருந்து எடுத்து நம்ம டிஸ்பியூட் அமிக்கபிளா சால்வ் பண்ணிக்க போறோம். ஸோ 1 வந்து எதுக்கு அப்படின்னா கோவிட் டைம்ல வந்த கேஸ், 2 வந்து எப்படி எதுக்குன்னா இட்ஸ் இன் ஜெனரல் ரிலேட்டட் டு கான்ட்ராக்ட்ஸ். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம வந்து ஆர்பிட்ரேஷன்ல சால்வ் பண்ண போறோம். ஸோ இதான் வந்து விவாத் சே விஸ்வாஸ் 1 and 2. கிளியரா புரிஞ்சுச்சா? இது அன்லைசிங் தி பொட்டன்ஷியல். நெக்ஸ்ட் வந்து என்டிட்டி டிஜி லாக்கர். ஏழே கால் ஆயிடுச்சு அதுக்குள்ள. என்டிட்டி டிஜில டைம் போறதே தெரியல நமக்கு எல்லாருக்கும். ஜமாய்வு என்டிட்டி டிஜி லாக்கர் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் ஆல்ரெடி டிஜி லாக்கர் ஸ்கீம் வந்து நம்ம கிட்ட இருக்கு. மெய்டி கீழ வந்து we are having டிஜி லாக்கர் அண்டர் டிஜிட்டல் இந்தியா மிஷன். நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆன்லைன்ல நம்ம வச்சுக்கலாம். பிசிக்கலா காட்ட வேண்டிய இடத்துல அதை யூஸ் பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கு விச் இஸ் ஈக்குவலன்ட் டு தி ஒரிஜினல். அந்த மாதிரி எம்எஸ்எம்இக்காக ஒரு டிஜி லாக்கர், எம்எஸ்எம்இ ரிலேட்டட் சர்டிபிகேட்ஸ், எம்எஸ்எம்இ ரிலேட்டட் அப்ரூவல்ஸ், எம்எஸ்எம்இ ரிலேட்டட் அந்த லைசன்சஸ், இது எல்லாத்தையும் ஒரு எம்எஸ்எம்இ டிஜி லாக்கர் ஆரம்பிச்சு அதுல அவங்க சர்டிபிகேட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றது தான் என்டிட்டி டிஜி லாக்கர். ஒரு எம்எஸ்எம்இ என்டிட்டி டிஜி லாக்கர் ஸ்கீம்குள்ள வர வைக்கிறதுக்காக தான் அவங்களுக்குன்னு தனியா டிஜி லாக்கர் ஸ்கீம்ல ஒரு தனி ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க ஃபார் எம்எஸ்எம்இஸ். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துருக்கோம்ல we are having a சாம்பியன்ஸ் போர்ட்டல் அப்படிங்கிறது பார்த்தோம். அந்த மாதிரி லைன்ஸ்ல நிறைய டிஜிட்டல் இதுல வந்து இப்போ டிஜி லாக்கர் கொண்டு வந்திருக்காங்க. கிளியரா? அடுத்த முக்கியமான கான்செப்ட் வந்து லேப் க்ரோன் டைமண்ட்ஸ். ஸோ லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் அப்படிங்கிறது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடா இப்போ படிக்கணும். உங்களுக்கு புரியுதா? இப்போ லேப் க்ரோன் டைமண்ட்ஸ்க்கு கஸ்டம்ஸ் டியூட்டிஸும் டாக்ஸும் ரீஸ் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். இதான் வந்து பட்ஜெட்ல இருக்கு. ஸோ நம்ம இப்ப லேப் க்ரோன் டைமண்ட்ஸ்க்கு டாக்ஸ் இல்லை அப்படிங்கிறது படிக்கக்கூடாது. லேப் க்ரோன் டைமண்ட்ஸ்னா என்ன, அது எப்படி உருவாக்குறாங்க, அது என்ன மெத்தட்ல ஃபார்ம் ஆகுது, அதுக்கு என்ன ரா மெட்டீரியல் யூஸ் ஆகுது அப்படின்னு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூல லேப் க்ரோன் டைமண்டை படிக்கணும். ஸோ தட்ஸ் ஹவ் யூ ஹேவ் டு ரீட். ஓகே, பட்ஜெட்ல இதுக்கு என்ன பண்றாங்கன்னு நமக்கு தேவையில்லை, கண்டிப்பா இதை சப்போர்ட் பண்ண போறாங்க. ஸோ டைமண்ட் அப்படிங்கிறது வந்து நேச்சுரலா எப்படி ஃபார்ம் ஆகுது, கார்பன் அப்படிங்கிறது வந்து பல மில்லியன் இயர்ஸ் வந்து when it is undergoing the temperature and pressure, அந்த டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்னால ஆஃப்டர் மெனி மில்லியன்ஸ் இயர்ஸ் இட் இஸ் பிகமிங் அ டைமண்ட். ஓகே, நம்ம மோட்டிவேஷனல் வீடியோலாம் வரும். ஸோ அதே தான் அந்த கார்பன் தான் வந்து நீங்க டைமண்ட் ஆகணும்னா ப்ரெஷரை தாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைமண்ட்ஸ் வந்து பல மில்லியன் இயர்ஸ் ஆகுது. இப்போ நமக்கு வந்து என்ன ஆகுது, டைமண்ட்கான டிமாண்ட் இருக்குங்கிற போது அந்த ஒரு டைமண்டை வந்து நம்ம எடுத்தா அதோட கார்பன் ஃபுட் பிரிண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு மைனை உருவாக்கி, ஏன்னா இட்ஸ் டிடிஎஸ் ஜாப்ஸ்ல ஓப்பன் மைன்ஸ் தான். ஓப்பன் மைன்ஸ்ல ஹியூமன் மைன்ஸ்னாலே லேபர் எக்ஸ்பிளாய்டேஷன் டிஃபால்ட், எனி மைன் ஈக்குவல் டு லேபர் எக்ஸ்பிளாய்டேஷன். ஸோ அதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், மைன்ல இருந்து எடுக்கிறத விட அதே நம்ம லேப்லயே இப்போ வந்து ஒரு கார்பன் மெட்டீரியல் எடுத்து அதுக்கு மேல அதே டெம்பரேச்சர் அண்ட் ஹியூஜ் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூஜ் ப்ரெஷர் வந்து நம்மளே கொடுத்தா அதுவே டைமண்டா மாறிடும் அப்படிங்கிற கான்செப்ட்ங்கிற ஐடியால தான் வந்தது லேப் க்ரோன் டைமண்ட். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம், ஒரு கார்பன் மெட்டீரியல் யூஸ் பண்றோம். என்ன கார்பன் மெட்டீரியல் யூஸ் பண்ண போறோம், இந்த ஸ்கீம் கீழே கிராஃபைட். ஸோ கிராஃபைட்டை எடுக்கிறோம், கிராஃபைட் சீட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லேப் க்ரோன் டைமண்ட்க்கு சீட்ஸ் இருக்கு. ஸோ அந்த கிராஃபைட்டை எடுத்து அதுக்கு மேல நம்ம
டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் வந்து ஹையஸ்ட் லெவல்ஸ்ல கொடுக்கும்போது தட் கிராஃபைட் வில் பி கன்வெர்டட் இன்டு டைமண்ட். ஸோ அந்த டைமண்ட் எடுத்து நம்ம ஜுவல்லரிஸ்க்கு வேரியஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட பிரைமரி எய்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜுவல்லரி கிடையாது. இதோட பிரைமரி எய்ம் என்னன்னா டைமண்ட் வந்து ஜுவல்லரியும் தாண்டி எங்கெல்லாம் யூஸ் ஆகுது. டைமண்ட் இஸ் அ கட்டிங் மெட்டீரியல், ஹார்டஸ்ட் மெட்டீரியல்ல. ஸோ இப்போ கட்டிங்ல நிறைய இடத்துல அந்த சாஸ்ல இதுல எல்லாத்துலயுமே நீங்க வந்து ஒரிஜினல் டைமண்ட் போடுறது போல இந்த டைமண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதுதான் ஹார்டஸ்ட் மெட்டீரியல். இதை வச்சு எந்த ஒரு மெட்டீரியலையும் கட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் தி ஹார்டஸ்ட்ல ஹையஸ்ட் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து கட்டிங்ல வந்து டைமண்ட் போடுவாங்க. ஸோ அதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வேர்ல்டுலேயே வந்து லார்ஜஸ்ட் டைமண்ட் பாலிஷிங் சென்டர் வந்து இந்தியா தான். ஓகே, டைமண்ட் ப்ரொடக்ஷன் இல்லை, டைமண்ட் ப்ரொடக்ஷன் சவுத் ஆப்பிரிக்கா, யூரோப்ல இருந்து நிறைய இடத்துல இருந்து வருது. அதை வாங்கி அதை பாலிஷ் பண்ணி கட்டிங் பண்றதுல ஸோ லார்ஜஸ்ட் பாலிஷிங் அண்ட் கட்டிங் ஹப் ஆஃப் தி வேர்ல்டு வந்து இந்தியா தான் மேக்ஸிமம் வேர்ல்டுலேயே. அதே மாதிரி அதை பாலிஷ் டைமண்ட்ஸோட எக்ஸ்போர்ட்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்தியா தான். ஸோ சூரத் இஸ் தி டைமண்ட் கட்டிங் கேபிட்டல். ஸோ அந்த ரீஜியன்ஸ்க்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சூரத்தோட பொட்டன்ஷியலை இன்னும் ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் டிமாண்ட் எமர்ஜிங் செக்டர் வித் ஹை எம்ப்ளாய்மெண்ட் பொட்டன்ஷியல். ஓகே, இதுக்கு ஹியூஜ் எம்ப்ளாய்மெண்ட் பொட்டன்ஷியல் இருக்கு. ஆஹா, அனிமேஷன் எரர் ஆயிடுச்சா? ஓகே, ஸோ தே ஆர் மோஸ்ட்லி மேனுஃபேக்சர்ட் த்ரூ டூ ப்ராசஸ். எப்படின்னா ஒன்று வந்து ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் HPHT ப்ராசஸ், இன்னொன்று கெமிக்கல் வேப்பர் டீபோசிஷன். இதுவே கொஸ்டினா இருக்கலாம். ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் அண்ட் கெமிக்கல் வேப்பர் டீபோசிஷன் மெத்தட் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் அப்படின்னு. அப்போ ஆப்ஷன்ல இது இருந்துச்சுன்னா போட்டுருவோம், பட்ஜெட்ல இது இருக்கு, ஸோ இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ ஹை ப்ரெஷர் ஹை மெத்தட்ல என்ன பண்றோம், அந்த கிராஃபைட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அதுல ஹையஸ்ட் ப்ரெஷர் ஆஃப் 1500 டிகிரி செல்சியஸ் போட்டு ஹை டெம்பரேச்சர்ல போட்டு அமுக்கும் போது டைமண்ட் ஆயிடுது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணலாம், சரியா? நெக்ஸ்ட் வந்து CVD மெத்தட். CVD மெத்தட்னா கெமிக்கல் வேப்பர் டிபோசிஷன். ஸோ இதுல நம்ம என்ன பண்றோம், கிராஃபைட்டை எடுத்து ப்ரெஷர் கொடுக்குறோம். CVD மெத்தட்ல நம்ம என்ன பண்றோம், அதே கிராஃபைட்டை எடுத்து அதை வந்து 800 டிகிரி செல்சியஸ்ல ஹீட் பண்ணி we are putting into the chamber with the carbon rich gas. இதுல வந்து நம்ம வந்து கிராஃபைட்டே தான் அமுக்கி டைமண்ட் ஆக்கிடுறோம். இதுல கிராஃபைட்டோட ரெண்டாவது மெத்தட்ல கிராஃபைட்டோட ஒரு சீடு மட்டும் எடுத்து அதை தூக்கி நம்ம என்ன பண்றோம், ஒரு சேம்பர்ல பொடிச்சிடுறோம். இந்த சேம்பர் ஃபுல்லா என்ன இருக்குன்னா கார்பன் ரிச் கேஸ் இருக்கு. ஸோ அதுல நீங்க இவ்வளவு டெம்பரேச்சர் போடும்போது என்ன ஆயிடுது, இப்போ நம்ம மழை எப்படி உருவாகுது, ஒரு ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியர் இருக்கும். நீங்க வந்து டெம்பரேச்சர் ஆஃப் தி ஏர் குறையும் போது என்ன ஆயிடுது, ஆல் தி மாய்ஸ்டர் இஸ் பிகமிங் கண்டென்சிங் அண்ட் பிகமிங் வாட்டர் அண்ட் செட்டிலிங் ஆன் தி ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியர் டு பிகம் கிளவுட். கரெக்டா? ஸோ அதே மாதிரி தான் இங்க இந்த கிராஃபைட் சீட் உள்ள வச்சிடறோம், உள்ள கார்பன் ரிச் கிராஸ் வச்சிருக்கோம். இதுக்குள்ள ஹை டெம்பரேச்சர் கொடுக்கும்போது அந்த கேஸ்ல இருக்க கார்பன் எல்லாம் இதுக்கு மேல வந்து செட்டில் ஆகி இது ஒரு டைமண்டா மாறிடும். ஸோ இதான் வந்து கெமிக்கல் வேப்பர் டெபோசிஷன். ஒரு வேப்பரை டெபாசிட் பண்றோம், அதான் கெமிக்கல் வேப்பர் டெபோசிஷன். ஸோ தட் வில் பில்ட் டு டைமண்ட். ஸோ இது நான் யூஸ் பண்ற அனாலஜி புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன், இதே மெத்தட் இல்லை, நான் ஒரு புரிதலுக்காக சொன்னேன். ஓகேவா? ஸோ ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் CVD இந்த ரெண்டு மெத்தட்ல we are producing the diamonds. ஸோ ஆக்சுவலி வந்து லேப் க்ரோன் டைமண்ட்ஸ்க்கும் டைமண்ட் ஸ்டிமுலன்ஸ் அப்படிங்கிறதுக்கு வேரியன்ஸ் இருக்கு. லேப் க்ரோன் டைமண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரிஜினல் டைமண்டுக்கும் அதுக்கும் பிசிக்கலி கெமிக்கலி சேம். ஒரிஜினல் டைமண்ட் பிசிக்கலாகவும் கெமிக்கலாகவும் என்னவோ அதேவே தான் வந்து லேப் க்ரோன் டைமண்ட்ஸும். ஸோ அதனால அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எதுவுமே மாறாது, அப்படியே தான் இருக்கும். ஆனா டைமண்ட் ஸ்டிமுலன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா டைமண்டோட மாதிரிகள் பார்க்க டைமண்ட் மாதிரி இருக்கும், ஆனா டைமண்ட் இல்லை, அதான் வந்து டைமண்ட் ஸ்டிமுலன்ஸ். ஓகேவா? ஸோ லைக் கவரிங் நகைகள், கல்யாணி கவரிங் இருக்குல்ல, அந்த மாதிரி கவரிங் நகைகள் மாதிரி இது டைமண்ட் ஸ்டிமுலன்ஸ். ஸோ LGDs வந்து ரிசம்பிள் தி டைமண்ட்ஸ் கெமிக்கலி அண்ட் பிசிக்கலி அண்ட் விஷுவலி. இட் இஸ் சேலஞ்சிங் டு ஐடென்டிஃபை வெதர் இட் இஸ் லேப் க்ரோன் ஆர் நேச்சுரல். ஆனா டைமண்ட் ஸ்டிமுலன்ஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஃபேக். இட் இஸ் கிரியேட்டட் பை யூசிங் தி மொய்சனைட், கியூபிக் சிர்கோனியா, ஒயிட் சஃபயர், YAG இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்றது தான் டைமண்ட் ஸ்டிமுலன்ஸ். ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் யூஸ்டு டு மேக் டைமண்ட் ஸ்டிமுலன்ஸ் அப்படின்னு கேட்கலாம். லேப் க்ரோன் டைமண்ட் படிச்சனால அதோட அலீட் கான்செப்ட் டைமண்ட் ஸ்டிமுலன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பட்ஜெட்டுக்கு இப்போ தான் வரும், இங்கே தான் பட்ஜெட் வருது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டு என்கரேஜ் இண்டிஜினியஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் தி லேப் க்ரோன் டைமண்ட். ஸோ இந்த லேப் க்ரோன் டைமண்டோடைய சீட்ஸும் அது பண்றதுக்கான மிஷின்ஸும் அது ரிலேட்டடான இம்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இம்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதோட இம்போர்ட் டிபெண்டன்சியை குறைக்கிறதுக்காக நம்ம இந்தியாலேயே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு கிராண்ட்ஸ் கொடுக்க போறோம். அடுத்த 5 வருஷத்துக்கு ஏதாவது ஒரு ஐஐடியை சூஸ் பண்ணி அந்த ஐஐடியில இதுக்கான ரிசர்ச் பண்ண சொல்றோம். அந்த சீட்ஸ் இருக்குல்ல, அந்த கிராஃபைட் சீட்ஸ், இந்த டெக்னாலஜி, அதோட மிஷன்ஸ் எல்லாம் இந்தியாலே பண்ணுங்க. அதுக்கான என்ன ரிசர்ச்சோ அதை ஃபண்டிங் பண்ண போறோம். ஓகே, ஸோ இந்தியா வந்து ஆல்ரெடி லார்ஜஸ்ட் பாலிஷிங்கா இருக்கிறதுனால அதை நம்ம ரீட் பண்ண போறோம். அதே மாதிரி அதுக்கு நீங்க நம்ம இம்போர்ட் பண்ற இம்போர்ட்ஸ் எல்லாத்துக்கும் கஸ்டம்ஸ் டியூட்டியும் குறைச்சிருக்கும். இந்த சீட்ஸ் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ்க்கு கஸ்டம்ஸ் டியூட்டி குறைச்சிருக்கும். இதான் வந்து பட்ஜெட்ல கொண்டு வந்த அனௌன்ஸ்மெண்ட். பட் லேப் க்ரோன் டைமண்ட் பத்தி நம்ம சைட்ல படிச்சிருக்கோம். கிளியரா?
நெக்ஸ்ட் வந்து கிரீன் ஹைட்ரோஜன் மிஷன். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்ல. இது நீங்க எங்க போய் பார்க்கணும்? 108ல போய் பார்க்கணும். ஓகே, கிரீன் ஹைட்ரோஜனுக்கு 108. ஓகே, ஸோ 19,700 crores ஃபண்டிங்ல வந்து we are going to create the green hydrogen for the low carbon intensity economy, which is a very important sunrise sector. 2030க்குள்ள 5 million metric tons of green hydrogen production capacity ரீச் பண்ணணும் அப்படின்னு பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. நம்ம கிரீன் ஹைட்ரோஜன் என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அதை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றோம்லாம் பார்த்திருக்கோம் கிளியரா. ஸோ யூ கேன் see that. நெக்ஸ்ட் வந்து டு ஸ்டியர் தி எக்கானமி ஆன் தி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பாத், பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ் வித் கெபாசிட்டி ஆஃப் 4,000 வில் பி சப்போர்ட்டட். இதுதான் வந்து நான் சொன்னேன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னல, இதான் அது. ஸோ இந்த பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை, நிறைய பேட்டரி வச்சு கரண்ட் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போறோம். இப்போ நம்ம வீட்டுல இன்வெர்டர் இருக்குல்ல, இன்வெர்டர் எப்படி பண்ணுவோம்? கரண்ட் இருக்கும்போது கரண்ட் ஸ்டோர் பண்ணிக்குது, கரண்ட் ஆஃப் ஆனோம்னா அதுல இருந்து கரண்ட் வருது. நம்ம வீட்லயே 2 பேட்டரி இருக்கு. ஸோ அதே மாதிரி லார்ஜ் ஸ்கேல பண்றது தான் இந்த பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் ஆஃப் 4,000 மெகாவாட் ஹவர்ஸ் கெபாசிட்டி. அதை வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் மெத்தட்ல பண்ண போறோம். வாட் இஸ் விஜிஎஃப்? ஸோ விஜிஎஃப் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து பினான்சியலி அன்வயபிள், ஆனா எக்கனாமிக்கலி ஓகே, பட் பினான்சியலா வந்து அது வந்து அன்வயபிளா இருக்கிறதுனால அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு பணம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி கவர்மெண்ட் வந்து பணம் கொடுப்பாங்க. ஓகே, ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அது செஞ்சா நல்ல டிவிடெண்ட்ஸ் வரும், பட் பிரைவேட் செக்டர் இன்வெஸ்ட் பண்றதுக்கு பணம் இல்ல, ரிலக்டண்டா இருக்கு அப்படின்னா அங்க அந்த கேப் இருக்கும். பிரைவேட் செக்டர் இப்போ அந்த ப்ராஜெக்ட் 50 கோடி தேவை, பிரைவேட் செக்டருக்கு 20 கோடி தான் இருக்குன்னா மிச்சம் 30 கோடி கவர்மெண்ட் கொடுக்கும். அந்த லோன் மாதிரி லோன் காம்பனன்ட். ஸோ அந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங். ஸோ அந்த மாடல்ல வந்து we are going to support the battery energy storage system. கிளியரா? நெக்ஸ்ட் வந்து கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராம் அப்படின்னு லான்ச் பண்ணிருக்கோம். கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராம்னா என்னவா இருக்கும்? என்வாரன்மெண்ட் ரிலேட்டட் லோன்ஸா? கரெக்டா? என்வாரன்மெண்ட் ரிலேட்டட் செக்டருக்கு நம்ம லோன் தர போறோம். பேரை பார்த்தா அப்படிதான் இருக்கு, ஆனால் அது கிடையாது. அதனாலதான் நான் அப்படி கேட்டாலே அது அப்படி கிடையாதுன்னு தான் இருக்கும். ஓகே, கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராம் அப்படின்னா டோட்டலா வேற. ஸோ இது என்னதுன்னா வி ஆர் கோயிங் டு இது வந்து எம்எஸ்எல்பியில பிஎஸ்எல்பியில கூட கொஸ்டினா வந்துச்சு. என்னதுன்னா ஃபாரஸ்ட்டை வந்து ஒரு ட்ரேடபிள் கமாடிட்டியா நம்ம மாற்ற போறோம். ஸோ கேம்பா அப்படிங்கிற கான்செப்ட்ல என்ன இருக்கு? ஸோ கேம்பா அப்படிங்கிற கான்செப்ட்ல காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் ஃபண்ட். whenever you are removing a forest for any private or government projects, you have to create the equivalent amount of projects of the same economic value. ஸோ அந்த எக்கனாமிக் வேல்யூ, அந்த நேச்சுரல் வேல்யூ எவ்வளவோ அதோட எக்கனாமிக் டேர்ம்ஸ் எடுத்து இப்போ இத்தனை ஏக்கர் ஃபாரஸ்ட் நீங்க டிஸ்ட்ராய் பண்ணீங்கன்னா இத்தனை ஏக்கர் ஃபாரஸ்ட் உருவாக்கணும் அப்படிங்கிறது பண்ணணும். ஸோ அதுக்கு அந்த பிரைவேட் கம்பெனியோ கவர்மெண்ட்டோ அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதுக்காக பணம் ஒதுக்கி வைக்கணும். அந்த பணம் ஒதுக்கி வைக்கிறது கேம்பா ஃபண்டுக்குள்ள போகும். அந்த கேம்பா ஃபண்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு கேம்பா இருக்கு, ஸ்டேட் லெவல் கேம்பா ஒன்று இருக்கு. ஸோ அந்த கேம்பா ஃபண்ட்ஸை வச்சுக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஊர்ல இருக்கிற மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட், ஸ்டேட்டோட ஃபாரஸ்ட்ரி மினிஸ்ட்ரியும் சேர்ந்து தே வில் கிரியேட் அ ஃபாரஸ்ட் அந்த ஃபண்டை வச்சுக்கிட்டு. இதுதான் வந்து கேம்பா சிஸ்டம், காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷனோட கான்செப்ட். கரெக்டா? ஸோ இதுல ஃபாரஸ்ட் கிரியேட் பண்ற ரைட்ஸ் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் வித் தி ஃபாரஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். இந்த கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராம்ல இதுல பிரைவேட் செக்டர் கொண்டு வர போறோம். அதான் வந்து இதுல இருக்க ஐடியாவே. இந்த கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எனி பிரைவேட் என்டிட்டி ஆர் எனி இண்டிவிஜுவல் ஆல்சோ உங்கள்கிட்ட நிலம் இருக்கு அப்படின்னா, பெரிய ஏக்கரா நிலம் இருக்கு அப்படின்னா நீங்க அது நிலத்துல ஃபாரஸ்ட்டை வளர்த்துக்கோங்க. ஓகே, நீங்க ஃபாரஸ்ட்டை வளர்த்துக்கலாம். ஸோ வளர்த்து அதுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாரன்மெண்ட் ஒரு கிரைடீரியா வச்சிருக்காங்க. இந்த கிரைடீரியா தான் ஃபாரஸ்ட்டுக்கு. அந்த கிரைடீரியால நீங்க வந்து ஒரு 10 ஏக்கர்ல ஒரு ஃபாரஸ்ட் ரெடி பண்ணிட்டீங்க, ரெடி பண்ணி நீங்க வச்சுக்கலாம். அதுக்கு மினிமம் 3 இயர்ஸ் நீங்க வச்சிருக்கணும். ரெடி பண்ணி ஒரு 3 வருஷம் அதை பராமரிச்சு ஒரு வச்சுக்கிட்டு நீங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாரன்மெண்ட் அப்ளை பண்ணிடணும். என்வாரன்மெண்ட் அதை அப்ளை பண்ணி அதை ஃபாரஸ்ட் ரெகக்னைஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி வருது. ஓகே, வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒரு 10 ஏக்கர் ஃபாரஸ்ட் வேற எங்கேயோ டெஸ்ட்ராய் பண்ணி அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ அவங்க என்ன பண்ணணும், கேம்பால பணம் கொடுக்கணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், அவங்க கேம்பால பணம் கொடுக்கறதுக்கு பதிலா இந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் ஹூ ஹேட் தி 10 ஏக்கர்ஸ் அண்ட் க்ரூ ஃபாரஸ்ட்ல அவருக்கு பணம் கொடுத்து அவரோட ஃபாரஸ்ட்டை வாங்கிடலாம். வாங்கிட்டா அந்த காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் இப்படி போயிடும். கேம்பா ரூட்ல இல்லாம அந்த பிரைவேட் இண்டிவிஜுவல் ஹூ க்ரூ தி ஃபாரஸ்ட் ஃபார் 10 ஏக்கர்ஸ் அதை பணம் கொடுத்து வாங்கிக்கலாம். அதை பணம் கொடுத்து அவர் வாங்க மாட்டாரு, அது அவருக்கு பணம் போயிடும். அந்த ஃபாரஸ்ட் வந்து மினிஸ்ட்ரி ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல போயிடும். ஸோ பிரைவேட் இண்டிவிஜுவல் கால்டு, இப்போ நான் என்ன பண்றேன், என்கிட்ட வந்து ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்கு. அந்த நிலத்துல நான் என்ன பண்றேன், ஆதில் ஃபாரஸ்ட்னு ஆரம்பிப்போம். என்ன ஆதில் பிளாக் ஷீப் எல்லாம் ஏதோ ஃபாரஸ்ட் ஆரம்பிச்சாங்களாம், அது மாதிரி ஆதில் ஃபாரஸ்ட்னு ஆரம்பிப்போம். நம்ம ஒரு 10 ஏக்கர்ல ஒரு ஃபாரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, 10 ஹெக்டர்ல ஆரம்பிக்கும், இல்ல 100 ஹெக்டர்ல ஆரம்பிக்கும். நம்ம வந்து 100 ஹெக்டர்ல வந்து நம்ம ஃபாரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ என்ன ஆகுது, ஒரு பர்டிகுலர் கம்பெனி இருக்கு, நம்ம வேற கம்பெனி. ஸோ அந்த எக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கு, சிவா மோட்டார்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு ஃபாரஸ்ட்டை டெஸ்ட்ராய் பண்ணி ஒரு ஃபாரஸ்ட்டை உருவாக்குறாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்றாங்க, தே நீட் தி ஃபாரஸ்ட். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணிடுறாங்க, தே ஆர் கிவிங் தி மணி டு மீ.
அண்ட் தே ஆர் என்கிட்ட காசு கொடுத்துட்டா நான் என்ன பண்ணிடுவேன், இந்த ஃபாரஸ்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருவேன். என்கிட்ட பணம் வந்த பிறகு இந்த ஃபாரஸ்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட போயிடும். ஸ்டேட் கவர்மெண்ட் வில் டேக் ஓவர் திஸ் ஃபாரஸ்ட் அண்ட் டிக்ளேர் திஸ் ஏரியா as the forest area and they will take control of this area. So இது மூலமா என்ன ஆயிடுச்சு, I am trading the forest, I am creating the forest and selling it. So forest is becoming a tradable commodity. So கேம்பா ரூட்டுக்கு பதிலா இது ஆல்டர்னேட்டிவ் ரூட். இதுல என்ன ஆயிடுது, இந்த ஃபாரஸ்ட் நம்ம இவருக்கு கொடுக்கல, இந்த ஃபாரஸ்ட் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும். ஸோ கேம்பா மூலமா ஃபாரஸ்ட் கிரியேட் பண்ற வேலை ஸ்டேட் கவர்மெண்ட் இது. ஆனா இப்போ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண வேண்டிய வேலையை ஒரு பிரைவேட் ஆன நான் பண்றேன். ஸோ இது பிரைவேட் என்டிட்டி பண்ணலாம், யார் வேணா பண்ணலாம். ஸோ தட் இஸ் தி கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராம். புரியுதா? அண்டர் விச் ஆக்ட்? என்வாயரன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ இதான் வந்து இந்த கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராம் உடைய ஐடியா. ஸோ கேம்பாக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ். ஸோ கிளியரா? ஸோ திஸ் ஸ்கீம் அலோஸ் தி, ஸோ இது எதுக்கு அப்படின்னா, forest to be traded as a commodity. It allows the forest department to outsource one of its responsibility of reforesting to a non-governmental agency. The scheme allows the agencies, they can be private companies, village forest communities. Village forest communities na ஒரு வில்லேஜ்ல இருக்கிற மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கம்யூனிட்டிஸ் இந்த மாதிரி கட்டலாம். லைக் இந்த மாதிரி லைக் சோஷியல் ஃபாரஸ்ட்ரில அவங்க ஏதாவது ஒரு வில்லேஜ் கம்யூனிட்டி வந்து ஒரு ஃபாரஸ்ட்டை மெயின்டைன் பண்றாங்கன்னா அதுவும் எலிஜிபிள். ஓகே, ஸோ ஐடென்டிஃபை லேண்ட் அண்ட் பிகின் growing plantation ஆஃப்டர் 3 years. ஸோ மினிமம் 3 வருஷம் ஃபாரஸ்ட்டை க்ரோ பண்ணி பராமரிச்சிருக்கணும். They would be eligible to be considered as a compensatory forest by the forest department's criteria. An industry needing forests can approach them and pay for the parcels, and அப்படி பண்ண உடனே it will be transferred to the forest department. That is the logic. ஸோ நம்ம வந்து படிக்கலைன்னா இதை வந்து ஈஸியா வந்து லோன் அப்படின்னு நினைச்சுப்போம். பட் இங்க வந்து நம்ம வந்து ஃபாரஸ்ட்டை ட்ரேட் பண்ற ஸ்கீம். கிளியரா? ஸோ இது கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராம். அடுத்து வந்து பிஎம் பிராணம். ஸோ பிராணம்னா இது பிரீதிங், அது ரிலேட்டடா ப்ரோக்ராம் ஃபார் ரீஸ்டோரேஷன், அவேர்னஸ் அண்ட் நரிஷ்மெண்ட் அண்ட் அமிலரேஷன் ஆஃப் மதர் எர்த் will be launched to incentivize union territories to promote the alternative fertilizers and balanced use of the chemical fertilizers. ஸோ இதுல என்ன பண்றோம், நம்ம நேச்சுரல் ஃபார்மிங் பண்றோம்ல, ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் ஒன்று இருக்கு. அப்புறமா வந்து we are having ஆர்கானிக் ஃபார்மிங். இது எல்லாத்துக்கும் நமக்கு பயோ ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பயோ பெஸ்டிசைட்ஸ் தேவை. இது வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பயோ ஃபெர்டிலைசர் தேவை, பயோ பெஸ்டிசைட்ஸ் தேவை, பயோ ஹெர்பிசைட் தேவை. ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் நமக்கு என்ன தேவை, ஜீவாமிருதா பீஜாமிருதா தேவை. ஜீவாமிருதானா சாயில் கண்டிஷனர், பீஜாமிருதானா சீட் கண்டிஷனர். ஸோ அது தேவைப்படும், ஏன்னா அது வந்து நம்ம கவுடங் யூரின் கான்காக்ஷன் வச்சு நம்ம அது பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த ஃபார்மரே பண்ணுவாங்க. பட் அதை வந்து என்ன பண்றோம், ஒரு கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச்ல ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபார்மர் கம்யூனிட்டிஸ், ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ் மாதிரி கோஆபரேட்டிவ் மாடல்ல ஒரு கிளஸ்டர்ஸை உருவாக்கி அவங்களே இதை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறோம். இங்கே பீஜாமிருதா விற்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு கோஆபரேட்டிவ் ஆரம்பிச்சு அவங்களோட வேலையை பீஜாமிருதா பண்றது இல்ல ஜீவாமிருதா பண்றது தான். ஸோ ஜீவாமிருதா சாயில் கண்டிஷனர் யூசிங் நீம் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ், பீஜாமிருதா இஸ் கவுடங் அண்ட் கவ்யூரின் வச்சு பண்ற அந்த விஷயங்கள். ஸோ அதே மாதிரி பயோ ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பயோ பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் பண்றதுக்கு வந்து கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச்ல கோஆபரேட்டிவ்ஸ்ல வி ஆர் கிரியேட்டிங். ஓகே, இதை வந்து வி ஆர் கிவிங் இட் டு தி ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற அந்த மாடல்ல தான் இந்த ஐடியா வந்திருக்கு. ஓகே, அந்த ஐடியால தான் வந்து வி ஆர் இல்ல இது வந்து வேற ஸ்கீம். அது என்ன ஸ்கீம் நான் சொல்லிடுறேன், அது இந்த ஸ்கீம். ஓகே, இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருக்கிறது அப்படியே இருங்க, கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இது வந்து இது பிரகிருதி கேதி. ஓகே, பிரகிருதி வருதா, பிரகிருதி வச்சுதான் நம்ம சொல்லணும். பாரதிய பிரகிருதி பிரகதி யோஜனா அது. ஸோ பாரதிய பிரகிருதி கேதி பயோ இன்புட் ரிசோர்ஸ் சென்டர்ஸ் அப்படிங்கிற சென்டர்ஸ் வந்து 1 crore ஃபார்மர்ஸ்க்கு வந்து நேச்சுரல் ஃபார்மிங் அடாப்ட் பண்றது யூஸ் பண்ண போறோம். இதுல நம்ம என்ன பண்றோம், இந்தியா ஃபுல்லா 10,000 பயோ இன்புட் ரிசோர்ஸ் சென்டர்ஸ் ஆரம்பிக்க போறோம். ஓகே, ஸோ இது மூலமா நம்ம மைக்ரோ ஃபெர்டிலைசர் பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் கொடுக்க போறோம், ஜீவாமிருதா பீஜாமிருதா கொடுக்க போறோம். அது இந்த ஸ்கீம் பாரதிய பிரகிருதி பயோ இன்புட் ரிசோர்ஸ் சென்டர் அண்டர் கிரீன் growth. அதான் இந்த கதை. சரியா? இப்போ இதை நான் சொல்லிடுறேன், திரும்ப இது வரும்போது நான் சொல்ல விரும்பல. ஸோ இதான் அந்த கான்செப்ட். ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங்காக நம்ம கொண்டு வந்தது. பிரணாமங்கிறது டோட்டலா வேற, பிராணாங்கிறது வேற. கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அதே ஃபெர்டிலைசர்னு வந்துச்சா, அதனால கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த பிராணம் அப்படிங்கிற ஸ்கீம்ல வந்து ஆக்சுவலி இதுக்கு ஒரு இமேஜ் வச்சிருந்தேன் இங்க இருக்கு. ஸோ இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்குன்னு தனியான ஃபண்டிங் காம்பனன்ட் இல்ல. இப்போ நம்ம ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் வந்து நிறைய டார்கெட் கொடுக்குறோம். என்னென்ன கொடுக்குறோம், ஃபெர்டிலைசர் சப்சிடி அப்படிங்கிறது ஹியூஜ் பர்டனா மாறிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம அக்ரிகல்ச்சர்ல பார்த்துருப்போம். ஃபெர்டிலைசர் சப்சிடிஸ் பர்டன், என்பிகேல இஷ்யூஸ் இருக்கு, எம்ஆர்பி மெத்தட்லயும் இஷ்யூஸ் இருக்கு. நம்ம அதை வந்து நியூட்ரியன் பேஸ்ட் சப்சிடி ஸ்கீமா மாத்தினதுனால அதுல வந்து அந்த பிகேவோட விலை ஏறிடுச்சு. யூரியாவுக்கு இன்னும் வந்து ஹையஸ்ட் சப்சிடி பில்ல நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம வந்து நீம் கோட்டட் யூரியா, அந்த மாதிரி உருவாரக் போர்ட்டல், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதோடைய அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து ஃபெர்டிலைசர் சப்சிடி அண்ட் ஃபெர்டிலைசர் யூஸ் எஃபிஷியன்சிக்காக நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுல நிறைய ஸ்டேட்ஸ்க்கு இப்ப டார்கெட் தராங்க.
நீங்க இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபெர்டிலைசர் சப்சிடி எவ்வளவு மிச்சப்படுத்துறீங்க அப்படின்னு பாக்குறாங்க. இப்போ ஒரு ஸ்டேட் இருக்கு 100 கோடி மிச்சப்படுத்திட்டாங்க இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி. 200 கோடி சப்சிடி போயிட்டு இருந்த ஸ்டேட்ஸ்க்கு இப்போ 100 கோடி தான் சப்சிடி ஆகுது. அப்போ அதோட மீனிங் என்ன? அவங்க எஃபிஷியன்டான சப்சிடி மேனேஜ்மெண்ட் பண்ணதுனால, ஃபெர்டிலைசர் மேனேஜ்மெண்ட் பண்ணதுனால சப்சிடியை மிச்சப்படுத்திட்டாங்க. சாயில் ஹெல்த் கார்டு அதெல்லாம் பயன்படுத்தி 100 கோடி இப்போ மிச்சமாயிடுச்சு. அந்த மாதிரி மிச்சமான 100 கோடி தான் இதுக்கு ஃபண்டிங். எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் அந்த மாதிரி மிச்சம் பண்றாங்களோ அதுல அண்ணனுக்கு 50%, உனக்கு 50%, சென்ட்ரல் கவர்மெண்ட் 50, ஸ்டேட் கவர்மெண்ட் 50 அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க. So 50% of the subsidy savings will be passed as a grant to the states, which is saving the money. இப்படி ஏன்னா சப்சிடி பர்டன் சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே, சென்ட்ரல் கவர்மெண்டோட சப்சிடி தானே அந்த ஸ்டேட் மிச்சப்படுத்தி இருக்கு. ஸோ அதுல 50 ரூபா 50 கோடி எனக்கு, 50 கோடி உனக்கு. ஸோ நீ 100 கோடி மிச்சப்படுத்தினால அதனால 50 கோடி உனக்கு நான் கிராண்டாவே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 50 கோடியில வந்து 70% ஆஃப் தி கிராண்ட் வில் பி கிவன் ஃபார் தி அசட் கிரியேஷன், ஃபார் டெக்னாலஜி அடாப்டேஷன், ஃபர்தர் ஃபெர்டிலைசர் யூஸ் எஃபிஷியன்சி. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இன்னும் ஃபெர்டிலைசர் யூஸ் எஃபிஷியன்சி அதிகப்படுத்துறதுக்கு அந்த பணத்தை செலவு பண்ணி இன்னும் ஃபெர்டிலைசர் எஃபிஷியன்சி அதிகப்படுத்தலாம். இல்ல ஃபெர்டிலைசர் ரிலேட்டட் பிளான்ட் ஆரம்பிக்கிறது, பயோ ஃபெர்டிலைசர் பிளான்ஸ் ஆரம்பிக்கிறது, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பயன்படுத்திக்கலாம். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இப்போ 50% தராங்களா, அதுல 70% ஆஃப் தி கிராண்ட் வில் பி யூஸ்டு ஃபார் அசட் கிரியேஷன் ரிலேட்டட் டு technology adoption for the alternative fertilizers and alternative fertilizer production units at village, block and district levels. மிச்சம் இருக்கிற 30% கிராண்ட் வந்து எதுக்கு? ரிவார்டிங் தி ஃபார்மர்ஸ். இதுக்கெல்லாம் வந்து ஃபார்மர்ஸ் தான் என்கரேஜ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அந்த ஃபார்மர்ஸ்க்கு 30% கொடுத்துடலாம். ஸோ 100 கோடி மிச்சமாச்சு, 50 கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க, மிச்சம் 50 கோடி ஸ்டேட்டுக்கு கொடுத்தாங்க. அந்த 50 கோடியில 70% வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, 30% வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து இன்சென்டிவைஸ் பண்றது. இதனால இன்னும் நிறைய மிச்சமாகும்ல. அதனால இது இன்னும் வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான். மிச்சமான பணத்தை வச்சு ஃபண்டிங் பண்ணி இன்னும் மிச்சப்படுத்தி, இன்னும் ஃபண்டிங் பண்ணி இன்னும் மிச்சப்படுத்தி, அந்த சைக்கிள்ல வந்து நம்ம வந்து ஃபெர்டிலைசர் சப்சிடி அப்படியே குறைக்க போறோம். இது நல்ல ஸ்கீம் தான், நல்ல ஐடியா தான், ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபெர்டிலைசர் சப்சிடி பேர்டனை குறைக்கணும் அப்படிங்கறதான நம்ம கிளாஸ்ல படிச்சோம். அது குறைக்கிறதுக்கு தான் இந்த பிராணம். ஓகே, பிராணம்னாலே நமக்கு அதுதான் ஞாபகம் வருது. பிராணவாயு, கரியமில வாயு, பிராணவாயு அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அந்த லாஜிக்ல தான் இது வருது. ஸோ நம்ம வந்து ஹார்ம்ஃபுல் ஃபெர்டிலைசர்ஸ் போடுறதுனால நிலம் வந்து மூச்சு விடாம தவிக்குது. அதோடைய பிராணனை வந்து சரிப்படுத்துறதுக்காக தான் இந்த பிராணம். புரிஞ்சுச்சா? அதுதான் வந்து PM பிராணம், ப்ரோக்ராம் ஃபார் ரீஸ்டோரேஷன், அவேர்னஸ், நரிஷ்மெண்ட் அண்ட் அமிலரேஷன் ஆஃப் மதர் எர்த். புரிஞ்சுச்சா? கிளியரா? நெக்ஸ்ட் வந்து கோபர்தன். கோபர்தன் வந்து இட் இஸ் ஃபார் கோபர் கேஸ் அண்ட் பயோகேஸ்க்காக ஆல்ரெடி 2018 லான்ச் பண்ண ஸ்கீம். அந்த ஸ்கீம்ல இந்த வருஷம் வந்து 500 நியூ, இதை நம்ம PSLB டிஸ்கஸ் பண்ணோம், நியூ வேஸ்ட் டு வெல்த் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கோபர்னா ஒன்றும் இல்லை, கவுடங்குக்கு ஹிந்தியில தான் கோபர் அப்படின்னு சொல்லுவாங்க. கோபர் கேஸ் அப்படின்னா கவுடங் கேஸ். ஸோ கவுடங்கை வச்சு அதோடைய இதுல இருந்து கிரியேட் பண்றது தான் கோபர் கேஸ். கேல்வனைசிங் ஆர்கானிக் பயோ அக்ரோ ரிசோர்சஸ், தன்னா வந்து, ஸோ கவுடங்க வந்து தன்னுனா என்ன? எக்கனாமிக் வேல்யூ. கவுடங்குக்கு ஒரு எக்கனாமிக் வேல்யூ கிரியேட் பண்றது தான் கோபர்தன். உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஸோ அந்த ஸ்கீம்ல வந்து என்ன பண்றாங்க, ஃபார்மர்ஸ் வந்து இந்த மாதிரி கவுடங்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அதை பணத்தை கொடுத்து வாங்கி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், கோபர் கேஸ் ப்ரொடக்ஷன்ஸ் பண்றோம். அந்த கோபர் கேஸ் ப்ரொடக்ஷன் சென்டர்ல நம்ம கோபர் கேஸ் கிரியேட் பண்ண போறோம், பயோகேஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு யார் வந்து கோபர் தர போறா, கவுடங் தர போறா? ஃபார்மர்ஸ் தான் வந்து விற்க போறாங்க. ஸோ உங்க கிட்ட இருக்கிற கவுடங் எல்லாத்தையும் கொண்டு வந்து என்கிட்ட வித்துருங்க, வித்து பணம் வாங்கிக்கோங்க. ஸோ அதை வச்சு இவர் என்ன பண்றாரு, கோபர் கேஸ் ரெடி பண்றாரு. கோபர் கேஸ் ரெடி பண்ணி எனர்ஜி எஃபிஷியன்சி அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் எனி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். So that is the idea here. இது மூலமா வந்து we are going to create the 500 new waste to wealth plants. It is coming under Swachh Bharat mission. That is the thing which you have to note. நம்ம Ministry of New Renewable Energy அந்த மாதிரி எதுவும் நினைச்சுக்காதீங்க. Swachh Bharat mission கீழே cleanliness கீழே தான் இதை பார்க்குறோம். கிளீனிங் ஆல் தி கவுடங் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல தான், வில்லேஜ் கிளீனிங் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் பார்க்குறோம். Established under the promoting the circular economy. This will include 200 compressed biogas. So அதுல இருந்து வர பயோகேஸை வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணி கம்ப்ரஸ்ட் பயோகேஸும் பண்றோம். 75 plants in urban areas and 300 community or cluster operated plants ஆரம்பிக்கிறோம். So that is a different fact. But what is கோபர்தன் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. So 2018 Swachh Bharat mission கிராமின் கீழே இதை லான்ச் பண்ணோம். To keep villages clean, to increase the income for rural households. So இது மூலமா என்ன ஆக போகுது, ஃபார்மருக்கு இது ஒரு ஆடட் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ல. அந்த டைரி ஃபார்மர்ஸ் எல்லாருமே கவுடங்க இப்போ சேல் பண்ணிடலாம். மேபி இதை வந்து நம்ம அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எது ஜீவாமிர்தா அந்த கேங்குக்கு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து ஜென்ரேட் எனர்ஜி அண்ட் ஆர்கானிக் மேன்யூர் ஃப்ரம் கேட்டில் வேஸ்ட். ஸோ இதையும் வந்து இது வந்து ஜல்சக்தி கீழே போற போகுது. ஏன்னா ஸ்வச் பாரத் கீழே வரதுனால ஜல்சக்தி மினிஸ்ட்ரி தான் பண்ணும். அடுத்து இன்னொரு ஸ்கீம் இருக்கு, இதோட ரிலேட்டடா இப்போ நம்ம பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணும்போது இன்னொரு ஸ்கீமும் படிக்கணும். என்னதுன்னா சஸ்டைனபிள் ஆல்டர்னேட்டிவ் டுவர்ட்ஸ் அஃபோர்டபுள் டிரான்ஸ்போர்ட்டேஷன், SA SATAT.
அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த கம்ப்ரஸ்ட் பயோகேஸ் பிளான்ட் வந்து நம்ம வந்து வி ஆர் என்கரேஜிங் இன் தி ஆட்டோமேட்டிவ்ஸ் பிளெண்டிங். கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் சிஎன்ஜி பஸ்ஸஸ் வந்துச்சுல, சிஎன்ஜி பஸ் மாதிரியே நம்ம கம்ப்ரஸ்ட் பயோகேஸ் சிபிஜி மூலமா டிரான்ஸ்போர்டேஷனை என்கரேஜ் பண்றோம். 5% வரைக்கும் நம்ம வந்து சிஎன்ஜி பஸ்ஸஸ்ல இதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பெட்ரோல்ல என்ன பண்றோம், 20% வரைக்கும் எத்தனால பிளெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட் வச்சிருக்கோம்ல, ஆல்ரெடி 10 ரீச் பண்ணிருப்போம். ஸோ அதே மாதிரி சிஎன்ஜில கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ்ல ஓடுற பஸ்ஸஸ்ல அந்த சிஎன்ஜி ஃபியூவல்ல 5% இதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியுதா? ஸோ அந்த ஐடியாலையும் வந்து வி ஆர் டூயிங், இட் இஸ் கமிங் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம். இதுதான் வந்து சட்டாட். ஸோ இந்த சட்டாட் ஸ்கீமையும் நம்ம கோபரோட லிங்க் பண்றோம், கோபர்தனோட லிங்க் பண்ணி தான் இந்த ஐடியா வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டும் பழைய ஸ்கீம்ஸ் தான். ஓகே. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் வந்து இன் கொலாபரேஷன் வித் இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் இவங்களுக்குலாம் பண்ணி அந்த 5% மிக்சிங்லாம் பண்றாங்க. இட் எய்ம்ஸ் டு ப்ரொடியூஸ் கம்ப்ரஸ்ட் பயோகேஸ், வேஸ்ட் அண்ட் பயோ ரிசோர்சஸ். ஸோ எதுல இருந்தெல்லாம் பயோகேஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கவுடங் பத்தி மட்டும் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் அதையும் தாண்டி அக்ரிகல்ச்சரல் ரெசிடியூஸ் வச்சும் பண்ணலாம். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தா ஸ்டபிள் பர்னிங். ஸோ ஸ்டபிள் பர்னிங்கும் குறைக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. நெக்ஸ்ட் வந்து சுகர் கேன், பிரஸ் மட், முனிசிபல் சாலிட் வேஸ்ட். ஸோ see this. Which of the following can be used for manufacturing of biogas அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டு அதுல முனிசிபல் சாலிட் வேஸ்ட் இருக்கலாம். உங்களுக்கு புரியுதா? முனிசிபல் சாலிட் வேஸ்ட் இருக்கு அண்ட் sewage treatment plant waste to make the CBG available for the market for green fuel. கிளியரா? ஸோ சட்டாட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இது, கோபர்தன் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. அதுக்கு முன்னாடி மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ் இருந்தது, இப்போ ஜல் சக்தியா மாறிடுச்சு. கிளியரா? இதுதான் வந்து பிராணம் வந்து சப்சிடி பணத்தை சேவ் பண்றது, சேவ் பண்ண பணத்தை திரும்ப கொடுக்கறது. இதுதான் அது. இது வந்து பிரகிருதி தான் வந்து ஜீவாமிர்தாக்கு நம்ம கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச்ல 10 சென்டரை வந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே. ஆல்ரெடி நம்ம வந்து என்னது, பாரதிய பிரகிருதி கிருஷி படாதி அப்படிங்கிற ஸ்கீம்ல வந்து நம்ம கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச்ல 0 பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் பண்றோம். ஞாபகம் இருக்கா? பாரதிய பிரகிருதி கிருஷி படாதி ஸ்கீம்ல இது வந்து பாரதிய பிரகிருதி கேத்தி பயோ இன்புட் ரிசோர்ஸ் சென்டர். ஸோ பாரதியனா தேசிய, பிரகிருதிக்னா இயற்கையான, கேத்தினா வந்து அக்ரிகல்ச்சரல், பயோ கேத்னா வந்து ஃபார்ம் லேண்ட். ஆக்சுவலா அக்ரிகல்ச்சர் இல்ல, ஃபார்ம் லேண்ட் தான் வந்து கேத். ஸோ ஹர் கேத் கோ பானி அப்படிங்கிறது டேக்லைனா வரும். எதுக்கு? பெர் டிராப் மோர் கப், ஹர் கேத் கோ பானி. பானி வந்து இது கிருஷி சிஞ்சாய் யோஜனாவுடைய டேக்லைனே ஹர் கேத் கோ பானின்னு தான் இருக்கும். ஹர் கேத் கோ பானினா அனைத்து விளை நிலங்களுக்கும் தண்ணி. அந்த கேத்துக்கு மீனிங் வந்து லேண்டு. ஸோ நம்ம ஹிந்தியும் கத்துக்க வேண்டியதா இருக்கு. நான் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்குலாம் ஈஸியா இருக்கு ஆன்சர் ரைட்டிங்ல கெஸ் பண்றதுக்கு. நமக்கு தான் மீனிங் தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை கெஸ் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் வந்து புரிஞ்சுக்கிறோம். கிளியரா? மிஸ்டி வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஐயோ நான் நம்பர் போடலையே. மிஸ்டி என்ன நம்பர்? ஏதோ ஒரு நம்பர், நல்ல நம்பர். 95 இல்ல 100க்கு அப்புறம் தான் இருக்கும். ஏன்னா 100 1ஆம் தேதி தானே. அப்போ 100க்கு அப்புறம் ஏதோ ஒரு நம்பர் 103 104 இருக்கும். சரியா? இல்ல 104 இருக்காது, 105 106 இருக்கும். அந்த டைம்ல வந்து நம்ம வந்து மிஸ்டி பண்ணிருப்போம். மிஸ்டினா வந்து பெங்காலி ஸ்வீட். அந்த அன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம். மேங்க்ரூவ் இனிஷியேட்டிவ் ஃபார் ஷோர்லைனா 105. சூப்பர். 105ல பண்ணிருக்கோம். மேங்க்ரூவ் இனிஷியேட்டிவ் ஃபார் ஷோர்லைன் ஹேபிட்டட்ஸ் அண்ட் டான்ஜிபிள் இன்கம் மிஸ்டி ஸ்கீம் வந்து மேங்க்ரூவ் பிளான்டேஷன். ஸோ இது எம்ஜி நரேகா கேம்பா அந்த ஃபண்டை வச்சு பண்றோம். ஸோ 2 ஃபண்டு வந்து ஃபண்ட் அலோகேஷனே இல்லாம ஒரு ஸ்கீம். என்னென்ன? ஒன்னு வந்து பிரணாம், இன்னொன்னு வந்து பிராணாம், இன்னொன்னு வந்து மிஸ்டி. ரெண்டுத்துக்கும் ஃபண்ட் அலோகேஷன் இல்ல. இருக்கிற ஃபண்டை நம்ம ரீடைரக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். கிளியரா? ஸோ நீங்க 105ல போய் இன்னும் டீடைல்டா பாத்துக்கோங்க. நம்ம ஃபுல் டீடைல்டா போயிருக்கோம் மிஸ்டி பத்தி. ஸோ மேங்க்ரூவை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்றது மூலமா மேங்க்ரூவை வந்து நம்ம கார்பன் சீக்வஸ்ட்ரேஷனாவும் பாக்குறோம், ஷோர் லைன் ப்ரொடெக்ஷனாவும் பாக்குறோம். கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் ஏன்னா மேங்க்ரூவ் இஸ் கேப்பபிள் ஆஃப் சீக்வஸ்ட்ரிங் கார்பன் டை ஆக்சைடு மெனி மோர் டைம்ஸ் ஹையர் தென் தி நார்மல் ஃபாரஸ்ட். அதையும் தாண்டி இதை வந்து இன்கம் சோர்ஸாவும் பார்க்க போறோம். மக்கள் வந்து இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை வளர்க்கறது மூலமா அவங்களுக்கு வந்து எம்ஜி நரேகா மூலமா ஒரு லைவ்லிஹுட்டும் கிரியேட் பண்ணும். கிளியரா? அம்ருத் தரோவர் வந்து வெட்லேண்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ பிரைம் மினிஸ்டர் வந்து 75 வெட்லேண்ட்ஸ் வந்து 75th இயர்ல நம்ம ரெகக்னைஸ் பண்ணணுங்கிறதுனால இந்தியாவில் வந்து ராம்சார் சைட்ஸ் வந்து 75 ஆக்கியிருக்கோம். ஸோ இந்தியா ஃபுல்லா நவ் வி ஆர் ஹேவிங் 75 ராம்சார் சைட்ஸ். ஸோ நவ் இட் இஸ் வெரி டஃப் டு ரிமெம்பர். நான் படிக்க ஆரம்பிக்கும் போது 25 30 தான் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். 25 தான் இருந்தது. ஸோ மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ ரொம்ப கஷ்டமாக்கிட்டாங்க, 75 ஆயிடுச்சு. ஸோ அந்த 75 ராம்சார் சைட்ஸையும் வந்து நம்ம அம்ருத் தரோஹர் ஸ்கீம்ல வந்து we are going to protect it. That's our next 3 years வந்து to encourage the optimal use of wetland
and enhance biodiversity, carbon stock, ecotourism opportunities and income generation of local communities. ஒரு வெட்லாண்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு மூலமா we are also இது ரெண்டு புரிஞ்சிடுச்சு. வெட்லாண்ட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், பயோடைவர்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா வெட்லாண்ட் ப்ரொடெக்ட் ஆனா மரைன் அக்வாட்டிக்ஸ் டைவர்சிட்டி இருக்கு, பேர்ட்ஸ் இருக்கு, பேர்ட்ஸ் ஆர் அக்வாட்டிக் ரெப்டைல் அது தனி. அதை தாண்டி வெட்லாண்டோட முக்கியமான பர்பஸே பேர்டோடைய நெஸ்டிங் சைட்ஸா இருக்கும். ஸோ இல்லை மைக்ரேஷன்ல ஸ்டாப் ஓவர்ஸ்க்கு வருது. ஸோ கார்பன் ஸ்டாக்ஸ் ஏன்னா உள்ள வந்து ஆல்கே அது மூலமா நம்ம வந்து கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். எக்கோ டூரிசம் நம்ம போயிட்டு பறவைகளை பார்க்கலாம். அண்ட் இன்கம் ஜென்ரேஷன் ஃபார் லோக்கல் கம்யூனிட்டிஸ் அதை மெயின்டைன் பண்றது மூலமா. ஸோ இதுதான் அம்ரித் தரோஹர் ஃபார் வெட்லாண்ட் ப்ரொடெக்ஷன். அவ்வளவுதான் அதை பத்தி இருக்கு. விலை டீடைல்டா வந்து இனிமேல் தான் தெரியும். ஸோ கோஸ்டல் ஷிப்பிங் டு பி ப்ரொமோட்டட் ஆஸ் தி எனர்ஜி எஃபிஷியன்ட் லோ காஸ்ட் டிரான்ஸ்போர்ட் போத் ஃபார் பேசஞ்சர்ஸ் அண்ட் ஃப்ரைட். ஸோ பேசஞ்சர் ஸோ கோஸ்டல் ஷிப்பிங்னா என்ன? ஸோ இப்போ நம்ம வந்து சென்னையில இருந்து விசாகப்பட்டினம்க்கு வந்து நம்ம இப்போ ஏதாவது சென்னையில இருந்து கொச்சினுக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு இது பார்சல் அனுப்பணும்னா அது இப்படி லேண்ட்லயும் அனுப்பலாம். அதை சீல இருந்து அனுப்புறதுக்கு பேர் தான் கோஸ்டல் ஷிப்பிங். கோஸ்டல் ஷிப்பிங்னா வித்தின் தி கண்ட்ரி யூ ஆர் டிரான்ஸ்போர்ட்டிங் சர்டன் கூட்ஸ் ஆர் யூ ஆர் யூசிங் ஷிப்பிங் ஃபார் இன்ட்ரா கண்ட்ரி நாட் இன்டர் கண்ட்ரி. இந்தியால இருந்து ஸ்ரீலங்கா போறது இல்லை, இந்தியால இருந்து இந்தியால இருக்க இன்னொரு ரீஜனுக்கே நீங்க ஷிப்பிங் மூலமா மெரைன் ஷிப்பிங் மூலமா அனுப்புறது. இன்லாண்ட் வாட்டர்வேஸ்னா வித்தின் தி ரிவர்ஸ். இது நம்ம சென்னையில இருந்து கொச்சின் அனுப்புறது, இல்ல சென்னையில இருந்து தூத்துக்குடிக்கு அனுப்புறது, இல்ல சென்னையில இருந்து பாராதீப் அனுப்புறது, ஆர் கோவால இருந்து மும்பைக்கு அனுப்புறது. இந்த மாதிரி விஷயங்களே வந்து நம்ம ஷிப்பிங் மூலமா பண்றது தான் இன்ட்ரா கோஸ்டல் ஷிப்பிங். ஸோ இதுல வந்து நம்ம போஸ் பேசஞ்சர் அண்ட் ஃப்ரைட் வந்து பிபிபி மோட்ல வந்து வயபிலிட்டி கேப் ஃபண்டிங்ல இந்த ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்க போறோம் அப்படிங்கிறது தே ஹவ் அனௌன்ஸ்ட். இன்னொன்று வந்து வெஹிக்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி ஒன்று அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி டீடைல்டா படிங்க. இட்ஸ் வெரி டீடைல்டு பாலிசி தான், பட் நம்ம ஓரளவு பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறோம். வெஹிக்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி என்ன அப்படின்னா ஓல்டு ஆக்சுவலி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோடு திங். 5 வருஷத்துக்கு மேல 10 வருஷத்துக்கு மேல டீசல் கார் இல்லை, 7 வருஷமா தெரியல. ஒரு சில யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல 7 இயர்ஸ் தான், 7 இயர்ஸ் அண்ட் 10 இயர்ஸ் தான். அதுக்கு மேல ஒரு டீசல் காரை வச்சுக்க கூடாது. உங்க காரை வாங்கி 10வது வருஷம் இருக்குன்னா 10வது வருஷம் போய் காரை நீங்க டெபாசிட் பண்ணிடணும். டெபாசிட் பண்ணிட்டு புது கார் வாங்கணும். அந்த பழைய காருக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க, நீங்க போய் புது கார் வாங்கிடணும். அந்த பழைய கார் அவங்க வந்து டிஸ்ட்ராய் பண்ணி அதுல இருந்து பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ பழைய அந்த இது வந்து ஸ்கிராப் பண்ணிடுவாங்க. இது ஏன் அப்படின்னா கார் பழசு ஆக 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 அது இன்எஃபிஷியன்ட் ஆகி பொல்யூட்டிங் ஆகும் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ ஓல்டர் கார்ஸ் பொல்யூட் மோர் அப்படிங்கிற அந்த லாஜிக்ல தான் தே ஆர் டூயிங் இட். ஸோ வெஹிக்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் ரீப்ளேசிங் தி ஓல்டு பொல்யூட்டிங் வெஹிக்கிள்ஸ் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் கிரீனிங் தி எக்கானமி இன் ஃபர்தரிங் தி. இது வந்து இன்னொன்னு இருக்கு இல்லை, இதனால ஆட்டோமொபைல் கம்பெனிகள் ஆகும். ஓகேவா? ஒருத்தர் காரை வாங்கி 20 வருஷம் வச்சுட்டு இருந்தானா என்ன பண்றது? இப்போ என்ன மாதிரி ஆளுங்களா தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து நீ 10 வருஷம் போதும் புது கார் வாங்கு அப்படின்னு சொல்றது. ஆப்பிள்க்குலாம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆப்பிள்லாம் இப்படி ஒரு பாலிசியே இல்லாம வருஷம் எல்லாரும் போனி மாத்துறான். உங்களுக்கு புரியுதா? 13, 14, 15ன்னு சொல்லி போன வருஷம் தான் 13 வாங்கிருப்பாங்க, இந்த வருஷம் 14 வாங்குறாங்க, அடுத்த வருஷம் 15 வாங்கிடுவாங்க. ஸோ வெஹிக்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஸோ பட்ஜெட் 2021-22 கவர்மெண்ட் அலோகேட்டட் அடிக்வேட் ஃபண்ட்ஸ் டு ஸ்கிராப் தி ஓல்டு வெஹிக்கிள்ஸ். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்டோட வெஹிக்கிள் ஸ்கிராப்பிங் பாலிசி பண்ணுங்க, அதை லான்ச் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ தட் இஸ் தி திங். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூத் பவர். ஸோ இதோட இதுக்கப்புறம் எல்லாம் சீக்கிரமா முடிஞ்சிடும். கண்டென்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, கவலைப்படாதீங்க, சீக்கிரம் முடிஞ்சிடும். 8 மணி ஆயிடுச்சா? இல்ல நான் 9 தான் சொன்னேன். இல்ல முடிஞ்சிடும். உங்கள்ட்டையும் 9 தானே சொன்னேன். நான் வாக்கு கொடுத்துட்டேன். இல்ல நம்ம 8 மணிக்கு ஒரு பிரேக் வைக்கலாம். 8:30க்கு ஒரு பிரேக் வச்சோம். தெரியாது. பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் இருங்க, இந்த சப்தரிஷியாவது முடிச்சுட்டு நம்ம வந்து பேசலாம். பிரதான் மந்திரி கௌஷல், அப்ப சப்தரிஷிக்கு அப்புறம் ஏதாவது இருக்கான்னு கேட்டா இருக்கு, கொஞ்சம் இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்தரிஷி முடிப்போம். இப்பதான் 6க்கே வரும், யூத் பவருக்கே வரும். அது பாத்துட்டு வரீங்களா? கிரீன் 5வது வந்து கிரீனு, இப்ப 6வது வந்து யூத் பவருக்கு வந்திருக்கும். டீமா தான் ஒன்னொன்னா போயிட்டு இருக்கும். அது சொல்ல மறந்துட்டேன், ஆனா மேல இருக்கு. ஸோ பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா 4.0 அடுத்தது ஆல்ரெடி 1.0, 2.0, 3.0 எல்லாமே நீங்க போய் பாருங்கன்னு எக்கனாமிக் சர்ல சொன்ன பாத்தீங்களா? 1.0ல ப்ரேயர் லேர்னிங் ஸ்கில்ஸும் ஷார்ட் டேர்ம் ஸ்கில்ஸும் கொடுக்குறாங்க. 2.0ல வந்து தேவோட ஃபோக்கஸ்ட் ஆன் டிமாண்ட் அண்ட் சப்ளை. மார்க்கெட்ல என்ன டிமாண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கில்ல சப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு மார்க்கெட் ஓரியன்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு போயிருப்பாங்க. 3.0 வந்து பேண்டமிக் டைம்ல லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம். 4.0 வந்து ஃபியூச்சர் டெக்னாலஜிக்காக லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம். உங்களுக்கு 3.0ல தான் வந்து இன்டர்நேஷனல் ஸ்கில்லிங்லாம் வந்திருக்கும். 4.0 இப்போ லான்ச் பண்ணது, இந்த வருஷம் பட்ஜெட்ல 4.0 லான்ச் பண்றோம். 4.0ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான். இப்போ இதுதான் பண்ணோம். நம்ம பட்ஜெட்ல 4.1 இருக்கும், பட் நம்ம 1, 2, 3 படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு வெப்சைட்ல போயிட்டு
ஸோ ஆன் ஜாப் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஷிப் அண்ட் அலைன்மெண்ட் ஆஃப் கோர்சஸ் விச் இஸ் நீடட் டு இண்டஸ்ட்ரி. ஸோ இண்டஸ்ட்ரிக்கு என்ன கோர்ஸ் தேவையோ அதில் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸோ த ஸ்கீம் ஆல்சோ கவர் ஆக்சுவலி இதுக்கப்புறம் முடிஞ்சிடும். நான் பெரிய இதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா ஸ்லைட்ஸ்லாம் இல்லை. ஓகே. So the scheme will also cover new age courses of Industry 4.4 like coding, AI, robotics, mechatronics, IoT, Internet of Things, 3D printing, drone, soft skills. So skill youth for international opportunities. So 30 ஸ்கில் இந்தியா இன்டர்நேஷனல் சென்டர்ஸ் ஆரம்பிக்க போறோம். ஸோ ஸ்கில் இந்தியா இன்டர்நேஷனல் சென்டர்ல இதுல போயிட்டு நீங்க சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல டிமாண்ட் இருக்க ஸ்கில்ல கத்து கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எம்பசிஸ் மூலமா ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி கூட MOU சைன் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து ஜப்பான்ல ஒரு ஸ்கில் தேவை அப்படின்னா ஜப்பான் கூட ஒரு MOU சைன் பண்ணிருப்பாங்க. ஜப்பான் வந்து எங்களுடைய ஹூண்டாய் பிளான்ட்ல இத்தனை பேர் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்டர்நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் சென்னையில இருக்கிற ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ல ஒரு 20 பேருக்கு ஸ்கில்லிங் கொடுப்பாங்களா. அந்த ஸ்கில் கோர்ஸ் முடிஞ்ச உடனே இந்த 20 பேருக்குமே வந்து விசா கொடுத்து இங்க அமிச்சு வேலைக்கு அமிச்சிருவாங்க. ஸோ கவர்மெண்டே ஸ்கில்லையும் கொடுத்து வெளிநாட்டு வேலைக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இதான் வந்து இந்த பர்டிகுலர். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மார்க்கெட்ல ஜாப் இருக்கோ அந்த MOUல ஸ்கில் இந்தியா இன்டர்நேஷனல் சென்டர்ஸ் மூலமா பண்றோம். ஸோ இந்தியா ஃபுல்லா இந்த மாதிரி 30 சென்டர்ஸ் வித் MOU சைன்டு வித் தி ஃபாரின் எம்பசிஸோட நம்ம பண்ண போறோம். ஸோ இதான் வந்து 4.0. ஸோ ஃபியூச்சர் ஸ்கில் இருக்கு. ஸ்கில் இந்தியா இன்டர்நேஷனல் சென்டர்ஸையும் எக்ஸ்பேண்ட் பண்றோம். இது போன வருஷமே லான்ச் பண்ணிட்டாங்க தான், இந்த வருஷம் எக்ஸ்பேண்ட் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது மூலமா ஜஸ்ட் வந்து we are bringing in an online portal enabling the demand based formal skilling. So MSMEs and other related skills related information எல்லாம் போடுறதுக்கு தான் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். அண்ட் செக்டர் ஸ்பெசிபிக் ஸ்கில்லிங் அண்ட் entrepreneurship development to be dovetailed to achieve the Dekho Apna Desh initiative. ஸோ தேக்கோ அப்னா தேஷ் இனிஷியேட்டிவ் வந்து டூரிசம் ரிலேட்டடான ஸ்கில்ஸ். தேக்கோ அப்னா தேஷ்னா நம்ம நாட்டே பாருங்க அப்படின்னு சொல்றதுதான் தேக்கோனா பாரு, அப்னா தேஷ்னா நம்ம நாடு. ஸோ நம்ம நாட்டே பாருங்க அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் தான் அது. ஸோ இதுல என்ன பண்றாங்க, டொமஸ்டிக் டூரிசமை இம்ப்ரூவ் பண்றாங்க. ஸோ டொமஸ்டிக் டூரிசம்ல அந்த டொமஸ்டிக் டூரிசம் பொட்டன்ஷியலை ரீப் பண்றதுக்கு டூரிசம் ரிலேட்டட் ஸ்கில்லிங்காக கொண்டு வந்தது தான் இந்த ஐடியா. இதுல தான் பிரைம் மினிஸ்டர் 2019ல எவ்ரி இண்டிவிஜுவல் அடுத்த 4 இயர்ஸ்க்குள்ள நீங்க வந்து 15 டூரிசம் லொகேஷன்ஸ்க்காக டூருக்கு போயிருக்கணும். இந்தியாக்குள்ள இருக்க லொகேஷன்ஸ்க்கு போங்க. யாராலும் டூர் போக முடியுமோ 15 ஏரியாவுக்கு வந்து நீங்க கிளம்பி போங்க. கூடவே வந்து விளாகும் போடுங்க. நண்பர்களே இங்க நம்ம வந்திருக்கோம் இல்ல அப்படின்னு அவர் சொல்லல, நான் சொல்றேன். இல்ல பண்ணிட்டு தான் இருக்காங்க சொல்றேன். பேண்டமிக் வந்து தடுத்துருச்சு, இனிமேல் வரப்போகுது. நெக்ஸ்ட் வந்து யூனிட்டி மால். ஸோ யூனிட்டி மால்ங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட். தே ஆர் கிரியேட்டிங் அ ஷாப்பிங் மால் கால் யூனிட்டி மால். இந்த யூனிட்டி மால்ல என்ன கொண்டு வர போறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்டேட் கேபிட்டல்ல வரப்போகுது, இல்லைன்னா மோஸ்ட் ப்ராமினன்ட் டூரிசம் சென்டர்ல வரும், இல்ல பினான்சியல் கேபிட்டல்ல வரப்போகுது அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ல. அங்க என்ன பண்றாங்க, யூனிட்டி மால்னு ஒரு மாலை கட்ட போறாங்க. இது யார் கடை திறக்கலாம் அப்படின்னா, ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் ஸ்கீம் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ், GI ப்ராடக்ட்ஸ், இல்ல ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ், அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ். இப்போ நம்ம வந்து PM விகாஸ் பார்த்தோம்ல, விஸ்வகர்மா, அந்த ப்ராடக்ட்ஸா இருக்கலாம், இல்ல GI ப்ராடக்ட்ஸ் எந்த ப்ராடக்டா வேணா இருக்கலாம், இல்ல ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட். இந்த மாதிரி ப்ராடக்ட் விற்கிறவங்களுக்கான கடைகள் இருக்கிற ஒரு மால் தான் யூனிட்டி மால். ஓகே. ஸோ அது வந்து we are starting under the யூனிட்டி மால் அப்படிங்கிற அந்த கான்செப்ட். கிளியரா? ஸோ லாஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் செக்டர். நேஷனல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ரெஜிஸ்ட்ரி அப்படிங்கிற ரெஜிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணி we are creating a repository of financial and ancillary information. ஸோ இதில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. இந்த ரெஜிஸ்ட்ரி எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம நேற்று அக்கௌண்ட் அக்ரிகேட்டர்லாம் பார்க்குறோம்ல, அது எல்லாத்துக்கும் யூ நீட் சென்ட்ரல் டேட்டா பேஸ். அதே மாதிரி வந்து இப்போ அந்த நீங்க 12th சாப்டர் ஆஃப் எக்கனாமிக் சர்வே பார்த்துக்கோங்க, சரியா? அவ்வளோதான், அதுல எல்லாம் சொல்லியிருப்போம். பட் இந்த நேஷனல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ரெஜிஸ்ட்ரியில வந்து இதோட மெயின் எய்மே என்னதுன்னா, ஃபினான்ஷியல் செக்டர் வந்து நிறைய KYC நார்ம்ஸ்ல நிறைய இன்ஃபர்மேஷன் வாங்கி வச்சிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அதர் செக்டர்ஸ். ஸோ ஒரு கிரெடிட் ரேட்டிங் கொடுக்கணும்னாலோ, இல்லைனா ஒருத்தருடைய ஃபியூச்சர் அசெட்ஸ் பாஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னாலோ, அவரோட கிரெடிட் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும்னாலோ, அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னாலோ, எல்லாமே ஒரு பேங்க் கிட்ட இருக்கும்ல. அந்த மாதிரி இந்தியாவில் இருக்க எல்லா பேங்க், எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனி, எல்லா ஸ்டாக் புரோக்கரிங் கம்பெனி, இந்த மாதிரி எல்லா பைசா பஜார், இவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஒரு ரெபாசிட்டரியில போடுறாங்க. ஸோ அந்த ரெபாசிட்டரி மூலமா அனானிமைஸ் டேட்டா வச்சு நீங்க வந்து நிறைய யூ கேன் யூஸ் இட் ஃபார் அதர் பர்பசஸ். அது இதோட அடுத்த லெவலில் அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறது நம்ம வந்து டிஸ்கஸ் இந்த எக்கனாமிக் சர்வே போய் பாருங்க. நம்ம இதுலயும் பார்த்தோம், 5 எடிட்டோரியல்ஸையும் பார்த்தோம், எக்கனாமிக் சர்வேலையும் பார்த்தோம். ரெண்டுத்துலையும் நான் டிஸ்கஸ் பண்ணேன். efficient flow of credit and promote financial inclusion, financial stability, அதுக்காக we are starting it. ஸோ அதே மாதிரி வந்து we are enhancing the business activity in GIFT City. ஸோ GIFT Cityனா வந்து குஜராத் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் டெக் சிட்டி. ஸோ இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர் அப்படின்னு அதை சொல்றோம். ஸோ இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர்னா என்ன, ஆல்ரெடி நம்ம பார்த்தது. ஸோ இந்த GIFT சிட்டிக்குள்ள இதுல இன்னும் பிசினஸ் என்ஹான்ஸ் பண்றதுக்கு நம்ம ஒரு சில கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்ல. அதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ண வரோம் அப்படின்னா,
SEC ஆக்ட்ல ஒரு சில ப்ரொவிஷன்ஸ்ல ஒரு சில லோக்கல் அத்தாரிட்டிஸ்க்கு ஒரு சில பவர்ஸ் இருக்கு. அந்த பவர்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து யாருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர் அத்தாரிட்டி. ஸோ இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர் அத்தாரிட்டி அப்படிங்கிற இந்த அத்தாரிட்டியை தான் நம்ம கிஃப்ட் சிட்டியோட ரெகுலேட்டரா நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். ஞாபகம் இருக்கா? ஸோ கிஃப்ட் சிட்டிங்கிறது ஒரு ஃபினான்ஷியல் செக்டரோட SEC. இட்ஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஃபார் ஃபினான்ஷியஸ் இன்டர்நேஷனல் ஃபினான்சஸ். எங்க இருந்தது? சூப்பர். கௌரி கிருஷ்ணா தான் எல்லாரையும் காப்பாது. நல்ல கௌரி கிருஷ்ணாக்கு நன்றி. ஸோ SEC ஆக்ட்ல மைக் ஆன்ல தானே இருக்கு. நான் இப்போ ஆஃப் பண்ண ஆன் பண்ணனான்னு மறந்துட்டேன். ஓகே. ஸோ இதுல என்ன பண்றோம்? SEC ஆக்ட்ல அங்க இருக்கிற இப்போ லோக்கல் அத்தாரிட்டிஸ்க்கு நிறைய பவர் இருக்கும். அங்க இருக்க முனிசிபாலிட்டி, கார்பரேஷன், அந்த மாதிரி RBI இது. ஸோ இந்த மாதிரி SEC ஆக்ட்ல பவர் இருக்கிற பவர்ஸ் எல்லாத்தையும் நம்ம இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர் அத்தாரிட்டிக்கு, ரெகுலேட்டரி அத்தாரிட்டிக்கு பவர் டிரான்ஸ்மிட் பண்றோம் டு அவாய்ட் டியூவல் ரெகுலேஷன். ஓகே. ஒரு சில பவர் முனிசிபாலிட்டிக்கு இருக்கும். அந்த பவரையும் உங்களுக்கு கொடுத்துட்டா முனிசிபாலிட்டி ரெகுலேட் பண்ணி இவங்களும் ரெகுலேட் பண்ணா டியூவல் ரெகுலேஷன்ல கன்ஃபியூஸ் ஆயிடுங்கிறதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ரெண்டாவது வந்து சிங்கிள் விண்டோ IT சிஸ்டம் வந்து we are creating for one time registrations. ஓகே. இந்த எல்லா அத்தாரிட்டிஸ் கிட்டையும் நீங்க வந்து நம்ம இப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும்ல, அந்த சென்டர்ல யார் வந்தாலும் ஒரே வெப்சைட்டுக்கு போனாலே உங்க எல்லாருக்கிட்டையும் ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி ஒரு காமன் ரெஜிஸ்டரை கொண்டு வரும். அதே மாதிரி வந்து பெர்மிட்டிங் அக்விசிஷன் ஃபினான்சிங் பை இதுக்குள்ள இருக்கிற இன்டர்நேஷனல் பேங்க்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கு வைங்க. இப்போ இந்த IFSC-குள்ள நிறைய இன்டர்நேஷனல் பேங்க்ஸ் இருக்கும். நம்ம அதான பார்த்தோம், இன்டர்நேஷனல் பேங்க்ஸ் வில் கம் அண்ட் ஸ்டார்ட். அந்த இன்டர்நேஷனல் பேங்க்ஸ் எல்லாருமே வந்து தே கேன் ப்ரொவைட் அக்விசிஷன் ஃபினான்சிங். அக்விசிஷன் ஃபினான்சிங்னா என்னதுன்னா மர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன்ஸ் பார்க்குறோம்ல, ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை வாங்குறதுக்கு தேவைப்படுற ஈக்விட்டி ஃபினான்சிங், அந்த மாதிரி விஷயத்துக்கு லோன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுக்குறோம். ஓகே. ஜஸ்ட் சி ஃப்ரம் தி பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒன் கம்பெனி பையிங் அன் அதர் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி இந்த கம்பெனி இஸ் பையிங் திஸ் கம்பெனினா திஸ் கம்பெனி நீட்ஸ் மணி. ஸோ அதுக்கு இட் வில் நீட் ஃபண்டிங். அந்த ஃபண்டிங் வந்து IFSC-ல இருக்கிற ஒரு பேங்கிங் என்டிட்டி கிட்ட இருந்து இனிமேல் வாங்கிக்கலாம். இதுக்கு முன்னாடி அலௌட் இல்லாம இருந்திருக்கு, இப்போ அலோவ் பண்றாங்க. ஓகே. எஸ்டாப்ளிஷிங் சப்சிடரி ஆஃப் எக்ஸிம் பேங்க். ஸோ இதுக்குள்ள வந்து எக்ஸிம் பேங்கோட ஒரு சப்சிடரி ஆரம்பிக்கிறாங்க. எக்ஸிம் பேங்கோட வேலை என்ன? எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் கிரெடிட் கொடுக்கறது தான். அதோட சப்சிடரி ஒன்று ஆரம்பிக்க போறோம். ஸோ ஆர்பிட்ரேஷன், ஆன்சிலரி சர்வீசஸ் எல்லாமே வந்து டியூவல் ரெகுலேஷன் அவாய்ட் பண்ணி எல்லா பவரையும் IFSC தான் கொடுக்குறோம். அதே மாதிரி ரெகக்னைசிங் ஆஃப்ஷோர் டெரிவேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஸ் வேலிட் கான்ட்ராக்ட். ஸோ ஆஃப்ஷோர் டெரிவேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வெளிநாடுகளில் யூஸ் பண்ற ஒரு டெரிவேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா இருக்கும். லைக் டெரிவேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. லைக் நம்ம டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ் பார்க்குறோம், பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ் பார்க்குறோம். இந்த செஷன்ல எல்லாத்தையும் வேர்டு தான் சொல்ல முடியும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது ஃபண்டமெண்டல்ஸ் கிளாஸ்ல தான் டீடைல்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வந்து அந்த வெளிநாடுகளில் தான் அது லீகல். இந்தியாவில் லீகல் இல்லை. இப்போ நீங்க லண்டன்ல வாங்கின டெபாசிட் ரெசிப்ட்ஸ் இந்தியாவில் லீகல் இல்லை. ஸோ அந்த மாதிரி வெளிநாடுகளில் கொடுக்குற அந்த டெபாசிட் ரெசிப்ட்ஸ் வந்து இந்த கிஃப்ட் சிட்டில லீகல். ஏன்னா கிஃப்ட் சிட்டி இட் செல்ஃப் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ இன்டர்நேஷனல் ஏரியா. ஸோ குஜராத் International Financial Tech City. So it is an International Financial Services Center. It's a special economic zone for international financial institutions to establish in India, and it will be considered as an international territory now. So அதனால international derivative instruments also will be recognized here. Clear? And we are also creating a data embassy. ஸோ டேட்டா எம்பிசிஸ்னா என்ன? ஸோ இப்போ வந்து டேட்டா ஷேரிங் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷன்ல ஒரு பெரிய டாபிக் ஆயிடுச்சு. டேட்டா லோக்கலைசேஷன் அண்ட் டேட்டா ஷேரிங். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அமெரிக்கன் கம்பெனிஸ் இந்தியாவில் ஏதாவது இருக்கு அப்படின்னா அவங்க ரிலேட்டட் டேட்டா ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு அந்த இன்டர்நேஷனல் கம்பெனி கேன் ஸ்டார்ட் அன் ஆஃபீஸ் ஹியர் டு மேனேஜ் தோஸ் டேட்டாஸ். அந்த மாதிரி டேட்டா ரிலேட்டட் அந்த டேட்டா லோக்கலைசேஷன் நார்ம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அட் தி சேம் டைம் அது இன்டர்நேஷனல் கண்ட்ரியோட கண்ட்ரோல்லையும் இருக்கணும், அது இந்தியாலையும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக இந்த கான்செப்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட ஸ்ட்ரக்சர் என்னங்கிறது ஃபியூச்சர்ல தான் தெரியும். ஸோ டேட்டா எம்பசினா இதுதான். அந்த இப்போ கூகுளுங்கிற கம்பெனி இந்தியாவில் இருக்கு, ஃபேஸ்புக்குங்கிற கம்பெனி இந்தியாவில் நம்ம எல்லாருமே யூஸ் பண்றோம். ஆனா அதோட பிசிக்கலா இங்க இந்தியாவில் இல்லை, வெறும் நம்ம யூசேஜ் தான் இந்தியாவில் இருக்கு. பட் நம்ம ஃபேஸ்புக்லயோ கூகுள்லயோ கொடுக்குற டேட்டா எல்லாமே இந்தியாவில இருந்து வெளிநாடுகள் போயிட்டு இருக்கு. ஸோ அது வெளிநாடுகளில் போகக்கூடாது, பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் இந்தியாவிலே இருக்கணும்னு சொல்றோம். ஸோ அதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு அந்த கம்பெனி இந்தியாவில் ஒரு டேட்டா கண்ட்ரோல் சென்டர் மாதிரி ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு இதுக்குள்ளேயே ஒரு ஃபெசிலிட்டிஸ் கிரியேட் பண்றாங்க. ஸோ இது எப்படி போகுதுங்கிறது ஃபியூச்சர்ல தான் தெரியும். கிளியரா? ஸோ இதோட வந்து நம்ம 8 மணிக்கு நான் வந்து கரெக்டாக வந்து சப்த ரிஷியை முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா வந்து பேசிக் ஃபினான்சஸ் தான், அது சீக்கிரமா முடிஞ்சிடும். லைக் ஃபிஸ்கல் பாலிசி அண்ட் டாக்ஸஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி பட்ஜெட் முடிச்சாச்சு, இல்ல 80% முடிச்சாச்சு, லாஸ்ட் 20% தான். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த 7 சப்த ரிஷிஸையும் முடிச்சாச்சு, 7 டீம்ஸ்லயும் வந்து we saw. Now we are going to go for the fiscal management part. Okay.
Now we are going to see the fiscal management part. We'll continue. ஸோ இப்போ வந்து ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட்ல நோ வி ஆர் கோயிங் டு சி தி டேட்டா தான். இது எல்லாமே டேட்டா சென்ட்ரிக்காக தான் இருக்க போகுது. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து வில் சி தி ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இந்த வருஷம் இங்க பாருங்க, ஆக்சுவல் ஆஃப் 2021 இது வந்து பட்ஜெட்ல சொன்னது, இது ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ். ஸோ கரண்ட் இயரோடைய ப்ரொவின்ஷனல் டேட்டா, ஃபியூச்சர் இயரோடைய எஸ்டிமேட்டட் டேட்டா. உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து 3 டேட்டா வரும். ஸோ போன வருஷம் பட்ஜெட்ல சொன்னது 10 மாசத்துல செஞ்சது. ஸோ அந்த மாதிரி வந்து they will be giving the data. உங்களுக்கு புரியுதா? ஸோ இதுல வந்து this year we are having the we have announced the revenue expenditure of 35 lakh crore, capital expenditure of 10 lakh crore and அதர் இதெல்லாம் பார்த்துட்டு டோட்டலா வந்து will be having 45 lakh crore expenditure. இப்போ நான் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் கிளாஸ் நடத்துறப்ப என்ன சொன்னேன்? 39 lakh crore எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு வருஷம் கவர்மெண்ட் பண்ணுது, அதை நம்ம நேஷனல் இன்கம் வந்து கால்குலேட் பண்ணாம வந்தா எப்படி அப்படின்னு நான் சொன்னேன்ல. அது இப்போ இந்த வருஷத்துல இருந்து நான் என்ன சொல்றேன், 45 lakh crore அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த வருஷம் கவர்மெண்ட் ஹஸ் டன் தி 45 lakh crore worth of government expenditure. ஸோ எல்லாமே வந்து there is a huge percentage increase. அதுல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோட இன்க்ரீஸ் தான் பாருங்க, ஆல்மோஸ்ட் 37% it has increased compared to previous year. ஸோ ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் வந்து we are having 26 lakh crore. இதெல்லாம் ஜஸ்ட் சும்மா தான், இது வந்து 84,000 தான் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். ஸோ டோட்டலா வந்து 27 lakh crore. ஸோ 27 lakh crore தான் ரெசிப்ட்ஸ், 45 lakh crore எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ தட் இஸ் டெபிசிட். உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஸோ அதான் வந்து இந்த டேட்டா. ஸோ கிளியரா? ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான். இதுல எது குறைஞ்சிருக்கு? ரிகவரி ஆஃப் லோன்ஸ் தான் குறைஞ்சிருக்கு, மிச்சது எல்லாமே தேர் இஸ் அ நெட் இன்க்ரீஸ் தான். புரிஞ்சுச்சா? ஸோ அந்த கான்செப்ட் தான், அதுதான் இங்க எல்லாம் இருக்கு. ரெசிப்ட்ஸ்ல வந்து we are having all these things. States will be allowed to have a fiscal deficit of 3.5%. ஓகே, ஸ்டேட்ஸ் வந்து இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம வந்து fiscal deficit வந்து we are having a 4.5% as a fiscal deficit target for 2025-26. யூனியன் கவர்மெண்டோட fiscal deficit is going to be reaching the 4.5 by 25. இந்த வருஷம் 5.9 ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம். அது 4.5 ரீச் பண்றது 2025-26 ரீச் பண்ணுவோம். ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க கொடுத்த டார்கெட் வந்து 3.5. நம்ம எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்ல 3.3 தானே பார்த்திருக்கோம். இது பேண்டமிக்னால ரிவைஸ் ஆன விஷயங்கள். இதான் வந்து ஃபிஸ்கல் கிளைட் பாத்ல நம்ம மாத்திருக்கோம். போன வருஷம் மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க் ஸ்டேட்மெண்ட்ல இதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா 50-year லோன் ஸ்கீம் லான்ச் பண்ணிருக்காங்க. ஞாபகம் இருக்கா? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பூஸ்ட் பண்றதுக்காக எக்கனாமிக்ஸ் வேலை பார்த்தால 50 years கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கிராண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ தான் தர போறாங்க. ஸோ அந்த இதுல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பணம் வாங்கி எங்க செலவு பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கிராப்பிங் தி ஓல்டு கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸ், அர்பன் பிளானிங் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்றவங்களுக்கு அதுல வந்து ப்ரையாரிட்டிஸ் வில் பி கிவன். ஸோ அர்பன் பிளானிங் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் பண்றதுக்கு, ஃபினான்ஷியல் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் அர்பன் லோக்கல் பாடிஸ் லைக் வந்து டு மேக் கிரெடிட் வர்தி ஃபார் முனிசிபல் பாண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ற ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு தான் அதுல முன்னுரிமை கொடுக்கப்படுது. உங்களுக்கு புரியுதா? யூனிட்டி மால்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றவங்க, ஹவுசிங் ஃபார் போலீஸ் பர்சனல், சில்ட்ரன் அண்ட் அடோலசன்ட் லைப்ரரிஸ். ஸோ ஸ்டேட் ஷேர் ஆஃப் தி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் சென்ட்ரல் ஸ்கீம்ஸ். ஸோ சென்ட்ரல் ஸ்கீம்ஸோட ஒரு கேபிட்டல் காம்பனன்ட் வந்து ஸ்டேட் போட வேண்டிய ஷேர் ஏதாவது இருந்தால் அதுவும் இந்த ஸ்கீம்ல இருந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபிளெக்சிபிள் கண்டிஷனல் பேஸ்டா தான் அந்த 50-year லோன் ஃபெசிலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. கிளியரா? புரிஞ்சுச்சா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்சிடிஸ். ஸோ இதான் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வரும். ஃபுட் சப்சிடி ஏறி இருக்கா, இறங்கி இருக்கா, ஃபெர்டிலைசர் சப்சிடி ஏறி இருக்கா. ஸோ எக்கனாமிக் சர்வேல ஃபெர்டிலைசர் சப்சிடி 2022-23 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நம்ம பார்த்தோம். நான் எக்கனாமிக் சார் நடத்தப்ப நிறைய பேர் சொன்னீங்க 2022-23 we have increased the fertilizer and food subsidy. அதுக்காக தான் நம்ம வந்து அடிஷனல் கிராண்ட்ஸ் வாங்கணும். கிரவுண்ட் நட் தான். வேர்க்கடலை. ஸோ இந்த வருஷம் வந்து 2023-24 வந்து 2 சப்சிடியும் நம்ம வந்து குறைச்சிருக்கோம். ஃபுட் சப்சிடியும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஃபெர்டிலைசர் சப்சிடி குறைஞ்சிருக்கு. ஸோ ஃபுட் சப்சிடி அலோகேஷன் இஸ் எஸ்டிமேட்டட் டு பி 1.5 lakh crore, 1.9 lakh crore, which is a 30% decrease. So food subsidy has decreased compared to previous year. அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன் குறைச்சிருக்கோம் அப்படின்னா 21-22 வந்து பேண்டமிக்ல கரீப் கல்யாணம் அந்த பேண்டமிக் கண்டிஷன்ஸ்க்காக ஃபுட் சப்சிடி அதிகப்படுத்தணும். நார்மல் கண்டிஷனோட அதிகமாச்சு. ஸோ திரும்ப இப்போ நார்மலுக்கு தான் வந்திருக்கு. ஸோ நார்மல் கண்டிஷன்ல போயிட்டு இந்த ஃபுட் சப்சிடி பேண்டமிக்காக அதிகமானது, திரும்ப இப்போ குறைஞ்சிருக்கே தவிர இட்ஸ் நாட் தி டோட்டல் கட் டவுன். நெக்ஸ்ட் வந்து ஃபெர்டிலைசர் சப்சிடி வந்து இட் ஹாஸ் பீன் ரெடியூஸ்ட். ஸோ தேர் இஸ் அ டிக்ரீஸ் ஆஃப் 22% திஸ் இயர்.
போன வருஷம் வந்து ஃபெர்டிலைசர் சப்சிடி இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிகாஸ் ஆஃப் தி யுக்ரைன் கிரைசிஸ் ஃபெர்டிலைசர் விலையெல்லாம் ஏறினதுனால நம்ம அதிகமான சப்சிடி கொடுத்து விற்க வேண்டியதா போச்சு. இப்போ போன வருஷம் ஏற்றி கொடுத்து இந்த வருஷம் வந்து திரும்ப நார்மலா கொடுத்துருக்கும். ஸோ அதனால இது ரெண்டும் குறைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இன் ஜென்ரல் எல்லா சப்சிடிஸுமே வந்து வி ஹவ் ரெடியூஸ் இன் தி கரண்ட் ஃபினான்ஷியல் இயர். ஏன்னா பிஸ்கல் கிளைட் பார்த்து அரேஞ்ச் பண்ணனா வி ஹவ் டு ரெடியூஸ். ஸோ 3 சப்சிடிஸும் குறைஞ்சுதான் இருக்கு. புரிஞ்சுச்சா? அதர் சப்சிடிஸ் லைக் வேரியஸ் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஃபுட் பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம், அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி எல்லாமே எல்லாத்துக்கும் வந்து வி ஹவ் ரெடியூஸ். ஸோ சப்சிடிஸ் ஹவ் ரெடியூஸ் இன் ஆல் த 3 ஃப்ரான்ட்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் இட். ஸ்டேட்மெண்ட்ஸ்க்காக. ஸோ கவர்மெண்டோடைய டோட்டல் லைபிலிட்டிஸ் வந்து டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டிஸ். ஸோ இது வந்து கவர்மெண்டோடைய டெட்டை நான் சொல்றேன். உங்களுக்கு புரியுதா? ஸோ அவுட்ஸ்டாண்டிங் கவர்மெண்ட் தான் அன்பெய்ட் லோன் வந்து இட் ஹாஸ் 2012-13 வந்து இட் வாஸ் 51 அண்ட் இட் வாஸ் ஸ்லோலி டிக்ளைனிங். திரும்ப வந்து 19ல இருந்து அதிகமாச்சு. 19லயே அதிகமாச்சுன்னா அந்த வருஷம் ஸ்லோ டவுன் ஆனதுனால நம்ம நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண வேண்டியதா போச்சு. ஸோ பேண்டமிக்ல இன்னும் அதிகமாச்சு. திரும்ப வந்து அது வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் சீயிங் வித் ரெஸ்பெக்ட் டு அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டி. ஸோ இது வந்து அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டி ஆர் கவர்மெண்ட் டெட் வந்து ஸ்டெடிலி இன்க்ரீசிங் டிக்ரீசிங் சொல்ல முடியாது. ஏன்னா பேண்டமிக் டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் வாஸ் ஆல்மோஸ்ட் ஃபிளாட். இதுல வந்து பெருசா எதுவுமே சொல்ல முடியல. பேண்டமிக் இயர்ல அதிகமானது. திரும்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ இந்த போன வருஷம் வந்து 37 தான் இருந்தது. இந்த வருஷம் 41 ஆயிருக்கு. உங்களுக்கு புரியுதா? இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் as a percentage of revenue receipts. அந்த இதுதான், நாட் as a percentage of GDP. So interest payment has slightly increased. Okay, இதெல்லாம் நம்ம எக்கனாமிக்ஸ் லெவல்ல பார்த்தோம். Now we'll see the indirect taxes. இன்டைரக்ட் டாக்ஸஸ் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா எதுக்கெல்லாம் ஏற்றிருக்காங்க, எதெல்லாம் இறக்கிருக்காங்க. அப்படிதான் நம்ம PSLPலையும் ஒரு கொஸ்டின் பார்த்தோம். பிலிம்ஸ் சீரீஸ்ல கஸ்டம்ஸ் டியூட்டி எதுக்கெல்லாம் ஏற்றிருக்காங்க இறக்கிருக்காங்க அப்படின்னு. ஸோ த இன்க்ரீஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம்னா இந்த பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி ரேட்ஸ் ஆன் குட்ஸ் ஓகே ஹாஸ் பீன் ரெடியூஸ்ட் டு 21 to 13. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா நம்ம நிறைய ரேட்ஸ் இப்போ ஜிஎஸ்டியில் எத்தனை ரேட்ஸ் இருக்கு? 0, 5, 12, 18, 26. இதை தாண்டி வந்து we are having 0.25 and other சின்ன ரேட்ஸ் இருக்கு. ஸோ மொத்தம் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்கும். 7 ரேட்ஸ் இருக்கும். ஸோ ஜிஎஸ்டியில் மொத்தம் எத்தனை ரேட்ஸ் இருக்குன்னா 7 ரேட்ஸ். அந்த மாதிரி கஸ்டம்ஸ் டியூட்டியில 21 ரேட்ஸ் இருக்கு. 5, 10, 15, 20, 25, 37, 47. ஒரு சில கூட்ஸுக்கு 5 இருக்கும், ஒரு சில கூட்ஸுக்கு 35 இருக்கும். ஹார்லே டேவிட்சனுக்கு 100 இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஒரு சில கூட்ஸுக்கு 200 இருக்கும். பாகிஸ்தான்ல இருந்து வர எல்லாத்துக்கும் 200ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து நிறைய ரேட்ஸ் வச்சிருக்கோம். ஸோ அந்த ரேட்ஸ் வந்து 21ல இருக்கு. அதை வந்து நம்ம குறைச்சி 13 ஆகிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ரேட்ஸ் இப்போ ஜிஎஸ்டியோட ரேட் 7ல அந்த மாதிரி கஸ்டம்ஸ் டியூட்டி நம்ம இத்தனை ரேட்ஸ் போடுறோம். அந்த ரேட்ஸ் வந்து நம்ம 21ல இருந்து 13 கொண்டு வந்து கொஞ்சம் வந்து வி ஹவ் ரீஸ்ட்ரக்சர்டு. ஓகே, தேர் ஹஸ் பீன் ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் கஸ்டம்ஸ் டியூட்டி. இப்போ எதுக்கெல்லாம் இந்த வருஷம் வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன் கஸ்டம்ஸ் டியூட்டி எக்ஸம்ஷன்ஸ் கொடுப்போம்? நம்பர் 1, அதோட இம்போர்ட்ஸை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா வந்து அதோட ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் ஃபார் டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங். ஸோ டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங்க்கு ரா மெட்டீரியல்ஸ் வருதுன்னா அதோட கஸ்டம்ஸ் டியூட்டியை நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்ல டொமஸ்டிக்ல சப்ளை ஷாக் வந்துச்சுன்னா அதோட கஸ்டம்ஸ் டியூட்டியை நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லைனா வந்து அந்த பர்டிகுலர் ஒரு டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் அதிகப்படுத்துறதுக்காக ஒரு கேபிட்டல் கூடு தேவை, மெஷினரி வேணும்னா அதோட கஸ்டம்ஸ் டியூட்டியை நம்ம எக்ஸம் பண்ணுவோம் இல்லை குறைப்போம். ஸோ எதெல்லாம் எக்ஸம்டட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கிரீன் மொபிலிட்டி டு அவாய்ட் கேஸ்கேடிங் ஆஃப் டாக்ஸஸ், பிளெண்டட் கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். ஓகே, பிளெண்டட் கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் இதுல வந்து எக்ஸைஸ் டியூட்டி வந்துச்சு. இது வந்து கஸ்டம்ஸ் டியூட்டியில ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸைஸ் டியூட்டி. ஸோ இந்த பிளெண்டட் கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் இருக்குல்ல, நான் சொன்னல கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ்ல 5% வந்து நீங்க பயோகேஸை வந்து மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பிளெண்டட் கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸா இருக்கு அப்படின்னா அந்த பயோகேஸ்க்கு வந்து நீங்க வந்து எக்ஸைஸ் டியூட்டி போட வேணாம் அப்படின்னு எக்ஸம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? ஒரு கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ்ல 95 வந்து நேச்சுரல் கேஸ் இருக்கும், 5% வந்து பயோகேஸ் இருக்கும். ஸோ எக்ஸைஸ் டியூட்டி வந்து இதுக்கு மேல போடும்போது இந்த 95க்கு தான் எக்ஸைஸ் டியூட்டி போடணுமே தவிர இந்த 5க்கு போட மாட்டோம். புரிஞ்சுச்சா? இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. So import of capital goods and machinery for manufacturing of lithium-ion cells and batteries used in the e-vehicles. So e-vehicles manufacture பண்றதுக்கான capital goods அந்த பேட்டரி மேனுஃபேக்சரிங் இந்தியாவில் இப்போ PLI ஸ்கீம்ஸ்ல நம்ம பண்றோம். அதுக்கான தேவைப்படுற கேபிட்டல் கூட்ஸ் அண்ட் மெஷினரி ரிக்வயர்ட் ஃபார் மேனுஃபேக்சர் ஆஃப் லித்தியம்-அயன் பேட்டரிஸ், நாட் லித்தியம்-அயன் பேட்டரி இன் செல்ஃப். லித்தியம்-அயன் பேட்டரிஸை மேனுஃபேக்சர் பண்றதுக்காக தேவைப்படுற கேபிட்டல் கூட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், மெஷினரிஸ், ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் தி மேனுஃபேக்சரிங் ஆஃப் CRGO steels, ferrous scraps and nickel cathode. ஓகே, ஸோ ஸ்பெஷல் ஸ்டீல் வெரைட்டிஸ், நம்ம ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல் அப்படிங்கிறதே வந்து ப்ரையாரிட்டி செக்டர் PLI ஸ்கீம்ல ஒரு முக்கியமான இது. ஃபெரஸ் ஸ்கிராப்ஸ் அண்ட் நிக்கல் கேத்தோட் எல்லாத்துக்குமே வந்து நம்ம எக்ஸம்டட்னா 0 கஸ்டம்ஸ் டியூட்டி. நெக்ஸ்ட் வந்து டீநேச்சுரர்டு எத்தைல் ஆல்கஹால். டீநேச்சுரர்டு எத்தைல் ஆல்கஹால் வந்து எத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராமை யூஸ் பண்றதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம்.
அது வந்து இட்ஸ் ரா மெட்டீரியல் வித் ரெஸ்பெக்ட் டு எத்தனால். அதே மாதிரி வந்து கேமரா லென்ஸ் வந்து மொபைல் மேனுஃபேக்சரிங்ல நம்ம இந்தியா வந்து ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் மொபைல் மேனுஃபேக்சரரா க்ரோ ஆயிட்டு வரும். ஸோ அதனால வந்து கேமரா லென்சஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்றோம். இப்போ நம்ம ஊர்ல தான் ஆப்பிள், நோக்கி எல்லாருமே வச்சிருக்காங்க, பிளான், சாம்சங் எல்லாருமே. ஸோ அதுக்கு தேவைப்படுற அந்த கேமரா லென்ஸை வந்து நம்ம எக்ஸம் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எக்ஸம்ஷன், இதுக்கு ஃபுல்லா 0 ஆக்கியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது ரிடக்ஷன் தான். 10 5 ஆக்கியிருக்கோம், 5 3 ஆக்கியிருக்கோம். எதுக்கெல்லாம் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து டூ மச் ஃபேக்சுவல் தான். ஐம் ஜஸ்ட் ஷோயிங் இட்ஸ் ஃபேக்சுவல், யூ ஜஸ்ட் சி. ஐம் நாட் டெல்லிங் தட் தேர் வில் பி விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் எக்ஸம்டட், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இது அப்படிங்கிற மாதிரி வரலாம். அதுக்காக ஐம் ஜஸ்ட் டெல்லிங் தவிர இது டூ மச் ஃபேக்சுவல். ஆசிட் கிரேட் ஃப்ளோஸ்பார் ஆர் லித்தியம் அயான் செல்ஸ் ஃபார் பேட்டரிஸ். ஸோ லித்தியம் அயான் செல்ஸ் வந்து பேட்டரி மேனுஃபேக்சரிங் யூஸ் பண்ற லித்தியம் அயான் செல்ஸுக்கு வந்து ரிடக்ஷன் தான் பண்ணியிருக்குமே தவிர எக்ஸம்ஷன் பண்ணல. எக்ஸம்ஷன் எதுக்குன்னா கேபிட்டல் குட்ஸுக்கு தான். ஓகே, க்ரூடு கிளிசரின். ஓகே, அதே மாதிரி வந்து டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஷ்ரிம்ப் ஃபீட். நம்ம அக்வா கல்ச்சருக்காக ஷ்ரிம்ப் கல்டிவேஷன்ஸ்க்கு நம்ம பண்றோம்ல அக்வா கல்ச்சர். ஸோ அந்த ஷ்ரிம்ப் கல்ச்சருக்கு போடுற ஃபுட், அந்த ஃபீடு வந்து அதுல வந்து இன்புட்ஸ்க்கு வந்து வி ஹவ் ரெடியூஸ்டு. அதே மாதிரி வந்து கிச்சன் சிம்னி அதுக்கு வந்து குறைச்சிருக்கோம், இன்க்ரீஸ். ஸோ பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி அண்ட் எலக்ட்ரிக் கிச்சன் சிம்னி இஸ் பீங் இன்க்ரீஸ் ஃப்ரம், இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆன் தட் ஆஃப் ஹீட் காயில்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹீட் காயில்ஸ்க்கு வி ஹவ் ரெடியூஸ், பட் சிம்னிக்கு வி ஹவ் இன்க்ரீஸ். அதுதான் வந்து இதுல ஸ்பெசிஃபிக்கா நம்ம பாக்குறது. எதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சில்வர் டோர் பார்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் அலைன் வித் தம். ஸோ கோல்டு பிளாட்டினம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு, கோல்டு அண்ட் பிளாட்டினம் ரிலேட்டட் விஷயத்துக்கு நம்ம கஸ்டம்ஸ் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அப்புறமா வந்து காம்பவுண்டட் ரப்பர், ரப்பர்ல வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஃபார்ம் ஆஃப் ரப்பர் தான் காம்பவுண்டட் ரப்பர், அதுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எது குறைச்சிருக்கோம், எதுக்கு எக்ஸம் பண்ணியிருக்கோம், எதுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், ஃபேக்சுவலா சும்மா பார்த்துக்கோங்க. மேபி இந்த சிஆர்ஜிஓ ஸ்டீல், ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல் நம்ம பிஎஸ்எல்பியில் டிஸ்கஸ் பண்ணோம், அதை பத்தியும் வந்து யூ ஜஸ்ட் சி வாட் இஸ் ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல் அண்ட் பிஎல்ஐ ஸ்கீம்ல அது ஒரு காம்பனண்டே இருக்கு. ஓகே, இப்போ ரீசெண்டா வந்து ஒரு கப்பல், என்ன கப்பல்னா ஐஎன்எஸ்ல இப்பதான் படிச்சேன், அதுக்குள்ள மறந்துட்டேன். ஏல ஒரு கப்பல் ரீசெண்டா எங்க ஆரம்பிச்சிருக்காங்க, லான்ச் பண்ணாங்க. அதுக்கு பாடியை வந்து ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல்ல தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல்னா ஸ்டீல்லேயே ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி ஃபார் ஒன் பர்டிகுலர் பர்பஸ். ஸோ ஷிப் பில்டிங்க்கு தேவைப்படுற ஸ்டீலும் ட்ராக்குக்கு போற ஸ்டீலும் வேற இல்ல. ஸோ எல்லாத்துக்கும் வேற வேற ஸ்டீல் தேவை. அதுக்கு வர நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துக்கு வர ஸ்டீல் வேற. ஸோ அதுக்கு வேற விதமான அலாய் தேவை, இதுக்கு வேற, அதான் ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல். ஸோ டாக்ஸ் பேயர்ஸ் போர்ட்டல் ரிசீவ்டு ஃபார், ஸோ நெக்ஸ்ட் வந்து வி ஆர் சீயிங் அபவுட் தி டைரக்ட் டாக்ஸஸ். டைரக்ட் டாக்ஸஸ்ல வந்து இந்த வருஷம் வந்து பெர் டேக்கே வந்து 72 lakh ரிட்டர்ன்ஸ் வந்து இந்தியாவில் வருது. அண்ட் மோர் தென் 6.5 lakhs crore ஆஃப் ரிட்டர்ன்ஸ் தான் நம்ம ப்ராசஸ் பண்ண முடியுது எவ்ரி இயர். ஒரு வருஷம் நம்மளால வந்து வர ரிட்டர்ன்ஸ்ல 6.5 lakh crore தான் வந்து ப்ராசஸ் பண்ண முடியுது. அண்ட் ப்ராசஸிங் பீரியட் வந்து 93 days இருந்தது வந்து இப்போ 16 days குறைஞ்சிருக்கு. அண்ட் 45% ஆஃப் தி ரிட்டர்ன்ஸ்லாம் 24 hours ப்ராசஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த டிஜிட்டல் ஆன்லைன் அசஸ்மெண்ட் வந்ததுல, ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏஐ பேஸ் வந்ததுனால ப்ராசஸிங் எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மைக்ரோ என்டர்பிரைசஸ் வித் டர்ன் ஓவர் அப் டு 3 crore and certain professional with turnover up to 75 lakh can avail presumptive taxation. So presumptive taxation என்ன? presumptive taxation என்ன அப்படின்னா, இப்போ ஜிஎஸ்டில இருக்கிற காம்போசிஷன் ஸ்கீம் ஒன்று இருக்கு தெரியுமா? நீ வந்து ஜிஎஸ்டி எல்லாம் கலெக்ட் பண்ண வேணாம், பில் எல்லாம் போட வேணாம், எதுவும் பண்ண வேணாம், டோட்டல் டர்ன் ஓவர்ல இருந்து ஒரு அமௌண்ட் கட்டிடு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ ஜிஎஸ்டியே வந்து சிம்பிளிஃபைடா இம்ப்ளிமெண்ட் பண்றது காம்போசிஷன் வச்சிருக்கோம். இது அதே மாதிரி டைரக்ட் டாக்ஸ்ல. டைரக்ட் டாக்ஸ்ல வந்து அப் டு வந்து மைக்ரோ என்டர்பிரைசஸ் டர்ன் ஓவர் அப் டு 3 crore. இதுக்கு முன்னாடி 2 crore இருந்தது, நம்ம 3 crore ஆக்கியிருக்கோம். அதே மாதிரி வந்து ப்ரொஃபஷனல்ஸ் லைக் டாக்டர்ஸ், லாயர்ஸ், அவங்களுடைய இன்கம் வித் தி அப் டு 50 lakhs இருந்தா 75 lakh ஏற்றிருக்கும். இவங்க எல்லாம் வந்து ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் பண்ணிக்கலாம். அவங்க வந்து அந்த இப்போ அவங்களுடைய அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க ரிஜிடா வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து ஒரு மைக்ரோ என்டர்பிரைஸ் இருக்கு, அதோட டர்ன் ஓவர் வந்து 2 கோடின்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஃபுல்லா அந்த எவ்வளவு பணம் வந்துச்சு, எவ்வளவு பணம் போச்சு, எவ்வளவு பேமெண்ட்ஸ் போச்சு, அதுக்கு டீடைல்டா போயிட்டு இண்டிவிஜுவல் பை இண்டிவிஜுவல் ஸ்க்ரூட்டனி எல்லாம் பண்ணி அதுல இருந்து இன்கம் கண்டுபிடிச்சு, அதுல இருந்து டாக்ஸபிள் இன்கம் கண்டுபிடிச்சு அதுக்கு டாக்ஸ் கட்ட வேணாம். நீ 3 crore கீழே தானே உன்னோட டர்ன் ஓவர், நீ வந்து எனக்கு 8% கட்டிடு, அவ்வளவுதான். 3 crore எவ்வளவு 8% அவ்வளவு கட்டிக்கோ, நீ எனக்கு வரவு செலவு கணக்கெல்லாம் காட்ட தேவையில்ல. ஸோ அதான் ப்ரிசம்டிவ். தே ஆர் ஜஸ்ட் ப்ரிசம்டிவ்னா தே ஆர் ஜஸ்ட் அசியூமிங் இதுல இவ்வளோ அப்படின்னு, அந்த கணக்கெல்லாம் எதுவும் பார்க்காம ஒரு காம்போசிஷன் ஸ்கீம் மாதிரி. ஸோ தட் இஸ் வாட் தி ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன். ஸோ அதோட இதை வந்து ஏற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கோஆபரேட்டிவ்ஸ். கோஆபரேட்டிவ்ஸுக்குமே வந்து நியூலி ஃபார்ம்டு கோஆபரேட்டிவ்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் 1 yearக்கு வந்து கார்பரேட் டாக்ஸஸ் வந்து 15% கொண்டு வந்திருக்கும். ஆல்ரெடி வந்து நம்ம கம்பெனிஸ் கொண்டு வந்தோம்ல, அதை 1 year எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். கோஆபரேட்டிவ்ஸ் இப்போ அந்த டெஃபினேஷனுக்குள்ள கொண்டு வந்தோம். லைக் கம்பெனி ஸ்டார்டட் ஆஃப்டர் 2019 ஆர் டாக்ஸ் ஒன்லி அட் 15% பார்க்குறோம்ல, இப்போ அதுல நம்ம கோஆபரேட்டிவ்ஸையும் கொண்டு வந்துட்டோம். ஸோ அதுதான் வந்து நெக்ஸ்ட்.
செகண்ட்லி ஐ ப்ரொபோஸ் ஐயோ நான் அதே அப்படியே காப்பி பேசுவேன் அவங்க பட்ஜெட் ஸ்பீச்ல இருந்து காப்பி பண்ணது அதனால ஐ ப்ரொபோஸ்னு இருக்கும் ஸோ அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்னது an opportunity for sugar cooperatives to claim the payments made to the sugarcane farmers நம்ம பட்ஜெட் ஸ்பீச் இருந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணதான் பட் ஐ சேஞ்ச் ஃபார் a lot of things பட் அது பண்ண முடியல to cooperatives to claim the payments made to the sugarcane farmers ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா சுகர்கேன் கோஆபரேட்டிவ்ஸ்லாம் வந்து அந்த இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஃபேர் அண்ட் ரெனிமரேட்டிவ் ப்ரைஸ்லாம் இருக்குல்ல அந்த அந்த ப்ரைஸ் வந்து ஃபார்மர் கொடுக்கணும் அது எவ்வளவு கொடுக்குறாங்களோ அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் காம்பன்சேட் பண்ணும் அந்த காம்பன்சேட் கிளைம்ஸ்ல வந்து தே ஹவ் இன்க்ரீஸ் தி கிளைம்ஸ் ஓகே 2016-17 as எக்ஸ்பெண்டிச்சர் வச்சு அவங்களுக்கு வந்து 10,000 crore ரிலீஃப் அமௌண்ட் கொடுத்து தே ஹவ் given so nothing specific to go in detail for this just have an idea கோஆபரேட்டிவ்ஸ் இப்போ 15% குள்ள வந்துருச்சு பிரெசென்டிவ் டாக்ஸேஷன்லாம் என்ன அதோட லிமிட் என்ன இது ரெண்டும் பார்த்தா போதும் கிளியரா அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான டைரக்ட் டாக்ஸ் சேஞ்ச் வந்து ஸ்லாப்ஸ் மாத்தினது தான் ஸோ எக்கனாமிக்ஸ் கிளாஸ்ல நம்ம பார்த்த ஸ்லாப்ஸ் இது இப்போ இனிமேல் இருக்கக்கூடிய ஸ்லாப்ஸ் இது எக்கனாமிக்ஸ் கிளாஸ்ல பார்த்ததே மாறிடுச்சு பாருங்க தட்ஸ் வை ஹேவ் டு பி அப்டேட்டட் வித் தி கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னதுன்னா ஓல்டு ரிஜிம் நியூ ரிஜிம் அப்படின்னு ரெண்டு பார்த்தோம் அதுல இருக்க இந்த இதுக்கு முன்னாடி இந்த நியூ ரிஜிம் இது இப்போ இனிமேல் வந்து நியூ ரிஜிம்ங்கிறது இது தட் சேம் ஓல்டு ரிஜிம் இஸ் கண்டினியூவிங் ஸோ இந்த சிஸ்டம் வந்து இப்போ இல்லை புரிஞ்சுச்சா இதுக்கு முன்னாடி ஒரு ஓல்டு ரிஜிம் பார்த்தாலும் 0 to 2.5 2.5 to 5 5 to 10 10 to 15 15 and above அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம்ல அது ஓல்டு ரிஜிம் நியூ ரிஜிம் வந்து இது இருந்துச்சு இப்போ அதே ஓல்டு ரிஜிம் தான் நியூ ரிஜிம் மட்டும் அதுக்கு பதிலாக இது மாதிரி இருக்கும் ஸோ நம்ம 2.5 lakh பேஸ்ட் ஸ்லாப்ல இருந்து 3 lakh பேஸ்ட் ஸ்லாபா மாற போறோம் ஓகே இப்போ இனிமேல் வந்து அப் டு 3 lakhs வந்து நோ டாக்ஸ் ஓகே 3 to 6 lakhsக்கு தான் வந்து 5% 6 to 9 lakhs வந்து 10% 9 to 12 lakhs தான் 15 12 to 15 வந்து 20 ஸோ அதே மாதிரி வந்து அபவ் 15 lakhனாலே வந்து 30 ஸோ இந்த 25 lakhs அப்படிங்கிற இந்த ஸ்லாபே இல்லை 25% அப்படிங்கிற ரேட்டே இப்போ இல்லை ஓகே டேரக்டா 20%ல இருந்து 30க்கு போயிடுது 15 லட்சத்துக்கு கீழே இருந்தா 20 15 லட்சத்துக்கு மேல இருந்தா 30 ஸோ ப்ரோக்ரஸிவ் டாக்ஸேஷன் இன்னும் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்கோம் இது ஒரு முக்கியமான சேஞ்ச் கிளியரா ஸோ இந்த டாக்ஸ் ஸ்லாப் மாத்தினது வந்து ஒரு முக்கியமான அப்டேட் இதுல அடுத்த முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா லிமிட் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இது வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்ட டவுட் அதனால நான் அதையும் கிளாரிஃபை பண்ணிடுறேன் ஸோ இப்போ முன்னாடி எப்படி இருந்ததுன்னா அப் டு 5 lakh வரைக்கும் உங்களோட இன்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க டாக்ஸ் கட்ட தேவையில்ல அப்படிங்கிற ரிபேட்ஸ் இருக்கும் ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்கல டாக்ஸ் ரிபேட் தான் கொடுத்துருந்தாங்க ஸோ எக்ஸம்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னா நீ டாக்ஸ் கட்டாதப்பா ரிபேட்னா என்ன அப்படின்னா நீ கட்டு நான் திரும்ப கொடுத்துட்றேன் உங்களுக்கு புரியுதா ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரியுதா எக்ஸம்ஷன்னா நீ கட்ட தேவையில்ல ரிபேட்னா நீ கட்டு நான் திரும்ப கொடுக்கறது ஸோ தட் இஸ் ரிபேட்ஸ் ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க 0 to 2.5 lakh earn பண்ணீங்கன்னா கட்ட தேவையில்ல ஆனா நீங்க 2.5 lakhs to 5 lakhs earn பண்ணியிருந்தீங்க இப்போ உங்களோட இன்கம் வந்து 3 lakhs அப்படின்னா நீங்க 5% கட்டணும் ஓகே நீங்க கவர்மெண்ட் போய் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி 5 கட்டிடணும் இப்போ வந்து நம்ம இப்படி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் இப்போ ஒருத்தரோட இன்கம் வந்து 3 lakhs நம்ம ஓல்டு சிஸ்டமா இப்போ பார்த்துட்டு இருக்கோம் 3 lakhs முதல் 2.5 lakhsக்கு டாக்ஸ் கிடையாது சரியா அடுத்த 50 lakh அடுத்த வந்து 0.5 lakhsக்கு தான் they have to pay 5%. ஸோ 50,000 ரூபாய் 5% எவ்வளோ 2,500 ஸோ 50,000ல 5% வந்து 2,500 ஸோ இப்போ இவர் என்ன பண்ணணும் 3 lakhs earn பண்ற ஒருத்தர் 2,500 அப்படின்னு ரிட்டர்ன்ஸ் போட்டு ஃபைல் பண்ணி கட்டிடணும் நீங்க ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி கட்டின பிறகு கவர்மெண்ட் திரும்ப 2,500 கொடுத்துரும் உங்க அக்கௌண்ட்டுக்கு அது ஏன் அப்படின்னா கணக்குக்காக தான் நான் கணக்குக்காக உன்னை கட்ட சொல்றேன் எத்தனை பேர் இதுல மேல இருக்காங்க எத்தனை பேர் டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு நீ 5 லட்சம் தான் வரைக்கும் தானே நான் திரும்ப கொடுத்துருவேன் ஸோ அந்த எண்டே 2,500 திரும்ப கொடுத்துருவாங்க ஸோ 5 லட்சத்துக்கு மேல இருக்கிற அமௌண்ட்டுக்கு தான் பணம் எடுத்துப்பாங்க கவர்மெண்ட் இப்போ ஒருத்தர் 6 லட்சம் earn பண்றாருன்னா அப் டு 5 lakhs வரைக்கும் அவருக்கு கட்டின காசை ரிபேட் பண்ணிடுவாங்க இப்போ ஒருத்தர் 6 lakhல இருக்காருன்னு வைங்க முதல் 2.5 lakhsக்கு டாக்ஸே கிடையாது அடுத்த 2.5 lakhsக்கு எவ்வளவு கட்டணும் 12,500 கட்டணும் கரெக்டா அதுக்கப்புறமா இருக்கிற 1 lakhக்கு தான் they will be paying எவ்வளோ 10% அதுதான் 10,000 ரூபாய் கட்டுவார் ஞாபகம் இருக்கா நம்ம என்ன பண்ணுவோம் 6 lakh அப்ப என்ன பார்த்தோம் 10 plus 12,500 is 22,500 அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிள்ல சொல்லியிருப்போம் இப்போ இவர் வந்து 22,500 கட்டுறாருல இவருக்கு வந்து 12,500 திரும்ப கொடுத்துருவாங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு புரியுதா 12,500 திரும்ப வந்துருது ஸோ இல்ல சி இன்கம்ல 5 lakh கீழே வரைக்கும் இருந்தா வந்துடும் 5 lakh மேல இருந்தா என்டையரா கட்டணும் அப்படிதான் இருக்கு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த 5 lakh லிமிட்டை வந்து அப் டு 7 lakh ஆக்கிட்டாங்க ஸோ 7 லட்சம் வரைக்கும் நீங்க சம்பாதிக்கிறீங்க 7 லட்சத்துக்கு கீழே தான் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நீ கட்டு நான் திரும்ப கொடுத்துறேன் 7 லட்சத்துக்கு மேலதான் உன் இன்கம் அப்படின்னா நீ கட்டி ஆகணும் ஸோ திஸ் இஸ் வாட் தி ரிபேட் மெக்கானிசம் ஸோ ரிபேட்டுக்கு எக்ஸம்ஷன்ஸ்குள்ள டிஃபரன்ஸே அதுதான் ஸோ யூ ஹேவ் டு பே பட் கவர்மெண்ட் வில் கிவ் பேக் அதான் வந்து ரிபேட்ஸ் ஸோ இப்போ இருக்க சிஸ்டம்ல என்ன அப்படின்னா they have increased the income tax rebate from 5 to 7 lakhs. ஸோ இப்போ 7 lakhs வரைக்கும் earn பண்றவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் will be
given back. Okay, income tax will be given back. ஸோ இதான் ஸ்லாப் மாத்தினது தான் இங்கே போட்டிருக்கோம். இல்லை வந்து 25% அப்படிங்கிறது இல்லை. கிளியரா? இன்னொன்று வந்து சர்சார்ஜ் ரேட். ஒரு சில ஹையஸ்ட் சர்சார்ஜ் ரேட்ஸ் அண்ட் இன்கம் அபவ் 5 crore டு பி ரெடியூஸ்ட் ஃப்ரம் 37 to 25. நம்ம பார்த்தோம்ல 50 lakhs மேல இருந்தால் சர்சார்ஜ் வந்துடும் இன்கம் டேக்ஸ் மேல. அந்த சர்சார்ஜ் ரேட் வந்து 5 crore மேல இருக்கவங்க 37 இருந்தது 25 குறைச்சிருக்கும். அப்புறமா வந்து எக்ஸ்டெண்டிங் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் நியூ டாக்ஸ் ரிஜைம் ஃபார் தி salaried கிளாஸ் அண்ட் இல்லை இது முக்கியம் இல்லை. இன்க்ரீசிங் டாக்ஸ் எக்ஸம்ப்ஷன் லிமிட் டு 25 lakhs on leave encashments and retirements and non-governmental salaries. Okay. ஸோ இந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன் இப்போ வந்து நீங்க வந்து லீவ் என்கேஷ்மெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் இதெல்லாம் வந்து ஃபைல் பண்ணும்போது அது டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அதெல்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் சேர்த்துருக்காங்க. இட்ஸ் டூ மச் டெக்னிக்கல், நோ நீட் டு வரி, ஜஸ்ட் சி திஸ் திங்ஸ். ஓகே, இது புரிஞ்சிச்சா? தட்ஸ் இட். ஸோ நம்ம என்ன பார்க்குறோம்னா பேஸ் மாத்தது பார்க்கணும், ரிபேட்க்கும் எக்ஸம்ஷனுக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்துக்கிறோம். அடுத்து வந்து ரூபி கம்ஸ் ஃப்ரம் அண்ட் ரூபி கோஸ் டு, இட்ஸ் a simple thing which every year will study. ஸோ ரூபி கம்ஸ் ஃப்ரம்னா ரெசிப்ட்ஸ். ரெசிப்ட்ஸ்ல வந்து ஹையஸ்ட் ரெசிப்ட்ஸ் வந்து எதுல இருந்து வருது? borrowings and other liabilitiesல இருந்து வருது. நெக்ஸ்ட் வந்து we are having taxes. taxesல எது ஹையஸ்ட்? நம்ம இதுக்கு வந்து ஸோ ஹையஸ்ட் டாக்ஸ் வந்து ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி தான் கலெக்ஷன். நம்ம இவங்களுக்கு இன்டர்வியூ போனாங்களா, அவங்களுக்கு இதான் கேட்டாங்க, இந்த வருஷம் எந்த டாக்ஸ்ல எது வந்து ஹையஸ்ட் கலெக்ஷன். சும்மா ரேண்டமா கேட்கறது, ஃபேக்சுவலா உனக்கு தெரியுமா தெரியலையா அப்படின்லாம் இருக்குல்ல, ஜஸ்ட் நடுவில் கேள்வி கேட்டே இருக்கும், நடுவில் ஒன்று எடுத்து போட்டாங்க. இந்த வருஷம் கலெக்ட் ஆன டாக்ஸ்ல எந்த டாக்ஸ் ஹையஸ்ட் கலெக்ஷன்? ஸோ ஜிஎஸ்டி வாஸ் தி ஆன்சர். ஸோ ஜிஎஸ்டி தான். ஸோ இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்து ஜிஎஸ்டி தானே அப்படின்னு கேட்கறாங்க, கூகுளில் போட்டாலே. ஸோ இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ அதுக்கு வந்து தெரிஞ்சா நிறைய மார்க், தெரியலன்னா கம்மி மார்க் அப்படிங்கிறது இல்லை. இன்டர்வியூல அது கேட்கறாங்க அப்படின்னா அதுக்கு எப்படி நீங்க ரியாக்ட் பண்றீங்கிறதுக்கு தான் மார்க். எது ஹையஸ்ட் டாக்ஸ் அப்படிங்கிற கேள்விக்கு நீங்க ஜிஎஸ்டின்னு சொன்னாலும் ஓகே, தெரியலன்னு சொன்னாலும் ஓகே. ஓகே, ஆனா வந்து அது எப்படி ரியாக்ட் பண்ணீங்கிறத தான் டெஸ்ட் பண்றாங்க. நீங்க அந்த பதில் எப்படி சொன்னீங்கிறத டெஸ்ட் பண்ணுவாங்களே தவிர உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா தெரியலையான்னு டெஸ்ட் பண்ணல. இதான் வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட். பர்சனாலிட்டி டெஸ்ட் இஸ் நாட் நாலேஜ் டெஸ்ட், இட்ஸ் ஒன்லி தி பர்சனாலிட்டி, ஹவு தட் பர்சனாலிட்டி இஸ் ரெஸ்பாண்டிங் டு ஸ்டிமுலஸ். அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா? ஸோ ஜிஎஸ்டி வாஸ் தி ஹையஸ்ட் டாக்ஸ் கலெக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து வி ஹேட் தி கார்பரேட் டாக்ஸ் அண்ட் இன்கம் டாக்ஸ். கார்பரேட் டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் ரெண்டுமே வந்து 15-15 ஈக்குவலா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வி ஆர் ஹேவிங் தி எக்ஸைஸ் டியூட்டி. ஸோ இதான் வந்து ஓவராலா ரூபி கம்ஸ் ஃப்ரம் டாக்ஸஸ்ல ஜிஎஸ்டி இஸ் தி ஹையஸ்ட் பிகாஸ் வி சா ஆல்மோஸ்ட் 1.5 lakh வரைக்கும் வி ஆர் கலெக்டிங். நெக்ஸ்ட் வந்து ரூபி கோஸ் டு எக்ஸ்பெண்டிச்சர்ல எங்க பணம் போகுது அப்படிங்கிற அந்த இது வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் இஸ் தி ஹையஸ்ட் ஷேர், ஃபாலோட் பை இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ். வி ஆர் ஹேவிங் தி ஸ்டேட்ஸ் டாக்ஸ் ஷேர் ஆஃப் டாக்ஸஸ் அண்ட் டியூட்டிஸ். ஸோ ஸ்டேட்ஸுக்கு வந்து இந்த அவங்களுடைய the taxes which is collected by central government but given to the states அப்படின்னு ஒரு கேட்டகரி பார்ப்போம்ல, அந்த கேட்டகரி. அடுத்ததுதான் ஸோ நெக்ஸ்ட் வந்து வில் பி ஹேவிங் தி சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம். ஸோ இதில் நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ஸ் இஸ் ஹேவிங் ஹையர் ஷேர் தென் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ற பணத்துல செக்டர் ஸ்கீம்ஸ்க்கு தான் இது வந்து ஸ்டேட்மெண்ட்ல வரலாம். ஸோ ஷேர் ஆஃப் சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் இஸ் ஹையர் தென் தி சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது வி ஹேவ் டு சி. புரிஞ்சுச்சா? ஸோ இதான் வந்து ரூபி கோஸ் டூல டாப் 3 மட்டும் பார்த்துக்கோங்க. கம்ஸ் ஃப்ரம் அண்ட் கோஸ் டு. ஸோ அலோகேஷன் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ்ல எந்த மினிஸ்ட்ரிக்கு ஹையஸ்ட் அலோகேஷனா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு தான். தே காட் 5.94 lakh crore அண்ட் தென் வி ஆர் ஹேவிங் தி ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரயில்வேஸ். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இஃப் யூ ஆட் ஆல் தி டிரான்ஸ்போர்ட், சம்டைம்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டோட ஷேர் மைட் எக்ஸீட். அப்படி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. டிஃபென்ஸ் அண்ட் ரோடு அப்புறமா ரயில் அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. ஸோ அதனால இந்த ஆர்டர்ல இருக்கு. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ இது வந்து நம்ம எக்கனாமிக் சர்வேலே பார்த்தது தான். பிஸ்கல் டெபிசிட் வந்து பேண்டமிக்ல 9.2க்கு போச்சு. நெக்ஸ்ட் இயர் வந்து இட் வாஸ் 6.7. 2022-23ல இட் வாஸ் 6.4 அண்ட் கரண்ட் இயர் வந்து 5.9. ஸோ அப்கமிங் இயர், ஸோ கரண்ட் இயர்ல 6.4. 22ல வந்து இட் வாஸ் 6.4. now 2023-24ல we are estimating to 5.9. ரெவன்யூ டெபிசிட் வந்து 4.1ல இருந்து 2.9 குறைய போகுது அப்படின்னு பார்க்க போறோம். இதுதான் வந்து நம்ம 4.5க்கு ரீச் பண்ண போறோம். கிளியரா? பிஸ்கல் கைட் பாத் பை 2025-26. கிளியரா? ஸோ இதெல்லாம் தான் பார்க்க போறோம். ஸோ இதுல நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா பிரைமரி டெபிசிட் இஸ் ஹையர் தென் எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட். ஸோ ரெவன்யூ டெபிசிட் வந்து 2.9ல இருக்கு. ஆனா நீங்க வந்து அந்த கேபிட்டல் கிராண்ட்ஸ் ரிமூவ், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் சோ ஹை தட் அதை ரிமூவ் பண்ண பிறகு இட் இஸ் பிகமிங் 1.7 கிராண்ட்ஸ் given to the capital. எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட் வந்து 4.1ல இருந்து இட் இஸ் ஃபாலிங், 2.9ல இருந்து 1.7 குறைஞ்சிருக்கு. புரியுதா?
ஸோ டென்ஸ் இந்த டாக்ஸ் ரெசிப்ட்ஸ்ல வந்து எதுக்கு வந்து ஹையஸ்ட் ஷேர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து we are seeing the percentage of GDP. ஓகே, ஸோ டைரக்ட் டாக்ஸஸ் ஆர் ஹேவிங் ஹையர் ஷேர் தென் கம்பேர். இதான் வந்து இவர் வந்து அந்த இதுல சொன்னார், இந்த அப்கம் நம்ம இதுக்கு போனால எக்கனாமிக் அட்வைசரோட செஷன்ல நான் கூட கேட்டேன், அதுல இதான் சொன்னார், டைரக்ட் டாக்ஸஸ் வந்து இப்போ இன்டைரக்ட் டாக்ஸ் எக்ஸீட் பண்ற மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி he was telling. So direct tax collection is 6% of GDP, indirect tax collection is the 5.1% of GDP, and total gross tax receipt is also increased because of the GSTs, not because of direct taxes but GST. But still we have to increase the direct taxes collection more. We just saw subsidies falling. Just on the statements in the preliminary composition of the expenditure, maximum expenditure is going for central sector schemes. Okay, central sector schemes, then followed by that we are having other central sector expenditures. So central sector schemes and central sector expenditure na schemes illama other where the expenditures ka they are giving. So aprama வந்து we are having the establishment expenditure of center. So establishment expenditure na salaries, pensions, government நடத்துறதுக்கான செலவு. So the main share வந்து இது மட்டும் பாத்துக்கோங்க. Central sector scheme is the highest share with respect to the government's expenditure. அவ்வளவுதான். And trend is capital expenditure is increasing. So it's increasing every year. So இதுதான் trend based கேட்கலாம். இது வந்து effective capital expenditure. So இது capital expenditure, இது வந்து grants given to the in aid of the capital assets. So இது total வந்து effective capital expenditure, அதுவும் ஏறிட்டே இருக்கு. கிளியரா? இது காம்போசிஷன் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர்ல மேக்ஸிமம் வந்து இன்ட்ரெஸ்ட்க்கு தான் போகுது. ஸோ ரெண்டாவது வந்து இட் இஸ் டிரான்ஸ்போர்ட். நான் சொன்னல டிரான்ஸ்போர்ட்னு ஒன்று சேர்த்துட்டு அது ரெண்டாவது. உங்களுக்கு புரியுதா? ரோடு ரயில்வேஸ்ன்னு பிரிக்கும் போது தான் டிஃபென்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துருது மினிஸ்ட்ரி வைஸ் பாக்குறப்போ, தென் வந்து ரோடு வருது, அப்புறம் ரயில்வேஸ் வருது. டிரான்ஸ்போர்ட்னு வரும்போது ரோடு, ரயில்வேஸ், இன்லாண்ட் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துறோம். அப்படி வரும்போது ரெண்டாவது வந்துருது. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இதுலயும் பார்த்தோம், நம்ம பைப்லைன் நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன்லயும் எனர்ஜி ஃபர்ஸ்டா டிரான்ஸ்போர்ட் ஃபர்ஸ்டா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும்போது டிரான்ஸ்போர்ட் எனர்ஜின்னு வந்தா எனர்ஜி, பட் ரோடு ரயில் எல்லாம் பிரிக்கும் போது அது மாறுது அப்படின்னு பார்த்தோம். ஆனா டிரான்ஸ்போர்ட் எல்லாத்தையும் சேர்த்துனா டிரான்ஸ்போர்ட் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ தட் இஸ் வாட் வி சா. ஸோ கிளியரா? ஸோ வித் திஸ் வி ஆர் கமிங் டு தி எண்ட் ஆஃப் தி பட்ஜெட் செஷன். ஸோ முடிச்சாச்சு half an hourல, சரியா? ஸோ வி ஆர் ஃபினிஷிங். ஸோ பட்ஜெட்ல இருந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்டையர் பட்ஜெட் ஸ்பீச் நான் டிஸ்கஸ் பண்ணல, எல்லாம் பண்ணல. எது ப்ரிலிம்ஸ்க்கு தேவையோ அதை மட்டும் எடுத்து தான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நான் எதுல ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணேன்னா பேக்ரவுண்ட் ஒர்க்ல தான். எதுலாம் பேக்ரவுண்ட் ஒர்க் இருக்கு, எதுலாம் கொஸ்டின்ஸ் வருமோ அதை தான் வி ஆர் ஃபோக்கஸ், அண்ட் தட்ஸ் ஹவ் பட்ஜெட் கோஸ். இப்படிதான் பட்ஜெட்ல இருந்து கொஸ்டின் வரும். ஸோ இதுதான் நம்ம பார்க்கணும். நாளைக்கு இப்போ நம்ம வந்து துங்கபத்ரால இருந்து கொஸ்டின் வரும், அது ஜியாகிரபி கொஸ்டினா இல்ல பட்ஜெட் கொஸ்டினா? இதுதான் வந்து டிபேட். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பட்ஜெட்ல இருந்தா கொஸ்டினே வருது இல்லையே, எக்கனாமிக் சர்வேலாம் கொஸ்டினே வருது இல்லையே அப்படின்வாங்க. துங்கபத்ரால இருந்து ஒரு கேள்வி வருது, இல்லைன்னா வந்து துங்கபத்ரால இருந்து ஒரு கேள்வி வருதுன்னா தட் இஸ் தி லிங்க் ஃபார் தி பட்ஜெட்னு நான் சொல்றேன். உங்களுக்கு புரியுதா? அந்த கேள்வி ஆன்சர் பண்றதுக்கு நீங்க அப்பர் பத்ரா படிச்சிருந்தா பண்ணிருக்கலாங்கிறது தான் இன்டைரக்ட் லிங்க் அப்படிங்கிறது சொல்றேன். இதுக்கு அப்ப இந்த வருஷம் துங்கபத்ரா கேட்கணும் அப்படிங்கிறதா கொஸ்டின். ஸோ தட்ஸ் ஹவ் கொஸ்டின்ஸ் கம் ஃப்ரம் பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக் சர்வே. ஸோ அண்ட் நேஷனல் ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ தட்ஸ் வாட் ஐம் டெல்லிங். ஸோ கிளியரா? ஸோ வித் திஸ் வி ஆர் வைண்டிங் அப். ஆக்சுவலி வந்து இந்த சண்டேவோட நம்ம வந்து வி ஆர் டேக்கிங் கோயிங் டு டேக் அ பாஸ் with respect to the Sunday sessions. நம்ம இதோட வந்து we will சந்திப்போம் after the preliminary. So அது வரைக்கும் we'll take a break. Hope you all study well. சரியா? உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, I'll come and answer. இந்த ஸ்லைட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல PDF-ஆ வந்து I will be posting. Okay, so you can download there and see, and we also discuss the economic survey in detail. அதையும் பாருங்க, அந்த பிளேலிஸ்ட்ல தான் இதை ஆட் பண்ணிருப்போம். ஸோ prelims முடிச்சுட்டு we will meet. அதுக்கப்புறம் நான் ஏதாவது வீடியோ போடுவேன்னா போடலாம், பட் சண்டே அன்னைக்கு செஷனால வீட்டுல இருந்து கூட நான் ஆன்லைன்ல கூட போடலாம், தெரியாது. பட் இந்த சண்டே ஈவினிங் ஃபார்மேட்டை இன்னையோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதை வந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம். 110 எடிஷன்ஸ் முடிச்சாச்சு. ஸோ 111வது மங்களகரமா நம்ம வந்து ஜூன் மாதங்கள்ல ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? மங்களகரமா 111ல வில் ஸ்டார்ட். ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஸோ நன்றி, வணக்கம். ஸோ ஆன்லைன் பீப்புள், ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் லைவ் சாட்ல போறதுக்கு பதிலாக போஸ்ட் தி கமெண்ட் செக்ஷன், ஐ கம் அண்ட் ஆன்சர். எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். லைவ் சாட் வில் எண்ட் ஆஃப்டர் தி லைவ் கட்ஸ், பட் கமெண்ட்ஸ்ல போட்டால் அது பர்மனெண்டா இருக்கும். ஸோ அதனால கமெண்ட்ஸ்ல போடுங்க, ஐ கம் அண்ட் ஆன்சர் ஆல் யோர் டவுட்ஸ். பை பை. ஸோ ஸ்டடி வெல். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு இன்னும் 50 நாள் தான் இருக்கு. ப்ரிப்பேர் ஃபார் தி ப்ரிலிம்ஸ். ஸோ இதுக்கப்புறமாவும் நீங்க ஷெடியூல் போடலன்னா அது ரொம்ப ரிஸ்க். ஸோ இன்னில இருந்து ஒரு நாளுக்கும் நீங்க ஷெடியூல் போட்டு படிங்க. ஷெடியூலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஷெடியூலிங் பண்ணலன்னா யூ
யூ வில் கோ அவுட் ஆஃப் தி ட்ராக். இனிமேல் வந்து நம்ம ட்ராக்ல இருந்து வெளியே போக கூடாது. ஸோ ட்ராக்ல இருக்கணும்னா யூ ஷுட் நீட் அ ஷெடியூல். ஸோ ஷெடியூல் போட்டு அதை அச்சீவ் பண்ணுங்க. மார்க் டெஸ்ட் நிறைய எழுதுங்க. ஸோ மார்க் கொஸ்டின்ஸ் நிறைய சால்வ் பண்ணுங்க. இனிமேல் நீங்க நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணா நல்லது. ஏன்னா படிச்சுக்கிட்டே இருந்தா போதாது, நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது தான் நம்ம ப்ரிலிமினரிக்கு தயாராகும். படிச்சுக்கிட்டே இருந்தா நம்ம ப்ரிலிமினரிக்கு தயாராக மாட்டோம். கொஸ்டின் நிறைய சால்வ் பண்ணாதான் ப்ரிலிமினரிக்கு தயாராகும். ஏன்னா ப்ரிலிமினரியில் எல்லாமே கொஸ்டின் ஃபார்மேட்ல தான் வரப்போகுது. ஸோ லேப் கிரவுண்ட் டைம் என்னன்னு படிச்சிருவோம். பட் அது கொஸ்டினா வரும்போது வேற மாதிரி வரும். உங்களுக்கு தெரியாத 4 விஷயத்தையும் சேர்த்திருப்பாங்க. அது எப்படி எலிமினேட் பண்ணும் அப்படிங்கறது நீங்க கத்துக்கணும். ஸோ அதுக்காக சால்வ் மோர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் நோ onwards. So have a strong schedule, do the revision. So we'll meet in the next video of whatever video. So bye bye. Adjournment sign line na. So நம்ம டைம்லாம் எதுவும் சொல்லலை. ஸோ அதனால வந்து வில் டிஸ்கஸ் ஆஃப்டர்வர்ட்ஸ். பை பை. ஸோ எப்பவுமே வில் மீட் நெக்ஸ்ட் வீக்னு சொல்லுவோம். பட் இந்த வாட்டி அட்ஜோர்ன்மெண்ட் சைன் டே. ஓகே, பை பை.